This conference will now be recorded. ஓகே. ஸோ பிரைமரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் வி நீட் ஸ்டோரேஜ். எதுக்காக ஸ்டோரேஜ் யூஸ் பண்றோம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, டு ஸ்டோர் டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் கரெக்ட்டா? ஸோ டிஜிட்டல் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு வி நீட் ஸ்டோரேஜ். ஸோ இட் கேன் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் இதுலேருந்து வரலாம். பட் அகெயின் அட் த எண்ட் ஸ்டோரேஜோடைய பர்பஸ் என்னன்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் டிஜிட்டல் டேட்டா ஆர் யூ கேன் சே தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் த்ரூ விச் யூ ஆர் சேவிங் சம் டேட்டா யூசிங் சம் கம்ப்யூட் டெக்னாலஜி. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம், இல்லை டைரக்டா ஹியூமனே கொண்டு போயிட்டு அப்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். இட் கேன் பி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், ரைட்? எனி கொஸ்டின்ஸ்? கொஸ்டின்ஸ் இல்லைன்னா மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை, ஓகே, ஃபைன். Okay, it is also through which we are kind of saving the data for a longer retention, right? So storage la vandu pathina moonu major categories of pirikalam. Okay, we have already discussed this one to some extent. நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். Okay, block, object and file ன்னு சொல்லிட்டு. Okay, so there are a variety of solutions available. இப்போ வந்து பாத்தீங்கன்னா block, object storage. Let me cancel this. Okay, block, object and storage, objects file storage எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, what are the differences between them? Any idea? Okay, any idea on block, object and file storage? On a very high level இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை நான் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அந்த இபிஎஸ் பற்றி பேசும்போது. ஸோ பிளாக் ஸ்டோரேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வில் பி யூசிங் எ ஃபைல் சிஸ்டம் டு ஃபார்மட் த டேட்டா. ஃபைல் சிஸ்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இஃப் யூஆர் யூசிங் விண்டோஸ் அதில் ரெசிலியன்ட் ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம், இல்லை என்டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபேட் ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். இஃப் யூஆர் யூசிங் லினக்ஸ் அப்படின்னா அது EXT3 இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஓல்டர் ஃபைல் சிஸ்டம் வெர்ஷன்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இட் கேன் பி எனி ஃபைல் சிஸ்டம் வெர்ஷன். அந்த ஃபைல் சிஸ்டம்ல எவ்வளோ பிளாக் சைஸ் சப்போர்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் ஃபைல் சிஸ்டம் அண்ட் தென் அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ பிளாக் ஸ்டோரேஜ்ன்றது பிரைமரியா உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா நீங்க யூ ஆர் ஆக்சஸிங் த டேட்டா அண்ட் யூ ஆர் கிரியேட்டிங் எ ஃபைல் சிஸ்டம். அந்த ஃபைல் சிஸ்டம்ல எப்படி ஃபார்மட் ஆகணும் உங்களுடைய பார்ட்டிஷன் சொல்லிட்டு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. அதுல வந்து பிளாக் சைஸ் வில் பி அலோகேட்டட். அந்த பிளாக் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா will be used for sizing your data. ஓகே, அது வந்து நீங்க பார்ட்டிஷன்ஸ் வால்யூம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதுல டேட்டா ஸ்டோர் பண்ணுவீங்க. இது வந்து ஓஎஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்றது. பிரைமரியா வந்து பாத்தீங்கன்னா we were discussing on elastic block storage, EBS ன்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம வந்து EBS வால்யூம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து 18 கம்ஸ் அண்டர் பிளாக் ஸ்டோரேஜ் கேட்டகரி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்டோர்னு சொன்னோம். இன்ஸ்டன்ட் ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் கம்மிங் ஃப்ரம் யுவர் லோக்கல் சர்வர். நிறைய சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இப்போ AWS உடைய கிளவுட்ல. இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா they will not waste those local storage. instead என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா they are providing that as a free of cost so that உங்களுடைய OS உடைய பேஜ் ஃபைல், OS உடைய டெம்பரரி கண்டென்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிட்டு எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் இன்ஸ்டன்ட் ஸ்டோர். இன்ஸ்டன்ட் ஸ்டோர்ன்றது லோக்கல் server storage which is provided free of cost by Amazon to store some temporary data or to store some paging file. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பிரைமரியா பார்க்க போறது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் கேட்டகரி. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லும் போது ஆப்ஜெக்ட்னா என்ன? Object can be anything, right? It can be a file or video or audio or anything that is unstructured is object. இப்போ நம்ம வந்து இங்க ஸ்டோர் டிஜிட்டல் டேட்டான்னு சொல்லிட்டோம். இப்போ டேட்டா வந்து சொல்லும் போது டேட்டால வந்து பாத்தீங்கன்னா there are 4 major categories. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா it is unstructured. Okay, then comes structured. Maybe நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா put it this way. Structured, semi-structured, and then there is something called quasi-structured. ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரி ஆஃப் டேட்டா வருது இப்போ. ஸோ இது ஸ்ட்ரக்சர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் நோஸ் திஸ். ஸோ இந்த ஸ்கீமா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஒரு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்டா பேஸில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி வில் டிஃபைன் என்ன மாதிரி டேட்டா இதில் அகாமடேட் பண்ண போகிறோம், எத்தனை ரோஸ் அகாமடேட் பண்ணுறோம், ஈச் அண்ட் எவ்ரி ரோ காலமில் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் டேட்டா வில் ஸ்டோர், லைக் இன்டிஜராக ஸ்டோர் பண்ணுவோமா, இல்லை வந்து வேர் கேரக்டராக ஸ்டோர் பண்ணுவோமா, வேரியபிள்ஸாக ஸ்டோர் பண்ணுவோமா, என்ன மாதிரி டேட்டா அகாமடேட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி பர்டிகுலர் பர்பஸ் ஆஃப் அப்ளிகேஷனுக்குன்றது வந்து டிஃபைன் பண்ணிட்டு வில் கிரியேட் த டேட்டா பேஸ். அப்புறம் அதில் டேட்டா ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்போம்.
ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்ட் கேட்டகரி. அன்ஸ்ட்ரக்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் அக்செப்ட் எனி ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, எனி ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் நம்ம சொல்கிறோம். ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது இட் கேன் பி யுவர் வீடியோ ஃபைல்ஸ், ஆடியோ ஃபைல், இல்லை உங்களுடைய இமேஜ் ஃபைல், எனிதிங். இட் கேன் பி யுவர் எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். Any file is considered as an object. Okay, so any unstructured contents, it can be of any structure, any different structure. XML file ஆ இருக்கலாம், இல்ல வந்து HTML file ஆ இருக்கலாம், Excel file ஆ இருக்கலாம், video file ஆ இருக்கலாம், audio file ஆ இருக்கலாம். So everything counts as a object. So இந்த particular object ஸ்டோர் பண்றதுக்கு we have solution in Amazon. Amazonோட primary solution வந்து S3 storage for object actually. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா there are multiple different options also. Like S3லே வந்து பாத்தீங்கன்னா they have given Glacier for long term ஸ்டோரேஜ். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து S3 அவுட் போஸ்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஃபார் யுவர் ப்ரைவேட் கிளவுட் ஆன் ப்ரமைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா we can use S3 as a object storage. இந்த நேமில் கொடுக்குறாங்க S3 அவுட் போஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ there are multiple other categories. ஓகே, டு ஸ்டார்ட் வித் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த S3 வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். S3லே வந்து பார்த்தீங்கன்னா we'll also focus on S3யோட ஸ்டோரேஜ் கிளாஸஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன பர்டிகுலர் ஸ்டோரேஜ் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, S3ல வந்து என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, எப்படி அதை கான்ஃபிகர் பண்ணலாம், தென் வந்து பார்த்தீங்கன்னா S3யோட யூஸ் கேசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தென் S3யோடைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம் என்னன்றதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் ஆஃபரிங் பற்றி ஒரு ஹை லெவல் டிஸ்கஷன் இருக்கும். அதில் ப்ரைமரியாக வந்து வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆர் செஷன் டுடே ஆன் S3ல வந்து ஸ்டோரேஜ் கிளாஸஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஜஸ்ட் டிஸ்கஸ்ட் ஆன் ஒன் ஸ்பெசிஃபிக் டாபிக் விச் இஸ் EFS. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை நெட்வொர்க் வழியாக NFS வழியாக எப்படி மவுண்ட் பண்ணலான்றதை பார்த்தோம். ஸோ த்ரூ NFS mount point. So NFS file system வழியா how to mount it பார்த்தோம். So there is one more concept called FSX. FSXன்றது this is for Windows and Lustre. ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து லினக்ஸில் வந்து NFS மூலயமா மவுண்ட் பண்ணுறோமோ விண்டோஸில் வந்து we can use நம்மளுடைய SMB or CIFS ஃபைல் சிஸ்டம் மூலயமா எப்படி நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மை கம்ப்யூட்டரில் மேப் நெட்வொர்க் டிரைவ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் டூ மேப் நெட்வொர்க் டிரைவ் ஃபார் FSX ஃபார் விண்டோஸ். இது எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் வந்து பிரைமரிலி ஃபார் NFS லினக்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு. ஈவன் விண்டோஸில் வந்து NFS கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஆக்சஸ் EFS. ஸோ அந்த EFS மட்டும் நம்ம ஒரு நெட்வொர்க் முன்னாடியே பார்த்தோம் நம்ம. தென் வந்து EBS வந்து எப்படி நம்ம EC2 இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணும்போது EBS எப்படி கிரியேட் பண்றது, அதில் பேக் எண்ட்ல வந்து EBS எப்படி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த இனிஷியல் கிளாஸஸ்லேயே பார்த்தோம் அது. ஸோ EBS அண்ட் EFS வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டிஃபரெண்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா ஃபைல் சிஸ்டம்ல we are creating block size. அந்த block size மூலமா அந்த பார்ட்டிஷன்ஸ்ல வந்து என்ன மாதிரி டேட்டா சைஸ் block size-க்கு ஏற்ற மாதிரி நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். So when you are accessing over the network, okay, when you are accessing it as files, then it is called file storage. இப்போ நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜோடைய பிரைமரி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆக்சசபிலிட்டி வந்து இட் இஸ் ஜென்ரலி ஓப்பன் த்ரூ HTTP ஆர் HTTPS. நம்ம வந்து அதோட API வந்து பார்த்தீங்கன்னா HTTPSல இருக்கும். வேறஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா we are using NFS or SMB or உங்களுடைய CIFS நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றோம். வேறஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா we are using HTTPS endpoint பிரைமரியா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா this can be primarily accessed from பப்ளிக் இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஈவன் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் த்ரூ உங்களுடைய VPC-க்குள்ள மட்டும் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லலாம், இல்ல ஆன் பிரேம்ல இருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ணணுன்றது கூட நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். ஓகே, பட் பிரைமரியா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ன்றது இட் இஸ் இன்டெண்டட் ஃபார் பப்ளிக் ஹோஸ்டிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ், உங்களுடைய ட்ராப் பாக்ஸ். ஸோ ட்ராப் பாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலி தே டிட் நாட் ஹேவ் தேர் ஓன் டேட்டா சென்டர். இன்ஸ்டெட் என்ன பண்ணாங்கன்னா ட்ராப் பாக்ஸ்ன்றது ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகே, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் யூசர் ஃபேசிங் அப்ளிகேஷன் தான். ஸோ இட் வில் ஹேவ் அ லாட் ஆஃப் GUI ஆப்ஷன்ஸ். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து ஒரு API கிரியேட் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு பேக் எண்ட்ல வந்து டேட்டா தே ஹேவ் பீன் ஸ்டோரிங் ஒன்லி இன் Amazon S3. பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஐ திங்க் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா தே மைக்ரேட்டட் டு தேர் ஓன் டேட்டா சென்டர். பட் வென் தே ஸ்டார்டட் அஸ் அ கம்பெனி Dropbox வந்து தே ஜஸ்ட் கிரியேட்டட் அன் அப்ளிகேஷன் அண்ட் தென் தே லுக்ட் அட் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர்ஸ்லாம் நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்ச உடனே தென் தே ஃபெல்ட் ஒய் வி ஷுட் பே டு அ டிஃப்ரெண்ட் third party provider. Instead நம்மளே ஒரு டேட்டா சென்டர்ல வந்து we can deploy storage across the globe ன்னு சொல்லிட்டு they are forming their own backend data center and storage இதெல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Okay, but initially so many of the companies they are using Amazon S3 as the backend for their
ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ், ட்ராபாக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டோரேஜ் ஆர் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் உடைய கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ ஆடியோ கிளியரா இருக்க பேசுறது ஃபாலோ பண்றீங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ஓகே, இதை நம்ம ஒரு குயிக்காக ஒரு ஜஸ்ட் கம்பேரிசன் பண்ணிடுறேன். செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா we are referring to ஓகே ஓகே, செமி ஸ்ட்ரக்சர்ட் வில் நாட் ஹேவ் கம்ப்ளீட் இந்த மாதிரி ஸ்கீமா கண்டிப்பா வேணுன்றதும் கிடையாது. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ கேனாட் ஸ்டோர் உங்களுக்கு வேணுன்ற ஃபைல் எப்படி வேணா ஸ்டோர் பண்ணலான்றதும் கிடையாது. ஸோ வேறஸ் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அன்ஸ்ட்ரக்சர்ட் இதெல்லாம் வந்து நீங்க வேணுன்ற மாதிரி யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ஃபோல்டர்ஸ், சப் ஃபோல்டர்ஸ் அண்ட் தென் ஸ்டோர் எனி கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ். ஓகே, வேறஸ் when it comes to செமி ஸ்ட்ரக்சர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நோ எஸ்கியூஎல் ஆர் நாட் ஒன்லி சீக்வல் கேட்டகரி டேட்டா பேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர் கேட்டகரியில் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஸ்கீமா இருந்தாதான் கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. பட் என்ன வேணா ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணலாம்னு கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேர் நோ சீக்வல் படிப்பாங்க. நோ சீக்வல் கிடையாது, நாட் ஒன்லி சீக்வல். ஓகே, சீக்வல் மட்டும் கிடையாது, இட் கேன் ஆல்சோ சப்போர்ட் அதர் querying languages ஆல்சோ லைக் கேக்யூஎல், ஓப்பன் சோர்ஸ் querying லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணி நீங்க டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் மென்ஷன்ட் அஸ் நோ சீக்வல். வேற குவாசி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டாலாம் வருது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய வெப் பேஜஸ் கிளிக் பண்ணுறீங்க, கூகுள் சர்ச் பண்ணுறீங்க, பிளாக்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ட்வீட்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டா ஆர் கூகுள் சர்ச் டேட்டா ஆர் நீங்கள் இந்த ஆன்லைனில் ஃபில் பண்ணுற ஃபார்ம்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாசி ஸ்ட்ரக்சரில் வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்த கேட்டகரி குவாசி ஸ்ட்ரக்சர் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர். செமி ஸ்ட்ரக்சர் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக தான் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. வேற எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் மட்டும் தான் இருந்தது முன்னாடி கேட்டகரிஸ். ஸோ டேட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி டேட்டா, ஐஓடி ஸ்ட்ரீமிங் டேட்டாலாம் வருது. ஓகே, தென் ஆல்சோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ், ட்வீட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே கம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப். ஓகே, இந்த ஃபார்ம்ஸ் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் குவாசி ஸ்ட்ரக்சரில் வந்துடும். பட் வீல் ப்ரைமரிலி ஃபோக்கஸ் ஆன் S3 ஸ்டோரேஜ் டு ஸ்டார்ட் வித். இதில் தான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் இருக்கு, மெஜாரிட்டி ஆஃப் த யூஸ் கேசஸ். Okay, and also this is one of the oldest services. Okay, okay, so let me put it like this: simple storage service. Okay, that is why S3 மூணு S இருக்கிறதால தான் S3 it is S3. Okay, and we can say this is a storage for the internet primarily. Okay, internetல இருந்து நீங்க எங்க இருந்து வேணா access பண்ணிக்கலாம். Okay, so you can access the storage can be accessed from anywhere, anytime. அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னன்னா அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ். ஓகே, when I say have unlimited, virtually unlimited. Okay, you can keep on storing unlimited storage capacity. Okay, you can keep on storing data. அது ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாமடேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் மற்ற இது கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் ஆர் பிளாக் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஆன் த சேம் இன்ட்ராநெட்டில் தான் இருக்கணும். உங்களுடைய ஓஎஸோடைய பேக் எண்ட் டேட்டா வந்து இட் கேனாட் பி இன் டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் ஆர் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் லொகேஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னாலே ஃபைல் சிஸ்டம் ஓஎஸ்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இதர் லோக்கல் ஸ்டோரேஜாக இருக்கணும், இல்லை லோக்கலில் இருக்க ஒரு சேனாக இருக்கணும், இல்லை டைரெக்டாக கனெக்டட் ஒரு பக்கத்து பில்டிங்கில் இருக்கிற ஒரு டைரக்ட் கனெக்டட் நெட்ஒர்க்கில் இருக்கணும். ஓகே, இட் கேனாட் பி இன் த இன்டர்நெட். பிளாக் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராநெட் ஸ்டோரேஜ் and it should be on the LAN or it should be on the same building பக்கத்து டேட்டா சென்டர் அந்த மாதிரி தான் இருக்கணும். It cannot be in a long distance networkல இருக்க முடியாது. Okay, so block storage has to be in the local thing, but whereas S3 is primarily optimized for long distance storage. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூடியூப்ல ஸ்டோர் பண்றது வந்து உங்களுக்கே தெரியாது வேர் யூ ஆர் அப்லோடிங் இட், எந்த ரீஜன்ல அப்லோட் பண்றீங்க, எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது. இட் கேன் கெட் ஸ்டோர்ட் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஆல்சோ. ஓகே, யூ நெவர் நோ. அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்ல நீங்க அப்லோட் பண்ற இமேஜஸ் அதெல்லாம் வந்து யூ நெவர் நோ வேர் எக்ஸாக்ட்லி அது வந்து இந்தியா டேட்டா சென்டர்ல ஸ்டோர் ஆகுதா இல்லை வேற எங்கேயாவது போய் ஸ்டோர் ஆகுதா. வி நெவர் பாதர் அபவுட் தட். அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் ஸ்டோரிங் இட். ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு பேக் எண்ட்ல வந்து we don't have to worry about it, we just need an interface. So main drawback என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்க வந்து you cannot மாடிஃபை லைக் பிளாக் ஸ்டோரேஜ்ல எப்படி மாடிஃபை ஆகும்னு பாத்தீங்கன்னா ஓஎஸ் வழியா நீங்க மாடிஃபை பண்றதால இண்டிவிஜுவல் பிளாக்ஸ் போயிட்டு அது மாடிஃபை பண்ணும், இன்க்ரிமெண்டலா வந்து டேட்டா வந்து எடிட் பண்ணலாம். வேற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா incremental edits at the block level.
Okay, when it comes to ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், என்டையர் ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கெட் மாடிஃபைட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன டாட் ஆட் பண்ணாலும், ஈவன் தோ யுவர் சேஞ்சஸ் லைக் கேபி சைஸ் சேஞ்சஸ் தான் பண்ணியிருந்தாலும் அந்த என்டையர் ஃபைல் 5 MBயோ 10 MBயோ அந்த 5 MB என்டையர் கண்டென்ட் தான் திருப்பி இதாகும். ஸோ என்டையர் ஆப்ஜெக்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஓவர் த இன்டர்நெட். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ whenever you are working with ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் cannot be incremental எடிட் கிடையாது அது. ஓகே, இன்ஸ்டெட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து if you are making opening that file and making a small change, that will transfer the entire set of entire file size தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் சைஸ் ஆஃப் த ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணி மாடிஃபை பண்ணிட்டு திருப்பி அப்லோட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ன்றது இட் இஸ் நாட் பிளாக் லெவல் ஸ்டோரேஜ், இன்ஸ்டெட் இட் இஸ் ஆப்ஜெக்ட் லெவல், கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் லெவல்ல நம்ம வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்றோம். ஓகே, ஸோ இட் இஸ் பிரைமரிலி வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டர்நெட் சொன்னேன், பட் இட் இஸ் நாட் தட் இன்டர்நெட்ல மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. ஓகே, இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா we have got something called access points சொல்லிட்டோம், இது வந்திருக்கு. ஆக்சுவலா ஆக்சஸ் பாயிண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமேசானுடைய விபிசில இருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ண அலோ பண்ணலாம், இல்ல நீங்க ஆன் பிரம்ல இருந்து மட்டும் சேனல் விபிஎன் வழி ஆக்சஸ் பண்ணலாம், அப்படி அலோ பண்ணலாம். ஓகே, யூ கேன் கிவ் இட் ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ், அப்படி கூட நீங்க ஆக்சஸ் பண்ண அலோ பண்ணலாம். பப்ளிக் இன்டர்நெட் தான் பிரைமரி யூஸ் கேஸ், பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் ஆக்சஸ் பாயிண்ட் அண்ட் யூஸ் இட் ஃபார் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ். AWS சர்வீசஸ் கூட நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ணலாம், வேற சர்வீசஸ்க்கு கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ திஸ் ஆர் த பிரைமரி திங். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா எப்போ வேணா நீங்க ஸ்டோர் பண்ணலாம், எப்போ வேணா நீங்க வந்து டெலிட் பண்ணலாம். இது வந்து S3 வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோரேஜ். ஸோ இட் இஸ் நாட் லைக் உங்களுக்கு கிளேஷியர் மாதிரியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் ஆஃப்லைன் ஸ்டோரேஜ்லாம் கிடையாது, டேப் ஸ்டோரேஜ் மாதிரி ஆஃப்லைன்லாம் கிடையாது. இட் இஸ் an ஆன்லைன் ஸ்டோரேஜ் வேர் யூ கேன் ஸ்டோர் எனி டைம், ஆக்சஸ் இட் எனி டைம் அண்ட் delete anytime. Okay, it's an online storage. அதே மாதிரி எதுவுமே அப்ஃப்ரண்டா யூ ஆர் நாட் பேயிங் எனிதிங். ஸ்டோரேஜ் போயிட்டு நீங்க வாங்கணும் இல்ல இந்த டிஸ்க் எனக்கு வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டோரிங் த டேட்டா. இட் இஸ் நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட். எல்லா சர்வீஸ், நிறைய சர்வீஸ் அப்படிதான் கொடுக்குறாங்க. ஸோ நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட் which comes with you as pay as you go utilization model or pay as you go pricing model. Utilization model இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா pay as you go pricing மாடல்னு சொல்லலாம். ஓகே, ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணா இது பண்ணலாம். ஸோ ஸ்கேலபிலிட்டி, இன்க்ரீஸ், டிக்ரீஸ் எனி டைம். ஓகே, அண்ட் அவங்க வந்து லோ காஸ்ட் ஸ்டோரேஜ்னு சொல்றாங்க, பட் அகெயின் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டிசைன். ஏன்னா வந்து அமேசான் S3ல எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் ஆர் 6 to 7 ஸ்டோரேஜ் கிளாஸஸ். நம்ம அதுக்கு போகலாம். மேபி I'll just give you an outline. ஓகே, ஸோ நம்ம என்ன பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றது ஒரு அவுட்லைன் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ தட் we can just cross compare things. ஓகே, ஏதாவது ஐடியா இருக்குங்களா என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்குன்ட்டு? ஜஸ்ட் ஐம் ஆஸ்கிங். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா am I audible or something like அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன். ஜஸ்ட் அட்லீஸ்ட் தெரியும் தெரியாது யூ கேன் ஜஸ்ட் ஆன்சர் எனிதிங். என்னென்ன டைப் ஆஃப் S3ல ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கு? தெரியாதுங்க. Okay, no issues, good. Okay, so at least you just need an S or no. Okay, S3 standard தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றது. Okay, so it will have the most availability and most durability. அதை நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் சார்ட்ல. And then we have something called S3 infrequently accessed, which is nothing but நீங்க infrequent access பண்ற டேட்டா வந்து you can store it in low cost tier. And then S3லே வந்து பாத்தீங்கன்னா ஒன் zone IAன்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஒரே ஒரு பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோன்ல மட்டும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்ட், அது ஐஏன்றது, அது இங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஐஏனா என்னன்ட்டு. ஓகே, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா S3லே வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டியரிங்னு ஒன்று இருக்கு. ஓகே, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்ட் ரிட்டன்டன்சின்னு ஒன்று இருக்கு. அண்ட் தென் S3 கிளேஷியர் இருக்கு. S3 கிளேஷியர் டீப் ஆர்கைவ் இருக்கு. அண்ட் தென் வி ஹேவ் S3 அவுட்போஸ்ட். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, உங்களுடைய S3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெட் மீ ட்ரை டு இன்க்ரீஸ் த ஃபாண்ட். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி கேன் ஜஸ்ட் யூஸ் யூ கேன் என்ன சொல்றது, காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வேரியபிள் காஸ்ட். நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க, எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் காஸ்ட் வில் பி வேரியிங் ஹியர்.
ஓகே, ஸோ நீங்கள் யூ கேன் ஸ்டோர் ஃப்ரம் எனிதிங். ஒரு சிங்கிள் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி a 0 byte to 5 TB in size maximum. ஒரு சிங்கிள் ஃபைல் சொல்கிறேன். ஓகே, ஐம் நாட் டாக்கிங் டு ஆப்ஜெக்ட் கெப்பாசிட்டியோ இல்லை பக்கெட்டோட கெப்பாசிட்டியை பற்றி நான் சொல்லல. ஓகே, ஸோ பக்கெட்ன்றது ஒரு ஃபோல்டர் மாதிரி அசியூம் பண்ணிக்கங்க. இட் இஸ் சிமிலர் டு ஃபோல்டர் இன் யூர் விண்டோஸ் லினக்ஸ்லாம் ஃபோல்டர் டைரக்டரி கிரியேட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி வந்து டிரெக்டரி அண்ட் ஃபோல்டர் மாதிரி இட் இஸ் ஃபோல்டர். ஓகே, பக்கெட்ன்றது. ஸோ S3ல வந்து பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள வில் பி ஸ்டோரிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அ கண்டெய்னர். பக்கெட்ன்றது யூ கேன் ஜஸ்ட் கால் இட் இஸ் அ கண்டெய்னர். ஸோ பக்கெட்டுக்கு வந்து வர்ச்சுவலாக நோ லிமிட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, எல்லாமே சேம் தான். ஓகே, ஃபோல்டர், கண்டெய்னர், டைரக்டரி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும்போது யூ வில் கெட் கன்ஃபியூஸ். ஸோ S3ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பக்கெட் கிரியேட் பண்ணுவோம். பக்கெட்ல வந்து வில் ஸ்டார்ட் ஸ்டோரிங் ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து வர்ச்சுவலா அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. வேற சிங்கிள் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி அப் டு 5 TB. 5 TB சைஸ்லாம் வந்து பெரிய டேட்டாபேஸ், பெரிய பிக் டேட்டா சைஸ் டேட்டாபேசஸ் தான் 5 TBலாம் வரும். ஸோ இட் இஸ் வெரி ஹியூஜ் ஆக்சுவலி. ஸோ இட் கேன் பி ஆஸ் ஸ்மால் as 0 bytes ஃபைல்ஸ் கூட நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது கிளியரா புரிஞ்சுக்கங்க. ஓகே, அண்ட் சின்ஸ் வி ஆர் கெட்டிங் யூனிவர்சல் நேம் ஸ்பேஸ் கிடைக்கிறதால, அதாவது HTTP நேம் ஸ்பேஸ் கிடைக்கிறதால யூ கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர் இன் த குளோப். ஓகே, அண்ட் அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் இல்லைன்னுலாம் கிடையாது. இட் இஸ் த மோஸ்ட் செக்யூர் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் இன் த இன்டர்நெட். ஸோ வென் ஐ சே மோஸ்ட் செக்யூர், மெஜாரிட்டி ஆஃப் த கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் லைக் யுவர் PCI ஸ்டாண்டர்ட்ஸ், HIPAA ஸ்டாண்டர்ட்ஸ், ISO, SOC எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் adherable. Like I mean S3 is compliant to those security standards, and also compliance standards வந்து it is definitely compliant. Okay, so regulatory standards அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they follow it. Okay, it's very much secure. Okay, and also availability பத்தி பேசணும் அப்படின்னா அகெயின் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் காப்பி ஸ்டோர். ஒரு டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா S3ல வந்து மினிமம் வந்து யூ கெட் 3 காப்பீஸ் எக்ஸப்ட் ஆஃப் இந்த ஒரு ஒன் ஜோன் ஐஏல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 காப்பி. இது வந்து நம்ம காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் ரிடக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வில் கோ ஃபார் லெஸ் நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஓகே, அதர்வைஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 and above தான். ஓகே, 3 காப்பீஸ் அண்ட் above. ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்டோர்ட் இன் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரே. ஓகே, மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கும். ஓகே, ஸோ கிளேஷியர் இருக்கு, அவுட் போஸ்ட். ஓகே, இது வந்து ஆன் ப்ரமைசஸ்ல வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டிசைன். ஏன்னா ஆன் ப்ரமைசஸ்ல யூ கேனாட் கோ ஃபார் வெரி ஹை ஸ்டோரேஜ், 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ்லாம் வாங்கி பண்ணீங்கன்னா இட் வில் பி இது வந்து அவுட் போஸ்ட்ன்றது உங்களுடைய அமேசானோட பிரைவேட் கிளவுட் சொல்யூஷன். ஓகே, ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா we can have up to more than 3 copies of data. ஸோ அமேசான் S3ல நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் 3 காப்பீஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஓல்டஸ்ட் சர்வீஸ். ஓகே, ஸோ ரொம்ப பழைய சர்வீஸ், நிறைய சர்வீசஸ் கூட. ஏன் ஓல்டுன்றது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி கூட வந்து சப்போர்ட்டபுளாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ வேற ஒரு நியூ டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம் S3 அவுட் போஸ்ட் அப்படின்னா தே ஹாவ் டு டிஃபைன் அண்ட் கிரியேட் த API ஃபார் எக்ஸிஸ்டிங் சர்வீசஸ். வேற S3 வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டதால அடுத்தடுத்த வந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து இட் வாஸ் ரெடிலி கம்பேட்டபிள். ரெஸ்ட் API எல்லாம் பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். யூ கேன் directly connect to S3 ஃபார் எனி ஸ்டோரேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜ். அண்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டோர் இட் ஃபார் எனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். வெப்சைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மொபைல் ஆப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஈவன் உங்களுடைய கார்பரேட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுடைய கார்பரேட் யூசருடைய ஹோம் டிரைவ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், உங்கள் கார்பரேட்டோடைய டிபார்ட்மெண்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IoT சென்சார்லேருந்து வர கிளிக் ஸ்டீம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் எனி டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ். ஓகே, லாட் ஆஃப் யூஸ் கேசஸ் ஆர் தேர். ஓகே, யூசேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா or use cases on a very high level. Okay, I'll come to the actual use cases பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூஸ் கேசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் வெப்சைட் ஹோஸ்டிங்கே பண்ணலாம். ஈவன் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கே இதில் பண்ண முடியும். மொபைல் ஆப்ஸ் கூட பேக் எண்டாக யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் ஃபார் கார்பரேட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கார்பரேட் டிபார்ட்மெண்ட் டேட்டாக்கு யூஸ் பண்ணலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஹோம் டிரைவ் டேட்டாக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ கேன் யூஸ் இட் ஃபார் டேட்டா ஃப்ரம் IoT சென்சார்ஸ். அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கீப் ஆன் லிஸ்டிங் தீஸ் திங்ஸ். ஓகே, அண்ட் ஐ வில் கம் டு த யூஸ் கேஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம்.
அண்ட் அகைன் நிறைய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஈவன் இப்போ நான் ஒர்க் பண்ற கஸ்டமர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 அப்ளிகேஷன் இருக்குன்னா அதுல ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் இன் யுவர் வாட் டு சே அமேசான் S3ல தான் ஸ்டோர் பண்றாங்க. ஓகே, ஸோ ஈவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஈவன் யூ கேன் யூஸ் HTML ஃபைல்ஸ், XML ஃபைல்ஸ் ஆர் node.js யூஸ் பண்றாங்க. முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் ரிலேட்டட் ஃபைல் தான் வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி primarily predominantly using for static web hosting. ஓகே, ஒரு 75 to 80% வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ஸாக தான் இருக்கும். ஓகே, மேபி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா HTML ஃபைல்ஸ் வச்சு பண்றாங்க, வெறும் ஜஸ்ட் ரொம்ப பேசிக் ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் பண்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா they are going for XML and other categories also. Okay, and then high availability பத்தி பேசணும். And again durability and availability is slightly different. Durability-னா என்ன சொல்றோம், நம்ம இப்ப ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா ஹவு டியூரபிள் இட் இஸ். ஒரு ஸ்லிப்பர் வாங்குறோம், இது வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு உழைக்கும், என்ன மாதிரி, ஹவு லாங் இட் இஸ் ஆக்சசிபிள், எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ டியூரபிலிட்டிக்கும் அவைலபிலிட்டிக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். ஹை அவைலபிலிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா எந்த அளவுக்கு அவைலபிளா இருக்குன்றத பார்ப்போம். வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா டியூரபிலிட்டி வந்து இட் இஸ் லைக் அமேசான் S3ன்றது குளோபலா வந்து இட் இஸ் ஸ்கேட்டர்ட். ஸோ தட் மீன்ஸ் நம்ம வந்து இப்போ டேட்டா வந்து ஜியோகிராஃபிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டியில வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த டேட்டா இஸ் கெட்டிங் ரெப்ளிகேட்டட் டு 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் இன் 3 டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன். அப்போ வந்து அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா 99.99 ஆஃப் டியூரபிலிட்டி கொடுக்க முடியுது. ஓகே, 3, 6 and 9. அப்போ 11 nines ஆஃப் டியூரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா they are providing it for most of the ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ அப்படின்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு தியரட்டிக்கலா ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஸ்டோரிங் 15,000 ஆப்ஜெக்ட்ஸ் இன் பர்டிகுலர் சிங்கிள் பக்கெட் அப்படின்னா அந்த 15,000 ஆப்ஜெக்ட்ல ஒரு ஃபைல் கேன் கோ மிஸ்ஸிங் இன் 1 million years. அந்த அளவுக்கு டியூரபிலிட்டி கொடுக்குறாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 100%, பட் இட் இஸ் நாட் 100%. ஓகே, ஸோ okay, so 15,000 objects, one file can go in 1 million objects. So they are talking about 1 million objects. So 1 million years பத்தி பேசிட்டு இருக்காங்க. So whereas human lifeல வந்து 60 to 80 ஆயிடுச்சு average. So okay, அதனால வந்து பாத்தீங்கன்னா they are talking about too much of durability, not just availability. Availability-னா ஒரு particular இடத்துல down ஆயிடுச்சு அப்படின்னா we are getting the data from other resources. But durability-ல they are not ensuring about the performance பத்தி அவங்க எதுவும் பேசல. So உங்களுக்கு வந்து data accessible-ஆ இருக்கும். You will not get error வராது, you will not say like page not found la varadu, you will get access to the data. That's what it is. Okay, so durability and availability referring to the availability of the data in a highly available way, whereas durability என்றது உங்களால accessible ஆ இருக்கும். Okay, and then when it comes to security la வந்து பாத்தீங்கன்னா there are a lot of different 3 different encryption options கொடுக்குறாங்க. either நீங்க வந்து அமேசானோடைய இன்பில்ட் சர்வர் சைடு என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க யூ கேன் பிரிங் இன் யுவர் ஓன் version of encryption also. Client side encryption technology உங்களுடைய on premises technology கூட நீங்க யூஸ் பண்ணி you can use it. Also you can integrate with multi-factor authentication also. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா கிளீன் அப் பண்றோம், டெலிட் பண்றோம் அப்படின்னா இப்போ MFA டெலிட்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா you can ask for more authentication, like உங்களுடைய OTP token, உங்களுடைய மொபைல்ல இருக்க கூகுள் authenticator or your Symantec VIP access, அதுல வர டோக்கனையும் கேட்டு not only username and password, beyond that it will ask for one more level of authentication before it deletes the data. முன்னாடி எப்படி எடுத்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்கள்ட்ட கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அது வந்து டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் ஆக்சிடென்டல் டெலிஷன். ஓகே, ஸோ ஆக்சிடென்டலா நீங்க டெலிட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஆக்சிடென்டல் டெலிஷன் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து லாக் எனேபிள் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் லாக் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் லாக் எடுத்து விட்டுட்டு நீங்க டெலிட் பண்ற மாதிரி இருக்கும், அந்த செக் மார்க்கை வந்து அன்செக் பண்ற மாதிரி இருக்கும். வேறஸ் வந்து உங்கள்ட்ட கன்ஃபர்மேஷன் கேட்குறோம், கன்ஃபார்ம் டு டெலிட், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வித் டெலிட் நீங்க டைப் பண்ணிட்டு, இல்லை பெர்மனன்ட்லி டெலிட் நீங்க டைப் பண்ணிட்டு டெலிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா we are working with credential authentication authorization வந்து பாத்தீங்கன்னா we are improving it. ஓகே, வேற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டலா நம்ம தெரியாம ரைட் கிளிக் பண்ணி வேற ஏதாவது டெலிட் பண்ணதுக்கு பதிலா டெலிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஆக்சிடென்டல் டெலிஷனுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஓகே, ஸோ மேபி ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப் ஆர் குயிக் கொஸ்டின். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா which is the best example? இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ். EBS இருக்கு, EFS இருக்கு,
FSX for Windows இருக்கு, FSX for Lustre இருக்கு, and then we have S3 இருக்கு, and then we have S3 Glacier இருக்கு. எது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் கேட்டகரி இதுல? எல்லாம் பொங்கல் முடிஞ்சு இன்னும் பிரேக் மூட்ல இருந்து வெளில வரல போல இருக்கேன். S3 கிளேசியர். ஆமா, S3 கிளேசியர் மட்டும்தான். கரெக்டா? ஓகே ஓகேம்மா. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வென் வி டாக் அபவுட் பர்டிகுலர் பெனிஃபிட் என்னென்ன ஏரியாலாம் பேசுவோன்றது தான் நாங்கள் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, மேபி ஃபார் யுவர் குயிக் ரெஃபரன்ஸ் அவைலபிலிட்டி பற்றி கேட்பாங்க. எந்த அளவுக்கு நமக்கு டேட்டா அவைலபிளாக இருக்கும், எப்படி நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்க, எப்படி அதை செக்யூர் பண்ணுறீங்கன்றது. பேக்கப்லாம் வந்து இதில் செல்ஃப் மேனேஜ்டு. ஓகே, டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு வந்து ஆக்சசிபிளாக இருக்கும், எந்த அளவுக்கு டேட்டா செக்யூராக இருக்கும், இதை மேனேஜ் பண்ணுறது எப்படி, நீங்கள் பேக்கப் எடுத்து வைப்பீங்களா இல்லை வந்து என்கிரிப்ட் பண்ணுவீங்களா, அதெல்லாம் கேட்பாங்க கஸ்டமர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுடைய சர்வீஸ்ன்றதால தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்கிங் பேக்கப். டேட்டா அவைலபிளாக பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய இது. நமக்கு வந்து ஆஸ் அ சர்வீஸாக தான் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் பேக்கப் அண்ட் தீஸ் திங்ஸ் ஃபார் S3. பட் வேணும்னா நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆக்சசிபிலிட்டிஸ், பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீட் எப்படி இருக்கும்னு பார்ப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் என்னான்ட்டு. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து காஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் அட் த எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நமக்கு கடைசியாக எவ்வளோ ஆகும் இது என்னன்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏரியா தான் வந்து எல்லா சர்வீசஸ்லையும் நம்ம பேசுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வி ஆர் டிஸ்கசிங் ஹியர். நாங்கள் இந்த காஸ்ட் ஆஸ்பெக்ட் ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். பட் ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் படிக்கிறோம் அப்படின்னா இந்த ஏரியால நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வி ஷுட் பி ஃபெமிலியர். ஓகே, கண்டிப்பா அவங்களோட கொஸ்டின் வந்து இந்த டிஃப்ரெண்ட் இந்த 7 ஆங்கிள்ஸ்ல தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ பியாண்ட் தட், அதாவது ஃபர்ஸ்ட் கட் செஷன். தென் அப்புறம் நம்ம யூஸ் கேசஸ், அப்ளிகேஷன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கஷன் வந்து இட் வில் பி லிட்டில் டிஃப்ரெண்ட். பட் ஒரு பர்டிகுலர் சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க போறாங்க, இல்லை டிஸ்கஸ் பண்ண போறோம், இது எந்த மாதிரி நம்ம பர்பஸ்க்கு ஃபிட் ஆகுமான்றது வந்து இந்த 7 ஆங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சர்வீஸும் படிக்கும் போது யூ ஷுட் ரிலேட்டட் டு தி 7 ஆங்கிள்ஸ். அண்ட் தென் டேட்டா வந்து எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக மைக்ரேட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் பி அ கொஸ்டன். ஓகே, இது எப்படி நான் திருப்பி ஆன் ப்ரெம் கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரெப்ளிகேட் பண்ணணும், இல்லை மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே மைட் ஆஸ்க் இட். ஓகே, ஸோ இந்த ஆங்கிளில் வந்து யூ ஷுட் எந்த சர்வீஸ் படித்தாலும் இந்த ஆங்கிளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹேவ் சம் வேலிட் குட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் பேக்கப் எடுத்து வைக்கலாம், ஆர்கைவ் எடுத்து வைக்கலாம். பட் மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் மீன் அமேசான் ஹேஸ் காட் தேர் ஓன் கான்செப்ட்ஸ். ஓகே, இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா there is something called life cycle management and intelligent tiering னு சொல்லுவாங்க. ஓகே, intelligent tiering. ஓகே, ஸோ அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா we have lot of challenges. ஓகே, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது பேக் எண்டில் வந்து தே ஆர் யூசிங் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. ஓகே, டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ஆஃப் டிஸ்க் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கிளாஸஸில் வந்து இப்போ இத்தனை டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அட்டாமிக் டிஸ்க்ஸ் இருக்குது. இது நான் முன்னாடியே உங்களுக்கு அந்த இபிஎஸ் கிளாஸ் அப்பயே நான் சொல்லியிருப்பேன். ஓகே, எஸ்எஸ்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு NVMe கேட்டகரி டிஸ்க்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, விச் இஸ் நான் வாலடைல் மெமரி, வெரி ஸ்பீட். ஓகே, ஸோ ரொம்ப அல்ட்ரா எஸ்எஸ்டி தான் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அஜூரில் வந்து அல்ட்ரா எஸ்எஸ்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த NVMe எஸ்எஸ்டி தான் சொல்கிறாங்க. ரெகுலர் எஸ்எஸ்டி இருக்குது உங்களுக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் தென் த நெக்ஸ்ட் கேட்டகரி கால் அந்த சாஸ் டிஸ்க்லாம் இருக்குது, சட்டா டிஸ்க்ஸ் இருக்குது, ஃபட்டா டிஸ்க்ஸ் இருக்குது. தென் வந்து வி ஹேவ் நியர்லைன் டிஸ்க்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேக் எண்ட்ல டிஸ்க் டெக்னாலஜி இருக்கு, எல்லாமே டிஸ்க் தான். ஓகே, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா HDD கான்செப்ட் தான், HDD கேட்டகரியில வந்துடும். ஓகே, ஹார்ட் டிஸ்க் டிரைவ் உங்களுடைய மேக்னெட்டிக் டிரைவ்ல வந்துடும், ஆர் மேக்னெட்டிக் டிரைவ். ஓகே, அந்த பழைய டிரைவ் உங்களுடைய அந்த ஸ்பிண்டில் பிளேட்டர் அந்த பார்த்துருப்பீங்களே அந்த CD மாதிரி இருக்கும் உள்ள, அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் பிளேட்டர் அதெல்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் டு மெஷர் இட் யூசிங் எவ்வளோ த்ரூபுட் கிடைக்கும், என்ன ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட், அதுதான் நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்னா வந்து வில் மெஷர் இட் லைக் எனக்கு வந்து 15K RPM இல்லை 12K RPM டிஸ்கா என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் ஆர் ரொட்டேஷன்ஸ் பர் மினிட்ல வந்து நம்ம அதை RPM வச்சு மெஷர் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்பீடு த்ரூபுட் எல்லாமே வரும். இங்கே SSDல வந்து பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் இந்த ரெவல்யூஷன்ஸ் இந்த ரொட்டேஷன்ஸ் அதெல்லாம் கிடையாது. வேற இங்கே ஐஆப்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க த்ரூபுட் உங்களுக்கு. ஸோ சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ்.
இது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் டிரைவ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளாஷ் டிரைவ் மாதிரி தான். ஓகே, இதெல்லாம் ஃப்ளாஷ் டிரைவ் கேட்டகரி. இது வேற இது வந்து மேக்னெட்டிக் டிரைவ் கேட்டகரி. ஓகே, நியர் லைன், மிட் லைன், கோல்ட் லைன் அப்படிலாம் நிறைய டிஸ்க்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போக போக வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அதிகமாக கிடைக்கும், பட் ஸ்பீட் அதிகமாக கம்மியாயிடும். உங்களுக்கு கோல்ட் லைன், நியர் லைன், மிட் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 TB, 16 TB, 20 TB ஒரே டிஸ்க் வந்து அந்த சைஸில் வரும். பட் அகைன் அதோடைய இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ஸ்பீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி லெஸ். 5K RPM, 7.2K RPM அந்த மாதிரி வரும் உங்களுக்கு கெப்பாசிட்டி. வேற சிங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே ப்ரைமரியாக உங்களுக்கு வந்து அட்டாமிக் டிஸ்க் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு நிறைய கிடைக்கும், த்ரூபுட் அதிகமாக கிடைக்கும். இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஐஆப்ஸ், த்ரூபுட், இதெல்லாம் ஸ்பீட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஹை வென் யூ கோ டு higher tier. Okay, throughput or whatever IOPS இதெல்லாம் input output per second, speed இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா latency வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் மேலே போக போக, பட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, பட் அகெயின் வந்து டெக்னாலஜி வந்து நிறைய யூசேஜ் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாயிட்டே வரும். ஓகே, வென் இட் டாக் அபவுட் SSD கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் யூஸ் பி வெரி ஹை. உங்களுக்கு சைஸை வந்து பார்த்தீங்கன்னா 500 அப்படி தான் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போல்லாம் வந்து சாதாரணமாகவே 2 TB 4 TB அப்படிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு with lesser price. The more the usage, the price will automatically come down. So initially வந்து it used to be a lot of pricing. இந்த பேக் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் நம்ம கேட்குறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை ஸ்டாண்டர்டில் இருக்கணும். இன்ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுல வந்து சட்டா கேட்டகரியில் இல்லை சாஸ் கேட்டகரி. எனக்கு வந்து அட் த எண்ட் வந்து ஆஸ் அ கஸ்டமர் ஐ நீட் லோயர் ப்ரைஸ். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா they will be migrating the data from higher category to lower category. Okay, so back endல வந்து disk வந்து it is managed by Amazon. So அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப் சைக்கிள் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி they will be handling this particular movement of data. ஓகே, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஐடியா இருக்கா? ட்ரை பண்ணுங்க. ஸோ இட் கேன் பி ராங் ஆர் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றதை பார்த்துக்கலாம்ல. ரிட்டென்ஷன் பீரியட் எப்போ ஓவர் ரைட் பண்ணலாம், எது வரைக்கும் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம்? ஓகே, கரெக்ட். ஆமாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூ கிரியேட் ரூல்ஸ் டு டிஃபைன் how you want to store data or how long ரிட்டென்ஷன். ஒரு செந்தில் சொன்ன மாதிரி. ஓகே, ரிட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணோம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எப்படி எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேட்டகரி இருக்குது. ஸ்டாண்டர்ட் S3 ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற டேட்டாலாம் வந்து S3 ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். வில் கம் டு தட் பாயிண்ட். வேறஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் டேட்டா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கிரியேட் பண்ணி ஒரு 30 days ஆச்சு யாருமே ஆக்சஸ் பண்ணல அப்படின்னா மூவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஓல்டர் தேன் 30 daysனு ஒரு ரூல் எழுதலாம். இது என்ன பண்ணணும், நம்ம ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் கேட்டகரிக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் கேட்டகரிக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு வந்து 40% காஸ்ட் கம்மியாயிடும், சீப் ஆகிடும். ஓகே, ஸ்டாண்டர்ட் வில் பி ஹையர் இன் ப்ரைஸ் கம்பேர்ட் டு இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ். இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்ன்றது பேக் எண்டில் வந்து கம்மியான என்ன சொல்கிறது காஸ்ட் உள்ள ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க. இட் வில் பி மச் சீப்பர் அண்ட் தென் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காது. இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணுற டேட்டா அதில் ஸ்டோர் பண்ணுறோம். வேறஸ் நீங்க இன்னொரு ரூல் எழுதலாம், மூவ் ஆப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் ஓல்டர் தேன் 365 days. நீங்க வந்து டைரக்டா வந்து டீப் ஆர்கைவ் மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் தட் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும்னு கிடையாது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா S3 உடைய கிளேஷியர் டீப் ஆர்கைவுக்கே மூவ் பண்ணலாம். ரொம்ப லாங் டேர்ம் ரிட்டென்ஷன் அது. ஓகே, இதுல இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா டீப் ஆர்கைவ்ன்றது ரொம்ப லாங் டேர்ம். உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆடிட்டிங்க்கு மட்டும்தான் அந்த டேட்டா தேவை அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் கோ அண்ட் ஸ்டோர் இட் இன் லாங் டேர்ம். இது வந்து லாங் டேர்ம் ரிட்டென்ஷன். ரொம்ப ஓல்டு டேட்டா வந்து வெறும் ஆர்கைவிங்காக யூஸ் பண்ணுறது ஆர் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆடிட்டிங்க்கு அதுக்கெலாம் தேவைப்படுற ரொம்ப ரொம்ப பழைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 years 7 years இன்ஃபர்மேஷன்லாம் டீப் ஆர்கைவிக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இப்படி தான் போகணும்னு கிடையாது. S3லேருந்து ஐஏ போயிட்டு ஐஏலேருந்து கிளேஷியர் போயிட்டு கிளேஷியர்லேருந்து டீப் ஆர்கைவ் போகணும்னு கிடையாது. யூ கேன் டிரெக்ட்லி மூவ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டு கிளேஷியர் டீப் ஆர்கைவ் ஆல்சோ. அதனால 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூ கேன் மூவ் பிட்வீன் எனி டியர்ஸ். எக்ஸாம்பிள் என்னன்னா உங்களுடைய லைஃப் சைக்கிள் பாலிசி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ல லைஃப் சைக்கிள் எப்படி நம்ம அந்த ஆப்ஜெக்டோட லைஃப் சைக்கிளை ஹேண்டில் பண்றோம். ஓகே, வி ஆர் ஹேண்ட்லிங் யூசிங் பாலிசிஸ் ஆர் ரூல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு டேட்டா வந்து டிரான்சிஷன் பண்றோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றோம். எதுக்காக மூவ் பண்றோம்? டு சேவ் சம் காஸ்ட். டிரான்சிஷன் ஆஃப் டேட்டா, லைக் வை வி ஆர் டூயிங் இட் டு ரெடியூஸ் காஸ்ட்.
and to have optimal performance. And this will happen automatically from this AWS side, or we need to perform manually? இது வந்து பாத்தீங்கன்னா this is manual. Okay, so life cycle management rules create பண்றது this is manual, whereas there is a storage class which is called intelligent tiering. Okay, so intelligent tiering ன்றது வந்து பாத்தீங்கன்னா it is automatic. Okay, so automatic னு சொல்லும்போது I mean they have their own default rules. Default rules ன்றது என்னன்னா S3 ல இருந்து S3 ஸ்டாண்டர்ட்ல இருந்து IA க்கு வந்து மூவ் பண்றதுக்கு 90 days ஆன டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடும். ஓகே, whereas from infrequently accessed ல இருந்து கிளேஷியருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 1 இயர்ல வந்து மூவ் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூல். இதுல நல்லா கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆட்டோமேட்டிக் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய டேட்டா பேட்டர்ன், டேட்டாவுடைய கண்டென்ட்ஸை வந்து அவங்க மானிட்டர் பண்றது இல்ல, டேட்டாவுடைய பேட்டர்ன் எப்படி ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்றீங்க, எப்படி வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்றீங்க, டேட்டாவுடைய பேட்டர்ன் மானிட்டரிங் நடக்கும். டேட்டா ஸ்டோரேஜ் பேட்டர்ன் ஆர் ட்ரெண்ட் மானிட்டரிங், எப்படிலாம் நீங்க வந்து ஸ்டோர் பண்றீங்க டேட்டான்றதை மானிட்டர் பண்ணுவாங்க. அதனால இட் வில் இன்கர் சம் மானிட்டர் காஸ்ட். மானிட்டரிங்க்குன்னு ஒரு சின்ன காஸ்ட் வரும். ஓகே, ஸோ மானிட்டரிங்னு ஒரு காஸ்ட் வரும். அந்த டேட்டா வந்து டிரான்சிஷன் பண்றதுக்கு ஒரு சின்ன காஸ்ட் வரும். வேறஸ் மேனுவலா போறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க ரூல் எழுதுறீங்க, டேட்டா பேக்எண்ட்ல எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வந்துடும். வேறஸ் இன்டெலிஜென்ட் டியரிங் இஸ் இன்டெலிஜென்ட்ன்றது மீனிங் என்னன்னா மேனுவல் டு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஓவர் ஆகிறோம். ஆட்டோமேட்டிக் போகும்போது Amazon is doing the work on your behalf. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு செக் பண்றாங்க உங்க டேட்டா எவ்வளவு ஓல்டா இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, அது எங்க மூவ் பண்ணலாம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் டிரான்சிஷனிங் த டேட்டா ஃப்ரம் ஒன் டியர் டு அனதர் டியர். ஓகே, இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை ரெண்டுமே பண்ணாம இன்னொரு கேட்டகரியும் இருக்கு. there is something called analysis and movement. நீங்களும் போயிட்டு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு மேனுவலாவும் மூவ் பண்ணலாம். எப்படி நீங்க ஆன் ப்ரமைசஸ்ல வந்து எப்படி ட்ரீ சைஸ் ரிப்போர்ட் எடுத்து இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா ரிப்போர்ட் எடுத்து அதோட யூசேஜ் எப்படி இருக்கு, என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நமக்கு தேவையில்லைன்றதை மூவ் பண்றீங்களோ அந்த மாதிரி நீங்க மேனுவலாவும் அனாலிசிஸ் பண்ணிட்டு மேனுவல் மூவ்மெண்ட்டும் பண்ணலாம். ஓகே, I'll also show that. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கு. One second, let me reply to this mobile call. Okay, so did I answer you, Paul sir? உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேனா? ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ன்றது இட் இஸ் மேனுவல் ரொட்டீன் ஆக்டிவிட்டி which we have to take decision. என்ன மாதிரி டேட்டா எங்க ஸ்டோர் ஆகணும், என்ன மாதிரி வெர்ஷன் எங்க ஸ்டோர் ஆகணும்ன்றது we have to take care of it. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் அது என்னன்னா வெர்ஷனிங்னு ஒன்று இருக்கு. வெர்ஷனிங் என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறோம். பேக்கப் எடுத்து வைக்கும் போது வி ஆர் ஸ்டோரிங் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் த சேம் ஃபைல். இப்போ மண்டே ஒரு ஃபைல் வெர்ஷன் இருக்கு அப்படின்னா மண்டே வந்து வி ஆர் டேக்கிங் பேக்கப் அப்படின்னா அந்த அன்னைக்கு டேட்டுக்கு வந்து அந்த பேக்கப் இருக்கும். அடுத்து இன்னொரு நாள் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா இட் வில் பி டிஃப்ரெண்ட் வெர்ஷன். அந்த மாதிரி வந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர், ஏன்னா இது வந்து அமேசான் மேனேஜ்டு பேக்கப் சர்வீஸ் இல்லை, இப்போ இவங்க அமேசான் ஸ்டோரேஜ் கொடுக்கறதால தே ஆர் மேனேஜிங் பேக்கப். ஸோ அப்போ ஸ்டோர்ஸ் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஃபைல். ஒரே ஃபைலோடைய மல்டிபிள் வெர்ஷன் நமக்கு வேணும். இப்போ நான் வந்து ஓவர் ரைட் பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைலோட வெர்ஷனை வந்து மல்டிபிள் காப்பீஸ் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். மல்டிபிள் ஸ்டோர்ஸ் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆர் காப்பீஸ் ஆஃப் த சேம் ஃபைல். என்ன ஒன்று நீங்க எப்பப்பெல்லாம் மாடிஃபை பண்றீங்களோ அப்போ வந்து அந்த ஓல்டர் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் ஸ்டோர் ஆயிடும். வெர்ஷன் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான். இப்போ நீங்க ஒரு ஃபைல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா யூ வில் வெர்ஷன் த டாக்குமெண்ட், ரைட்? 101, 1.0, 1.1, 1.2 அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க, இல்லை 0.1, 0.2 அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷனிங் கண்ட்ரோல், வெர்ஷன் கண்ட்ரோல் பண்றோம். அந்த மாதிரி இல்லை டிஃபால்ட்டா நீங்க வந்து வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் எனேபிள் வெர்ஷனிங், பட் இட் வில் ஆட் மோர் காஸ்ட் because it is storing multiple versions of the same file. It will add more cost. Versioning enable பண்ணிட்டீங்க அப்படின்னா you cannot disable versioning, but கொஞ்ச நாளைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா you can suspend versioning. ஓகே, சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம், பட் டிசேபிள் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த எனேபிள் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணி ஸ்டோர் ஆன டேட்டா வந்து இட் வில் பி மல்டிபிள் ஃபைல்ஸ். அதெல்லாம் போயிட்டு திருப்பி தேடி டெலிட் பண்றதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே, when you enable the versioning
you can suspend it for some time, but you cannot disable it. அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகே, வெர்ஷனிங்ன்றது என்னன்னா பாயிண்ட் இன் டைம் பேக்கப் எடுத்து வைக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுன்னா S3 உடைய சர்வீஸ் வந்து பேக் எண்ட்ல வந்து பாயிண்ட் இன் டைம் பேக்கப் ஸ்னாப்ஷாட்ஸ் மாதிரி. ஓகே, இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஸ்னாப்ஷாட்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டேக் பேக்கப் ஆஃப் யுவர் ஃபைல்ஸ் இன் பேக் எண்ட். ஓகே, ஸோ எப்பப்பெல்லாம் நீங்க மாடிஃபை பண்றீங்க இல்ல புது சேஞ்சஸ் பண்றீங்களோ அப்ப அந்த ஓல்டர் ஃபைல வந்து ஒரு வெர்ஷன் மாதிரி எடுத்து வச்சுக்கோம். இது இட்ஸ் சிமிலர் டு யுவர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ டெவாப்ஸ்ல வந்து அந்த ஜிட் அதெல்லாம் சொல்றோம்ல, அந்த ஜிட் பிட் பக்கெட் அதெல்லாம் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் த சேம் கோடை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க வந்து S3ல வந்து இஃப் யூ ஆர் யூசிங் இட் ஃபார் ஸ்டோரிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கோட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெர்ஷன் நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கீப் மல்டிபிள் காப்பீஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? என்னவா மேக்ஸிமம் டியூரேஷன் ஃபார் சஸ்பெண்ட் எவ்வளோ? 1 year 2 years 3 years? ஓகே, இல்ல சார், கிளியரா கேளுங்க. உங்க ஆடியோ மேபி லெட் மீ இன்க்ரீஸ் மை ஆடியோ சைஸ். ஓகே இல்ல மேக்ஸிமம் சஸ்பெண்ட் பண்றதோட டைம் டியூரேஷன் எவ்வளவு இருக்கும்? ஓகே, யூ கேன் கீப் இட் சஸ்பெண்டட் ஃபார் எனி அமௌண்ட் ஆஃப் டைம். நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கீப் இட் சஸ்பெண்டட் ஃபார் லைஃப் டைம். ஓகே, அது வந்து டியூரேஷன்லாம் கிடையாது, டைம் லிமிட் வச்சு டைம் பவுண்ட் சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் சஸ்பெண்ட் திருப்பி எனேபிள் பண்ணிக்கலாம் வேணும்னா. அது எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். இட் கேன் பி 1 month or 1 year or 2 years or whatever it is. You can just keep the bucket for suspended. ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாக் ஜென்ரேட் ஆகுது. அப்போ வந்து அந்த லாக் ஜென்ரேட் ஆகுறதால மல்டிபிள் ஃபைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேட் ஆகும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும், அந்த லாக் கிளியர் பண்ற வரைக்கும், அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, தேர் ஆர் சம் யூஸ் கேசஸ் லைக் தட். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோமேட்டிக்கா ஃபைல்ஸ் ஏதாவது வைரஸ் இஷ்யூஸ் வந்துச்சு இல்ல நிறைய ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் a mechanism to disable it or டிசேபிள்ல சஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கணும். அதுக்காக தான் இந்த சஸ்பெண்ட் கொடுத்துருக்காங்க. இட் நீட் பவுண்ட் டு டைம் வச்சுல நீங்க பண்ண முடியாது. நீங்களே சஸ்பெண்ட் பண்ணணும், நீங்களே திருப்பி எனேபிள் பண்ணிக்கலாம், ரீ-எனேபிள் பண்ணிக்கலாம். தென் அது ஈக்குவல் டு டிசேபிள் இல்லையா? லைக் ஆமா, கைண்ட் ஆஃப். ஆமா, ஆனா வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட்ல என்ன இருக்கும், அந்த பழைய ஃபைல்ஸோடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சுன்னு நினைப்பீங்க. ஓகே, ஸோ when you are disabling அந்த ஓல்டு எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸோடைய வெர்ஷன்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிடுன்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் கரெக்ட், இட் இஸ் இன்கரெக்ட். அதை வந்து அவங்க கிளாரிஃபை பண்றதுக்காக தான் they are saying whatever data which is already in the bucket that will have multiple versions. Whatever files you are creating after suspending the versioning, those will not have multiple versions. அது அவங்க கிளியரா உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் they are not giving the disable option. டிசேபிள் பண்றோம் அப்படின்னா நம்ம as a customer என்ன எதிர்பார்ப்போம், எல்லா ஃபைல்ஸ்லயுமே ஒரு காப்பி தான் இருக்கும். we should not get bill for multiple copies of the same fileன்றதை எதிர்பார்ப்போம். கரெக்டா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா they cannot do it. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவலன்ட் டு டிசேபிளிங். பட் நீங்க அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நீங்க லைஃப் டைம் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான் இதை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது. பட் ஆனா வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸோட மல்டிபிள் வெர்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும், ப்ரிசர்வ் ஆகும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் மேனுவலி we can do. பண்ணலாம். போயிட்டு அந்த டெலிட் மார்க்கர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூ கேன் மேனுவலி கோ அண்ட் டெலிட் மார்க்கர்ஸ். பட் அகைன் இட்ஸ் வெரி டைம் கன்சியூமிங். நீங்க ஒரு 5 ஃபைல் 4 ஃபைல்னா பரவாயில்ல. மேனுவலி கோ அண்ட் டெலிட் மார்க்கர்ஸ் இஸ் பாசிபிள். But we can do scripting. ஆப்ஷன் இஸ் தேர். ஆப்ஷன் இஸ் டெஃபினெட்லி தேர். ஆமா, நீங்க வந்து ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி எழுதி கூட நீங்க we can play around, பட் வெரி வெரி கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பேக்கப் அதெல்லாம் வந்து அவங்களே ஹேண்டில் பண்றதால யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் டூயிங் திஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா we are இந்த கான்செப்ட் வந்து we are preserving or we are able to retrieve and restore every version of the changes we have made. ஓகே, அதுதான் இதோட அட்வான்டேஜ். we are preserving and retrieving, allowing us to retrieve and restore the objects. ஏதாவது அப்ளிகேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட் மாறினதால அப்ளிகேஷன் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஈஸிலி இது இருக்கு. ஒரு பேக்கப் டூல் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். கைண்ட் ஆஃப் பேக்கப் டூல் மாதிரி தான். ஓகே, பட் அகைன் இது வந்து கம்ப்ளீட்டா நீங்க பேக்கப் சொல்ல முடியாது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் பேக்கப் டூல். எதுக்காக இப்போ இங்க திடீர்னு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா யூ கேன் இன்டகிரேட் திஸ் வெர்ஷனிங் வித் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். அப்ப நீங்க லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஃபைல் இருக்குல்ல, அதை நீங்க சூஸ் பண்ணலாம். எனக்கு இப்போ கரண்ட் ஃபைலோடைய இது மட்டும் நீங்க மூவ் பண்ணணுமா, இல்லை எனக்கு வந்து ஓல்டர் ஃபைல்ஸ் அதாவது அந்த ப்ரிசர்வ்ட் காப்பீஸையும் மூவ் பண்ணுவான்னு கேட்கும். இல்லை நீங்க ப்ரிசர்வ் காப்பீஸ் மட்டும் மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணலாம், இல்லை கரண்ட் ஃபைல மட்டும் மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர் வில் பி மல்டிபிள் வெர்ஷன் ஆஃப் த சேம் ஃபைல். கரெக்டா? ஸோ இப்போ உங்களுடைய டிரான்சிஷனிங், உங்களுடைய லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்க வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் either the current version or the previous version also. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். கிளியரா? Let me check.
ஓகேமா. ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் versioning storage classes. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், இன்டெலிஜென்ட் டியரிங் அண்ட் வெர்ஷனிங், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ், முக்கியமான கான்செப்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கணும் நீங்க. ஈவன் தோ ஃபண்டமெண்டல் ஸ்டஃபா இருந்தாலும் you have to understand this. ஓகே ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இப்போ S3யோடைய ஸ்டோரேஜ் கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ S3யோட ஸ்டோரேஜ் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், எப்படி நம்ம டிஸ்டிங்யூஷ் பண்ணலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஐடியா சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லிட்டேன், இன்ஸ்டண்ட்டாக நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்ணுறோம், லாங் டேர்மாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், டேட்டாவை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். ஸோ எதுக்கு என்ன இருக்கும், என்ன மாதிரி நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ இப்போ இதுலேயே வந்து நிறைய எத்தனை கேட்டகரி இருக்குது இதில். ஸோ ஐம் சேயிங் தட் தேர் ஆர் 8 different categories of S3 ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை சொல்லுங்க நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பெக்டில். தான் இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு S3 ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. வெரி குட். If I'm talking about for this life cycle management, then it will be go with this S3 class year deep archival automatically will happen, or when we are performing for a manual rules, then we need to define that where need to be archived. அது எப்படி பண்றது? ஓகே ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட். பை டிஃபால்ட்டாக நீங்கள் எனி டேட்டா நீங்கள் வந்து எதுவுமே சூஸ் பண்ணாமல் போடுறீங்க. ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை யுவர் ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் ஆர் ரெகுலர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கெட்டிங் ஸ்டோர்ட் இன் S3 ஸ்டாண்டர்டில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் சே ஆக்டிவ் டேட்டா ஆர் ரெகுலர் டேட்டா ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி என்ன மாதிரி சொல்லலாம். பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. யூ கேன் ஆக்சஸ் திஸ் டேட்டா இன் மில்லி செகண்ட். வேற இதுவுமே வந்து மில்லி செகண்ட்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று என்னன்னா இட் இஸ் கோயிங் ஃப்ரம் ஒன் கேட்டகரியிலேருந்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் பேக் அண்ட் டிஸ்க்கு மாறுது, அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து பாத்தீங்கன்னா வி கேன் ஜஸ்ட் சே இன்ஃப்ரீக்வெண்ட், அது பேர்ல இருக்கு ஆக்சஸ்டு டேட்டா. இது ஒன்ஸ் ஒன் ஐஏ வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஃபார் when we are doing a archival, it will prompt for that which storage we need to be allocated infrequent accessed or glacier or something else. It will be prompt to select that destination of the data location. Yes, we can definitely choose from where to where. Okay, so it will ask us from which category to which category during the life cycle management configuration. Okay, it will ask us. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ எங்கேருந்து எங்கே மூவ் பண்றீங்க அப்படின்றது வந்து இட் வில் டெஃபினெட்லி ஆஸ்க் அஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ வாஸ் டெல்லிங் ரைட் 30 daysல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் மூவ் ஃப்ரம் இன்ஃப்ரீக்வெண்ட் டு பாசிபிளி லைக் கிளேஷியருக்கு மூவ் பண்ணலாம். மேபி 180 daysக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து நீங்க கிளேஷியர் டீப் ஆர்கைவ் மூவ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சொல்யூஷனிங். எப்படி வேணா பண்ணலாம் நீங்க. ஸோ நீங்க வந்து கேட்க உங்களுக்கு ஆப்ஷன் எங்கேருந்து எங்க மூவ் பண்ண போறீங்கன்றது ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு அப்படின்னா டேட்டா வித் சேஞ்சிங் ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ ஒரு சில டேட்டா வந்து நம்ம ரெகுலராக ஆக்சஸ் பண்ணுவோம், ஒரு சில செட் ஆஃப் டேட்டா வந்து எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் இன்டெலிஜென்ட் டியரிங் எனேபிள் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து ரொம்ப அது கம்மியாயிடும். ஸோ இப்போ காஸ்ட்னு சொல்லும் போது லெட் மீ புட் இட் திஸ் வே. லெட் மீ இன்சர்ட் சம்திங். Okay, so this can be as cheaper as $0.021 per GB. Okay, இதுவே இது பார்த்தீங்கன்னா infrequently access வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு it can go up to 0.0125, பாதிக்கு பாதி. ஓகே, ஸோ இதில் 125 and then this one will be 0.0215, அதாவது 0.0125. இதுல மினிமம் எவ்வளவு சொன்னனோ இந்த இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்ல அதுதான் வந்து இங்க வரும். ஓகே, திஸ் ஒன் கேன் பி வெரி சீப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஜோன் ஐஏ இல்ல, சாரி இங்க மாத்தி போட்டேன். ஒன் ஜோன் ஐஏ வந்து பாத்தீங்கன்னா $0.0100 per GB வரும்.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் இஸ் மச் சீப்பர். ஒன் ஜோன் ஐஏ வந்து ஒரே ஒரு காப்பி தான் ஸ்டோர் பண்ணுறோம். ரிட்டன்டென்சி நமக்கு கம்மியாயிடுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் இதில் ஸ்டோர் ஆகாத, ஒரே ஒரு டேட்டா சென்டர், ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் ஸ்டோர் ஆகிறதால, ஒன் அவைலபிலிட்டி ஜோன் ஆர் டேட்டா சென்டரில் ஸ்டோர் ஆகிறதால இட் இஸ் வெரி சீப்பர். பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பீட்லாம் அதே தான் இருக்கும். மில்லி செகண்ட்ஸில் ஆக்சஸ் பண்ணலாம், இதுவும் மில்லி செகண்டில் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் மினிட்ஸ் ஆர் ஹவர்ஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் யுவர் எவ்வளோ சைஸ் ஆஃப் டேட்டா ஸ்லோவாக தான் நீங்கள் ரிட்ரீவ் பண்ண முடியும். இது வந்து ரிட்ரீவல். ஓகே, ஸோ நீங்கள் கிளேஷியர் ஆர்கைவ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் யூஆர் கோயிங் டு டூ அ ரிட்ரீவல் ஹியர். ஏன்னா இது வந்து ஆர்கைவ் பண்ணி வச்ச டேட்டா. ஆர்கைவ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் டிரெக்ட்லி ஸ்டோர், ஐ மீன் அப்படி டேரக்டாலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கோ அண்ட் ரிட்ரீவ் த டேட்டா. ரிட்ரீவல்லே வந்து பார்த்தீங்கன்னா there are 3 major categories. Okay, Stan, if it standard is at a retrieval. one copy is in the available zone, இப்போ on the particular data when I'm moving into this archival process, அது வந்துட்டு glacier போனோம்னா the particular availability zone should be available for all these things, right? The glacier deep archive or outpost, all these things will be available, right? Okay, we'll come to that graphical I mean practical part. We'll see என்னென்ன transition பண்ண முடியாதுன்றதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட். இதுல வந்து நம்ம ஒரு காப்பி வச்சுட்டு நீங்க இங்க மூவ் பண்ணா என்ன ஆகுன்றதை யோசிக்கிறீங்க. ஓகே, ஸோ வில் கம் டு தட். ஓகே, ஸோ அட்வான்ஸ் லெவல் போகலாம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட், பல்க் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்ரீவல். ஓகே, ஸ்டாண்டர்ட் ரிட்ரீவல் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி ஸ்டாண்டர்ட் காஸ்ட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா ஹவர், இப்போ எவ்வளோ சைஸ் ஆஃப் த டேட்டா, என்ன மாதிரி டேட்டா பேஸா இல்ல ரெகுலர் ஃபைலா, அதை பேஸ் பண்ணி டைம் வில் டிஃபர். உங்களுடைய ரெக்கவரி பாயிண்ட் வந்து இட் வில் மீன் ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் வில் பி டிஃபரெண்ட் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் டேட்டா யூ ஆர் டீலிங் வித் ஆர் குவாலிட்டி ஆர் குவான்டிட்டி ஆஃப் த டேட்டா. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி the restoration time or retrieval time will differ. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட். நீங்க வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரிட்ரீவ் ஆகி வரும். அது வந்து ஸ்டாண்டர்டா பில்ட் ஆகும். எனக்கு வந்து இப்போ பல்கா நிறைய டேட்டா ரிட்ரீவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியா ப்ரைசிங் இருக்கு. பட் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி சீப்பர் தேன் த அதர் டூ. பட் எக்ஸ்பெக்டட் ரிட்ரீவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஏதோ வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு இல்ல வந்து ஏதோ டேட்டா எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரிட்ரீவல் பேஸ் பண்றீங்கன்னா இட் வில் பி ஹையர் காஸ்ட். ஓகே, அதுவும் அகைன் வந்து பர் ஜிபி பர் எவ்வளோ கண்டென்ட்ஸ் எவ்வளோ ஸ்டோர் பண்ண போறீங்கன்றதை பேஸ் பண்ணி காஸ்ட் அதிகமாக வரும் உங்களுக்கு எக்ஸ்பைரட் ரிட்ரீவல். ஓகே, இது வந்து ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லாம் இந்த ரிட்ரீவல் மெத்தட் கேட்பாங்க கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்கிட்ட. பட் அதர்வைஸ் தே வில் பி கோயிங் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஆர் பல்க் ரிட்ரீவல். ஓகே, ஸோ இது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதால தான் இட் வில் பி டேக்கிங் மினிட்ஸ் ஆர் ஹவர்ஸ் ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஆர்கைவ் வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா it will take hours to recover or hours to retrieve the data. இது வந்து சில டைம் அந்த S3 கிளேஷியர்ல மினிட்ஸ்ல ரிட்ரீவ் பண்ணிடலாம். வேற இது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் டேக் 6 hours 8 hours மாதிரி டைம் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது மூணுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டைம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எக்ஸ்பெக்டட்னா உடனே 15 மினிட்ஸ்ல வந்து அவங்க ரிட்ரீவலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் பேஸ்ட் ஆன் யுவர் கண்டென்ட் சைஸ், பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா சைஸ் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். வேற இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ன்றது 6 hours இல்ல 12 hours அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரிட்ரீவல் அக்செப்டன்ஸ் என்னவோ அது அந்த மாறும். அது வந்து ஏடபிள்யூஎஸோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு சைஸ் இருக்கு, ஏடபிள்யூஎஸோட ரெகுலர் இதுக்கு இது இருக்கு. பட் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரிட்ரீவல் ப்ரொசீஜர் பிசினஸ் ஹவர்ஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணி கொடுப்பான்றதால அப்ப நெக்ஸ்ட் நாள் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இட் வில் அடியர் டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து இட் வில் பி தேர். ஓகே, ஸோ ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் இன்டென்சிட்டி வந்து டு லெஸ் காஸ்ட் ரிடக்ஷன் மட்டும்தான். இதுலயும் மில்லி செகண்ட் ஆக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. to primarily to reduce the costing, redundancy வந்து reduce பண்றோம். Okay, it is more or less same like your one zone IA மாதிரி தான். Okay, so any question so far until this? Like இது கொஞ்சம் important discussion. Maybe வந்து pricingலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேணும் அப்படின்னா this will be very very cheaper. Okay, maybe we can just say 0.00099 per GB. Okay, deep archive. இது வந்து it might be like then S3 வந்துட்டு if I'm creating one account, okay, so I don't want to create any EC2 instance, so only I need that like a file storage for this my own purpose personally. Okay, அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? வரலாம். அது வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் an account only for storage also, அதுவும் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் வந்து Okay. இது மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் ஆப்ஷன்ஸ் லைக் எலாஸ்டிக் அந்த இது லைட் சேல் பார்த்தோம்ல, அமேசான் லைட் சேல் வந்து ஜஸ்ட் ஒன்லி லைக் நமக்கு ஈஸி டு இன்ஸ்டன்சஸ் மாதிரி வெறும் விஎம்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக போர்ட்டல் கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூல் கெட் ஐ மீன் நீங்கள் வேணும்னா அக்கௌண்ட் அதை மட்டும் S3க்கு மட்டும் கிரியேட் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா there are a lot of different use cases. Let me come to that. இந்த இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? யூஸ் கேசஸ்க்கு இப்போ நான் போகிறேன். பட் பிஃபோர் கோயிங் டு தட் இதில் ஏதாவது டவுட் இருக்கா? Okay, if there are no doubts, let me move on to use case. ஓகே, யூஸ் கேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைமரி பர்பஸ் வந்து பேக்கப் அண்ட் ஸ்டோரேஜ் தான். வந்து இது S3யோட பர்பஸே ஸ்டோரேஜ் தான். அப்போ பேக்கப் அண்ட் ஸ்டோரேஜ் தான் வந்து ப்ரைமரி யூஸ் கேஸாக இருக்க முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டோர் இட் ஃப்ரம் ஆன் ப்ரமைசஸ் ஆர் யூ கேன் ஸ்டோர் இட் ஃப்ரம் யுவர் க்ளவுட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லேருந்து ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஒரு சர்வீஸ்லேருந்து ஸ்டோர் பண்ணலாம். யூ கேன் ஸ்டோர் இட் த்ரூ த இன்டர்நெட் ஃபேஸிங் அது மாதிரியும் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு S3 யூஸ் பண்ணலாம் ஃபார் டேக்கிங் டேட்டா ஆர் அப்ளிகேஷன் கண்டென்ட்ஸ் பேக்கப். ஓகே, ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அது. மேபி ஐ டெலிட் திஸ் as a யூஸ் கேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங். ஓகே, ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. when I say static web hosting, இப்போ வந்து எனக்கு வந்து சர்வர் சைடு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்னா இப்போ எனக்கு ஒரு சில அப்ளிகேஷன்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. அந்த டெவலப் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு உனக்கு நிறைய ப்ரீரெக்வசைட் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வெப் பேஜை டிசைன் பண்ண முடியும். விஷுவல் ஸ்டுடியோ வேணும், இல்லை .NET ஃப்ரேம் ஒர்க் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் வெப் ஹோஸ்டிங்லாம் இங்கே பண்ண முடியாது. வேறஸ் லைக் சர்டைன் திங்ஸ் லைக் ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங், HTML ஃபைல்ஸ், XML ஃபைல்ஸ், உங்களுடைய JavaScript ஃபைல்ஸ், Node.js ஃபைல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்து சர்வர் சைடில் we don't need any additional configuration, don't need any server side scripting or server side processingலாம் எதுவுமே தேவையில்லை. பட் நீங்கள் கிளைண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு எனேபிள் JavaScript, எனேபிள் அந்த இது ஆக்சஸ் மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைடு எனேபிளிங் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் தேவை அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ வெப் ஹோஸ்டிங், ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ராவல் பிளாக் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு விசா போர்ட்டல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பெருசாக நம்ம ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்பலாம் பண்ண தேவை. ஜஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், இந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு என்ன மாதிரி விசா ப்ரொசீஜர், இந்த இதுக்கு என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஐட்டனரி, என்ன மாதிரி எங்கெங்க லொகேஷன்ஸ்லாம் இது இருக்கும் உங்களுக்கு அப்படின்றது வந்து டீடைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ல தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக்ஸு, ட்ராவல் பிளாக்ஸு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசா சைட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி மேனேஜ் யூசிங் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ். ஏன்னா அதில் வந்து வெறும் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஹோம் பேஜ் தான் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த ஒரு ஹோம் பேஜும் அந்த பேக் எண்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஒரு S3ல ஸ்டோர் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் ஆல்சோ. ஓகே, வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். கிளவுட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவா நீங்க ரன் பண்ணலாம். இது ஓகே, இட் இஸ் ஒரு நாட் கொஸ்டின் வந்துட்டு சாட்ல கேட்டிருக்காரு, காஸ்ட் இஸ் ஃபார் ஹவர்லிங்கிறது முத்து கேட்டிருக்காரு. per GB. காஸ்ட் இஸ் ஃபார் ஹவர்லி. per GB தான் ஜி, ஸ்டோரேஜ் காஸ்ட் இல்லை இது, ஹவர்லி காஸ்ட் வராது உங்களுக்கு. per GB எவ்வளோ per GBக்கு ஸ்டோர் பண்றீங்க, ஆமாம் per GB, ஆமாம் per minute வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆமாம் per GB per minute. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஹோஸ்டிங், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ வெப் ஹோஸ்டிங் அண்ட் மீடியா ஹோஸ்டிங். மீடியா ஹோஸ்டிங்ன்றது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெப்சைட் ஹோஸ்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில மியூசிக் சைட்ஸ்லாம் பார்ப்போம். நம்ம ஆன்லைன்லேயே வந்து மியூசிக் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க, இல்லை வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க, ஃபோட்டோ ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் மியூசிக் ரெண்டரிங் பண்ணுறது, இல்லை வீடியோ ரெண்டரிங் பண்ணுறது, இல்லை வந்து சில ஃபைல்ஸ்லாம் வந்து மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் இது ஹோஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி மீடியா ஹோஸ்டிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக. ஈவன் வந்து உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் யூசிங் S3 ஃபார் அந்த ஃபைல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறது வந்து மீடியா ஹோஸ்டிங்லாம் வந்து பேக் எண்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சாஃப்ட்வேர் டெலிவரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ACCM சைட்ஸ் இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரெபாசிட்டரியாக யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து சாஃப்ட்வேரை ஃபெச் பண்ணி கஸ்டமருக்கு புஷ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் டெலிவரி அப்ளிகேஷனை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேர் டெலிவரிக்கு யூஸ் பண்ணலாம். தென் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. அதாவது உங்களுடைய ஆன் ப்ரமைசஸில் இருக்க டேட்டா, இல்லை ஒரு பர்டிகுலர் கிளவுட்ல இருக்க டேட்டா, இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்ல இருக்க டேட்டா வந்து நீங்கள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு பர்டிகுலர் இஷ்யூவால் வந்து பார்த்தீங்கன்னா அது மேன்மேடாக இருக்கலாம், இல்லை நேச்சுரலாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா யூ கேன்
create multiple copies of the same file. Either நீங்க அதை என்ன பண்ணலாம்னா S3 ல ஸ்டோர் பண்ணாலே by default it is having 3 different copies. நீங்க வந்து cross region replicationம் பண்ணலாம். Okay, there is an option. I'll show you how to do that. Cross region replication பண்ணலாம். on-prem to cloud, on-prem to AWS S3 நீங்க வந்து மைக்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆப் சிங்க்னு ஒன்று இருக்கு, சரி, டேட்டா சிங்க்னு ஒன்று இருக்கு. அது மூலயமா நீங்க டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது எதுக்காக பண்றோம்? டு மிட்டிகேட் எனி அவுட்டேஜஸ் காஸ்ட் பை நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை சிஸ்டம் ஃபெயிலியரோ இல்லை ஹியூமன் எரரால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு சைட்ல இருக்கிறதுக்கு பதிலாக யூ கேன் ஹேவ் மல்டிபிள் லொகேஷன்ஸ் ஃபார் யுவர் டேட்டா. ஸோ அதுக்காக வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி பிஸ்னஸ் கண்டினியூட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆக்டிவா பண்ணீங்க அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் பிஸ்னஸ் கண்டினியூட்டி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவா வச்சிங்க அப்படின்னா டிசாஸ்டர் ரெக்கவரி. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் ஃபார் ஆர்கைவிங். ரொம்ப லாங் டேர்ம் ரிட்டென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரிட்டையர் பண்ண போறீங்க, இல்லை ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்கிறதுல ஒரு ஆன் ப்ரெமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லைவ் டேட்டாக்கு மட்டும் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. யூ கேன் இன்டெகிரேட் வித் NetApp ஆர் எனி ஆன் ப்ரெமிசஸ் ஸ்டோரேஜ், ஆன் ப்ரெம் ஸ்டோரேஜ் கூட யூஸ் பண்ணிட்டு ஒரு அப்ளையன்ஸ் வழியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டிரான்சிஷன் த ஓல்டு டேட்டா டு கிளவுட். அது மாதிரியும் பண்ணலாம். Okay, or rarely used data to cloud. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு யூஸ் கேஸ் அப்படி தான் பண்ணோம். எங்களுக்கு ஆன் ப்ரைமில் வந்து we had NetApp storage. அந்த NetApp storageல இருந்து we migrated the old contents to the cloud. அது வந்து பார்த்தீங்கன்னா we saved a lot of money, like almost 60% cost reduction வந்துருச்சு. ஆன் ப்ரைமிசஸ்ல வந்து ஓல்டு டேட்டா மூவ் ஆனதுக்கு அப்புறம் யூ கெட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆன் யுவர் ஸ்டோரேஜ். ஏன்னா டேட்டா ரொம்ப ஆக்குபன்சி கிடையாது. யுவர் பேக்கப் சைஸ் வில் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ். அதே மாதிரி வந்து ஆக்சஸ் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். லேட்டன்சி வில் பி வெரி லெஸ். உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ யூ கேன் ஆர்கைவ் த ஓல்ட் டேட்டா. இது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா டேப்புக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டெக்னாலஜிலாம் ரொம்ப எவால்வ் ஆயிடுச்சு. நவடேஸ் லைக் டேப் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் எ டேப் நீங்க என்ன பண்ணலாம்னா கிளேஷியர் டீப் ஆர்கைவ்க்கோ கிளேஷியர் சொல்யூஷன்ஸ்க்கோ நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆன் வெரி அவுட்டர் லெவல்ல பாத்தீங்கன்னா we are just moving data from one location to another location. பட் ஆனா சோர்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா you are getting better performance, better latency, and you are getting lower data to backup, லோயர் டேட்டா டு ஹேண்டில். நீங்க ஏதாவது டீஃப்ராக்மெண்ட் பண்றீங்க இல்லை வந்து பாத்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப டைம்ல குயிக்கா முடியும். ஏன்னா டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கிறதால எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் வந்து பாத்தீங்கன்னா பேக் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா முடியும். மெனிசே ஹவுஸ் கீப்பிங், பேக்கப் எடுத்து வைக்கிறது, என்கிரிப்ஷன் பண்றது, கம்ப்ரஸ் பண்றது, டீடூப் பண்றது, இதெல்லாம் வந்து ரெகுலர் பேக் எண்ட்ல வந்து ஆன் ப்ரெம்ல பண்றது. ஸோ வென் யூ ஆர் டூயிங் ஆர்கைவிங் ஆஃப் யுவர் ஓல்ட் டேட்டா டு த கிளவுட் யூ கெட் அ லாட் ஆஃப் related benefits or hidden benefits. Okay, so இது நிறைய பார்க்குறோம் இப்போ ரியல் கேஸ்ல. then you can also use it for data lake, big dataக்கு big data analyticsக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா you can use it. இந்த டேட்டா நிறைய இதில் ஸ்டோர் பண்ணுறது எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணலாம். you have a lot of analytics also within this cloud. okay, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா they have given full-fledged analytics into S3 cloud. ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்தது இவங்க தான் கொண்டு வந்தாங்க. analytics embedded கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் S3 தான். ஓகே, பை டிஃபால்ட்டாகவே அதில் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் பை டிஃபால்ட்டாகவே இட் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் அனாலிட்டிக்ஸ் இன்ஜின். ஓகே, நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டேட்டா எடுக்கணும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்டோர் ஆகிடும். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக ஸ்டோர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபைல் ஸ்டோர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஆக்சஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே அந்த அனாலிட்டிக்ஸ் இன்ஜின் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. Okay, by first cloud storage with analytics getting the S3 தான். Then a lot of people have started enabling it, and even if recent வந்து Azure Blob Lake கூட வந்து பாத்தீங்கன்னா they have started giving big data and அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இனிஷியலா வந்து S3ல மட்டும் தான் இருந்தது. Also you can use it for hybrid storage concept. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் டு கிளவுட், இப்போ வந்து AWS டு AWS நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் ஆர் கிராஸ் அக்கௌண்ட் ரெப்ளிகேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ டிஎஃப்எஸ் ஆன் ப்ரைம்ல பண்ற மாதிரி நம்ம இங்க கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேட் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் மாதிரி இல்லை வந்து உங்களுடைய லினக்ஸ் ரெப்ளிகேஷன் மாதிரி யூ கேன் கான்ஃபிகர் கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன். அக்கௌண்ட் வந்து இல்லை ரீஜன் டு ரீஜன் வந்து நீங்க ரெப்ளிகேட் பண்ணலாம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ப்ரைம் டு AWS வந்து பாத்தீங்கன்னா எய்தர் யூ கேன் யூஸ் டேட்டா சிங்க் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கேட்வே, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் இருக்கு. ஈவன் NetApp உடைய கேட்வே, இந்த மாதிரி நீங்க தேர்ட் பார்ட்டி கேட்வேஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சிங்க் தான் பிரைமரி ஆப்ஷன். ஈவன் யூ கேன் யூஸ் ஸ்டோரேஜ் கேட்வே அண்ட் யூ கேன் யூஸ் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ.
அண்ட் அகெயின் வந்து ஆன் ப்ரைம்லேருந்து நம்ம வந்து S3க்கு மைக்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக S3யோட ஆன் ப்ரெமிசஸ் ப்ரைவேட் கிளவுட் அவுட் போஸ்ட்லேருந்து கூட நீங்கள் வந்து டேட்டா சிங்கை வச்சு மைக்ரேட் பண்ணலாம். இதுவுமே ஆன் ப்ரெம் மாதிரி தான். ஓகே, இட் இஸ் நாட் டிஃபரெண்ட், பட் அகெயின் you'll have more options. ஏன்னா S3 அவுட் போஸ்ட் யூஸ் பண்ணுறதால you can have different varieties of transfer mechanism, SFTP, FTP, FTS, FTPS. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க AWS உடைய நிறைய ட்ரான்ஸ்ஃபர் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்டோரேஜ் கேட்வே, நம்மளுடைய ஸ்னோ எஜ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்டெகிரேட் ஈஸியாக பண்ணலாம் S3 அவுட் போஸ்ட் யூஸ் பண்ணுறதால. பட் வில் கம் டு திஸ் பாயிண்ட் லேட்டர். பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூ கேன் யூஸ் இட் as a ஹைப்ரிட் கிளவுட் ஸ்டோரேஜ். ஓகே, இந்த பர்டிகுலர் 9 கேட்டகரிஸ் தான் வந்து ப்ரைமரியா யூஸ் பண்ற யூஸ் கேசஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல. ஓகே, ஸோ வேற பர்பஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஐ கேன் கீப் லிஸ்டிங் மோர் பாயிண்ட்ஸ், பட் உங்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஐ எம் ஜஸ்ட் லிமிட்டிங் இட் டு 9 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் லாக் ஃபைல் ஸ்டோரேஜ். மேபி அது ஒன்று மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், 10 ரவுண்டா இருக்கட்டும். ஓகே, ஸோ நீங்க லாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆடிட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் டேட்டாலாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். Okay, maybe let's round it up. Okay, so I don't want to give it as a 9 number. Okay, ஒரு 10 யூஸ் கேசஸ் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கால் சென்டருடைய கால் ரெக்கார்ட்ஸ், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் டேட்டா ஸ்டோர் பண்றது, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற பார்மசிட்டிக்கலோடைய ஸ்டடி டேட்டா இது பண்றது, என்ன மாதிரி நம்ம அனாலிசிஸ் டேட்டா ஸ்டோர் பண்றது, நிறைய பர்டிகுலர் பர்பஸ் இருக்கு. கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, மேபி யூசர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ற டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்கு. பட் ஆன் அ வெரி ஹை லெவல் தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் பிசினஸ் கேசஸ் ஆர் பிசினஸ் யூஸ் கேசஸ் தட் வி யூஸ் S3 ஃபார். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? ஓகே, இதுக்கு தான் நிறைய பிரேக்கே கொடுக்க கூடாது. ஒரு ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா டச் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், தென் பீப்புள் வில் ஃபீல் லைக் நம்ம ஏதோ புதுசா ஒரு டெக்னாலஜி படிக்கிற மாதிரி ஆயிடும் அப்புறம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு நாள் கிளாஸ் அதை வைக்கிறது. பட் எனிவேஸ் பீப்புள் ஜஸ்ட் என்ன சொல்றது, இது பண்ணுங்க, அட்டென்டிவா இருங்க, ஆஸ்க் கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா தான் நிறைய டிஃப்ரெண்ட் வியூஸ்ல வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, வந்துட்டு டெக்னாலஜி கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா we will get more question. டெக்னாலஜி தெரியும், அதனால அப்படி இருக்கு. சைலண்ட். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஐ தாட் லைக் இது ஸ்டோரேஜ்ன்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா we are started using storage. But anyways, okay, so on a very high level, maybe what is the time now? 10:20. Okay, okay, let us do one thing. Maybe ஏதாவது முக்கியமான டாபிக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்து வந்துட்டு டெமோ ஏதாவது பார்ப்போம். ஓகே, ஸோ காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜியை வந்து அவங்க மக்கள் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமேசான் வில் பி ஏபிள் டு ப்ரொவைட் யூ அ லாட் ஆஃப் காஸ்ட் ரிடக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து இருந்த காஸ்ட்டுக்கும் இட் இஸ் லைக் 80% சீப்பர். அப்போ 2006 தான் இந்த இது லான்ச் பண்ணாங்க. 2020 வந்து இந்த ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து அப்போ இருந்த ப்ரைஸுக்கும் இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டைப் ஆஃப் ப்ரைஸிங் இருந்தது, ஸ்டோரேஜ் டிஸ்க் எல்லாம். பட் அகெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கலெக்டிவ் அச்சீவ்மெண்ட். கரெக்டா? நாட் ஓன்லி இப்போ EC2 உடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கொடுக்குறாங்க அப்படின்னா பேக் எண்டில் வந்து இன்டெல் இஸ் எவால்விங், ஸ்டோரேஜ் இஸ் எவால்விங், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வெண்டர் இஸ் எவால்விங் தேர் ப்ராடக்ட். ஸோ அப்படின்னும் போது இட்ஸ் எ கலெக்டிவ் அச்சீவ்மெண்ட் தான். ஓகே, ஸோ யூ கேனாட் சே அமேசான் தான் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக எவால்வ் பண்ணாங்க சொல்ல முடியாது. ஸோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தே ஸ்டார்டட் டூயிங் அ லாட் ஆஃப் எவல்யூஷன். நிறைய வந்து பூட்டிங் டைம் கம்மி பண்ணாங்க, மைக்ரோ சர்வீசஸ்க்கு ஒர்க் பண்ற மாதிரி தேவையான சர்வீசஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா OS லெவல்ல, ஹார்ட்வேர் லெவல்ல, தென் ஈவன் நெட்வொர்க் லெவல்ல லாட் ஆஃப் எவல்யூஷன்ஸ் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிவ் காஸ்ட் ரிடக்ஷன் தான் சொல்ல முடியும், கலெக்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்ல முடியும். ஸோ ஸ்டோரேஜ் மட்டும் இப்போ அமேசானுடைய S3 மட்டும் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பேக் எண்ட்ல டிஸ்க்ஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கணும், ப்ரைஸ் கம்மியா இருக்கணும், ஹார்ட்வேர் டெக்னாலஜி நிறைய புதுசா வந்திருக்கணும், ஃபிளாஷ் டிரைவ்ஸ் நிறைய வந்துருச்சு, அதே மாதிரி நிறைய யூசேஜ் அதிகமாயிடுச்சு, பேட்டர்ன் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு, ஒரு என்ன சொல்றது கிராஃபிக்கல் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சீப்பர் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் S3, பட் டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் த பேக் எண்ட் எவல்யூஷன் அண்ட் ஹார்ட்வேருடைய யூசேஜ் அதிகமானதால தான் உங்களுக்கு இந்த இது சிம்பிளா சொல்ல போனா ஆக்சலரேஷன் நடக்குது, பேக் எண்ட்ல இன்னோவேஷன் நடக்குது நிறைய. Innovation or evolution is
சேஞ்சிங் ஹார்ட்வேர் லெவல்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல்ல இருந்து சாஃப்ட்வேர் லெவல்ல இருந்து நிறைய மாறுது உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி S3 இனிஷியலா ஒரு 2007, 8 படிச்சிருந்தீங்கன்னா வெறும் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. 2012 தான் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷியரே வந்துச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ இன்டெலிஜென்ட் டியரிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா வந்த விஷயங்கள். அதெல்லாம் இன்டெலிஜென்ட் டியரிங்லாம் வந்து ஐ திங்க் 2018 தான் வந்துச்சு. இப்பதான் ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. ஓகே, ஸோ வேற டீப் ஆர்கைவ் வந்து 2019 தான் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் எவல்யூஷன். கன்சிஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருந்தது. ஸோ எங்களால் வந்து பாத்தீங்கன்னா ஐ கேனாட் டூ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க. அப்போ 2018 வந்து பாத்தீங்கன்னா தே கேம் அப் வித் இன்டெலிஜென்ட் டியரிங். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா S3 கிளேஷியர் வந்து எங்களுக்கு ஸ்டில் வந்து எங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2012 இருந்து 2019 வரைக்கும் வெறும் S3 கிளேஷியர் தான் இருந்தது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா S3 டீப் கிளேஷியர் S3 கிளேஷியர் டீப் ஆர்கைவ் கொண்டு வந்தாங்க 2019ல. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் லாட் ஆஃப் எவல்யூஷன், லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஹேவ் கம் ஆன் த வே. ஓகே, அதே மாதிரி ப்ரைஸும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஆர்கிடெக்சர் லெவலில் போறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் செஷன்ஸ் நீங்க கிளாஸ் வரும்போது ஸ்டோரேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் லிட்டில் மோர். பட் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்கிடெக்சர் கிளாஸஸ்க்குலாம் வந்து இங்க இந்த இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் முடிச்சவங்களை மட்டும் தான் நாங்கள் அக்செப்ட் பண்றது. பிகாஸ் தே வில் ஹேவ் டவுட்ஸ் ஆன் த வெரி ஃபண்டமெண்டல்ஸ். இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள்ல திருப்பி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் நான் வந்து இன்டெகிரேட் பண்ணி காமிப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து காக்னிட்டோ, IAM, S3 அண்ட் EC2 இது நாலுத்தையும் சேர்த்து வந்து ஒரு யூஸ் கேஸ் காமிப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் நாட் ஆஸ்க் S3 னா என்ன, S3ல இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி வந்து ஆக்சஸ் பாலிசிஸ் கொடுக்குறோம், எப்படி வந்து IAM கூட ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கக்கூடாது. தே ஷுட் ஹேவ் கொஸ்டின்ஸ் அட் த யூஸ் கேஸ் லெவல். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டார்ட் வித். ஓகே, இது கிளியரா நீங்க பேசிக்ஸ் நல்லா கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் வி கேன் கீப் எக்ஸ்ப்ளோரிங் மோர் யூஸ் கேசஸ். ஓகே, ஸோ எனி கொஸ்டின் சோ ஃபார்? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நான் எடுக்க போற எல்லா யூஸ் கேஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் S3 as ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஓகே, S3 இல்லாம வந்து சொல்யூஷனிங் பண்றதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹெவிலி யூஸ்டு சர்வீஸ். ஒரே ஒரு கொஸ்டின் ஸ்டான்லி. ஓகே, S3 அவுட் போஸ்ட் சொன்னீங்கல்ல, அது வந்து ஹைபிரிட் ஆமா சொல்யூஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஆமா எங்க ஹைபிரிட் யூஸ் சொல்யூஷன். பண்ணுவோம்? ஆமா, அது அவுட் போஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன் பிரேம்ல வந்து இப்போ VPC எல்லாம் கிரியேட் பண்றோம்ல, ஆன் பிரேம் பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட்லாம் பண்றாங்கல்ல கஸ்டமர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே வில் எங்க இருக்கு யூஸ் கேசஸ். இப்போ கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கிளவுட் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அவங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதாவது HTTPSல வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன், அவங்களுடைய API எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. டெக்னாலஜி வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் மாதிரி ஒர்க் ஆகணும்னு எதிர்பார்க்கறாங்க. அன்லைக் யுவர் நம்ம மேனுவலா போயிட்டு ஒரு யூசருடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு மேப், நெட்வொர்க் டிரைவ், மவுண்டிங் பண்றது அதெல்லாம் பண்ணாம லேட்டஸ்ட் அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் மெத்தட்ல வந்து ஒர்க் ஆகணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் திஸ் S3 அவுட் போஸ்ட் as an ஆப்ஷன். இதுல வந்து உங்களுக்கு S3 எப்படி ஒர்க் ஆகுதோ கிளவுட்ல, அதே மாதிரி உங்க ஆன் பிரேம்ல இன்ட்ராநெட்லயே உங்களுக்கு ஒர்க் ஆகும். பிளஸ் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் கிளவுட்ல இருக்கிற டேட்டா சென்டர் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூ கேனாட் கீப் இட் ஃபார் டிஃப்ரெண்ட் டியரிங். நிறைய ஸ்டோரேஜ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அவங்களால. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைவ் டேட்டா, கரண்ட் டேட்டா, ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டேட்டா வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு அந்த மற்ற டேட்டா, அந்த ஓல்டு டேட்டா, அந்த இன்டெலிஜென்ட் டியரிங் வந்து எனேபிள் பண்ணலாம் அவுட் போஸ்ட்ல. இன்டெலிஜென்ட் டியரிங் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா கரண்டா வந்து நீங்க இந்த பாசிவ் டேட்டாலாம் வந்து இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ற டேட்டாலாம் பப்ளிக் S3 பப்ளிக் கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தே ஹேவ் ஃபுல் ஃபிளெஜ்ட் கிளவுட் பேக்கப் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்யூஷன். ஆமா, பேக்கப் சொல்யூஷன் மாதிரி. ஆமா, பேக்கப் சொல்யூஷன் மாதிரி. பட் அகைன் வந்து இட்ஸ் நாட் பேக்கப். ஏன்னா பேக்கப்னா நம்ம ரெஸ்டோரேஷன் கான்செப்ட் வருவாங்க. வேற இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து இன்டெலிஜென்ட் டியரிங் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா இப்ப கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஆக்சஸ் பண்றாரு அப்படின்னா பஃபரிங் டைம் இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து இந்த ஆர்கைவ் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு இந்த பாத்திருப்பீங்க ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வந்து ஒரு சாஃப்ட் லிங்க் மாதிரி காமிக்கும். அந்த இடத்துல இருக்க மாதிரி காமிக்கும். பட் ஆனா ஆக்சுவல் டேட்டா வந்து அங்க இருக்காது. இட் வில் பி ஸ்டோர் எல்ஸ்வேர். ஒரு டேப்ல இருந்திருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி இன் பப்ளிக் கிளவுட் ஆர் எங்க வேணா இருக்கலாம். உங்களுக்கு வந்து ரிட்ரீவல் டைம் கொஞ்சம் டிலே இருக்கும். லேட்டன்சி வில் பி இல்ல, அதான் சொன்னேன். அதனால தான் மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ் சொன்னேன். நீங்க அதை ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா டைம் எடுத்து அங்க டவுன்லோட் ஆகும். ஸோ திருப்பி அது வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி கணக்காயிடும் அது. ஸோ இட்ஸ் நாட் லைக் கம்ப்ளீட் பேக்கப். வேற இது வந்து இன்டெலிஜென்ட் டியரிங் எனேபிள் பண்ணலாம். அவுட் போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த S3 உடைய எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் உங்களுக்கு ஆன் பிரேம்ல. லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், இன்டெலிஜென்ட் டியரிங் அதெல்லாம். வேற நீங்க ரெகுலர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் டேக் பேக்கப் ஆர் யூ கேன் யூஸ் ஸ்டோரேஜ் கேட்வே வழியா நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கலாம் டேட்டா. அதெல்லாம் பண்ணலாம். ஈவன் டேட்டா சிங்கை வச்சு நீங்க ரெப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்ணலாம் ஆன் பிரேம் டு கிளவுட்.
வேற S3 அவுட் போஸ்ட் பண்ணும்போது அந்த S3 அமேசான் S3 கொடுக்குற அந்த ஃபீச்சர்ஸை வந்து இங்க கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமேசானுடைய ஓன் அப்ளிகேஷன், அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ், அவங்களுடைய வெப் சர்வீசஸ், அவங்களுடைய போர்ட்டல் யூஸ் பண்ண டெக்னாலஜியை கஸ்டமருக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்னென்ன பேக்எண்ட்ல வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே கஸ்டமருக்கு ஒரு சொல்யூஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்ரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் அமேசான் வாஸ் லைக் தட். அவங்க ஓன் கம்பெனிக்கு வந்து யூஸ் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ரெப்ளிகேட்டிங் ஆர் ரெசிப்ரோகேட்டிங் டு த எண்ட் கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ ஓகே, ஆக்சஸ் லெவலில் இப்போ நிறைய வந்து உங்களுக்கு மாறிடுச்சு. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் பற்றி பேசணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்சலரேஷன் பற்றி பேசல. ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் ஒரு டாபிக் இருக்குது. இது என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் geographical locationsல access பண்றாங்க. இல்ல வந்து we can just say like access, secure access of files from or files over long distance. Okay, long distanceல வந்து clientல இருந்து நம்ம ஆமா content delivery network. Okay, so content delivery networkன்றது வந்து CDN. Okay, so CDN உடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து cloud front ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் மூலயமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டா வந்து அந்த நெட்வொர்க் லொகேஷன்ல வந்து கேட்ச் பண்ணலாம். இது வந்து ஒரு நெட்வொர்க் டெலிவரி சென்டர் ஆர் நெட்வொர்க் ரூம் சொல்லலாம். அந்த நெட்வொர்க் லொகேஷன்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த நெட்வொர்க் டேட்டா சென்டர்ல வந்து டேட்டா சென்டரா இருக்கலாம், இல்லை ஒரு சர்வர் ரூமா இருக்கலாம். அந்த எட்ஜ் லொகேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் எட்ஜ் லொகேஷன், அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்றாங்க. அங்க லோக்கலா டேட்டா சென்டர் இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா அந்த லோக்கலா இருக்கிற ஒரு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், இட் கேன் பி அமேசானுடைய ஓன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கா இருக்கலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் லைக் அகாமை இல்ல வந்து அந்த மாதிரி எந்தெந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் இருக்காங்களோ அவங்களுடைய சிடிஎன் யூஸ் பண்றதால யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட் கேன் பி நேட்டிவ் கிளவுட் ஃப்ரண்ட், அமேசானோட கிளவுட் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா கஸ்டமர் வந்து அந்த லொகேஷன்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டா வந்து அந்த என் டேட்டா சென்டர்ல இருந்து வராது. இன்ஸ்டெட் அங்க லோக்கலா இருக்கிற சர்வர் ரூம், லோக்கலா இருக்கிற ஸ்டோரேஜ்ல இருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிக்கும் அந்த எட்ஜ் லொகேஷன்ல இருந்து. ஸோ கஸ்டமர் வந்து ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டாவுக்கு அது யூஸ் பண்ணலாம். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஆர் இஃப் யூ வாண்ட் டு அப்லோட் டேட்டா, அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஃப்ரண்ட் வழியா அப்லோட் பண்றீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு நியர் லொகேஷன் ஸ்பீட் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்க டேட்டா அப்லோட் பண்ணும்போது இந்த கிளவுட் ஃப்ரண்ட் போயிடுச்சுனாலே அதுல இருந்து வந்து சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும் உங்களுடைய அமேசானோட டேட்டா சென்டருக்கு. ஓகே, ஃப்ரம் கிளவுட் ஃப்ரண்ட் அமேசான் டேட்டா சென்டர் இட் வில் பி வெரி ஹை ஸ்பீட். ஓகே, அமேசான் டேட்டா சென்டர் எனக்கு லோக்கலா இல்ல, இன்ஸ்டெட் எனக்கு கிளவுட் ஃப்ரண்ட் எனேபிள் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட் வழியா நீங்க அமேசான் டேட்டா சென்டருக்கு டேட்டா வந்து குயிக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ற டேட்டாலாம் கேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து மெயினா நீங்க வந்து கேச்சிங் லொகேஷன் மாதிரி சொல்லலாம். ஓகே, யூ கேனாட் ஜஸ்ட் டேர்ம் இட் அஸ் கேச்சிங், ஏன்னா அங்கே பேக்கப் நடக்கிறது இல்லை, அங்கே வந்து ஆக்சுவல் ஃபைல்ஸ்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டோர் ஆகிறது இல்லை. பட் தேர் வில் பி அ பஃபர். ஓகே, ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், அதுல வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ற டேட்டாலாம் இந்த எட்ஜ் லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். ஸோ தட் யூ கெட் பெட்டர் ஆக்சஸ் ஸ்பீட், பெட்டர் லேட்டன்சி, ரொம்ப குயிக்கா அப்லோட் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இட் கேன் பி கான்டினென்ட் டு கான்டினென்ட் ஆல்சோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க S3 கேன் பி இன்டெகிரேட்டட் வித் நிறைய சொல்யூஷன்ஸ் அப்படி பண்றாங்க. இன்டெகிரேட் வித் கிளவுட் ஃப்ரண்ட் ஃபார் பெட்டர் performance or less latency access for your data. Then இங்கேயும் வந்துட்டு இப்போ EC2 instanceல வந்துட்டு we are talking about the file transfer for that outgoing traffic which is using it for அது வந்து காஸ்டிங் ஆகுது இல்லையா? Same kind of charges will be applicable on the S3 or a different kind of that costing will be there? S3 வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், data transfer out is chargeable, data transfer in is free. At the end வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆமா, இல்ல ஸோ S3 ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம பேசுறோம். ஓகே, வாட் எவர் வி ஆர் மூவிங் இன் டு த பேக் எண்ட் கிளாஸஸ் தட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் S3 ஸ்டாண்டர்ட் டு தீஸ் திங்ஸ். ஈவன் நீங்க பண்ணலாம். இப்போ S3 கிளேஷியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா API மூலயமா நீங்க வந்து அப்லோட் பண்றது, இப்போ கமாண்ட் லைன் மூலயமா அப்லோட் பண்றது, டவுன்லோட் பண்றதா. ஆனா டிரெக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா S3 கிளேஷியர்ல வந்து அமேசானோட போர்ட்டல் வழியெல்லாம் போயிட்டு அப்லோட்லாம் பண்ண முடியாது கிளேஷியர்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் CLI ஆர் AWS ஓட CLI ஆர் API ஆர் SDK மூலயமா வந்து நீங்க யூ கேன் டைரக்ட்லி ஸ்டோர் இன் டு கிளேஷியர். நீங்க டைரக்டாலாம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு கம் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டு இது, இல்லை வந்து இன்ஃப்ரீக்வென்ட் டு கிளேஷியர், அந்த மாதிரி நீங்க டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். வாட் எவர் ஐம் ரெஃபரிங் டு இஸ் ஆன் த S3 ஸ்டாண்டர்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ S3 ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா
டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன் இஸ் ஃப்ரீ. அட் த எண்ட் வந்து கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் அவங்க ஐஎஸ்பிட்ட வந்து பே பண்ண போறாங்க அப்லோட் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க டேட்டா சென்டர்ல இருந்து அது அமேசான் டேட்டா சென்டருக்கு அப்லோட் ஆகுது. அட் த எண்ட் கஸ்டமர் இஸ் பேயிங் டு சம் ஒன். ஓகே, இட்ஸ் நாட் தட் அவங்க வந்து அப்புறம் அமேசான் திருப்பி பே பண்ணாங்கன்னா தே வில் ஆஸ்க் எதுக்கு நாங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்னுக்கும் பே பண்ணுன்றது. ஓகே, ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன் இஸ் ஃப்ரீ, பட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட் இஸ் சார்ஜபிள். எந்த ஒரு இதுலையுமே கேஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க டிசைன் லெவல்ல யோசிச்சீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் பிளே அரவுண்ட் வித் ஆப்ஜெக்டோடைய டேகிங். ஆப்ஜெக்ட் டேகிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பண்றேன், இல்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷனிங் பண்றேன், இல்ல வெர்ஷனிங் பண்றேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்க டேக் பண்ணீங்க அப்படின்னா செலக்டிவான ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் நீங்க டிரான்சிஷன் பண்ணலாம். அந்த டேக் வச்சிருக்க இந்த ப்ரொடக்ஷன் டேட்டாவை மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி டிரான்சிஷன் பண்ணலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணி நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ தட் மீன்ஸ் எந்த அளவுக்கு நீங்க ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இல்ல பர்டிகுலர் டேட்டாவை டேக் பண்றீங்களோ tagging will be helpful in multiple different ways, not just ப்ரைஸிங்கோ பேக்கப்போ மானிட்டரிங்கோ அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ் சொல்லியிருப்பேன். இதை மட்டும் பேக்கப் எடுக்கலாம், இல்லை இதை மட்டும் மானிட்டர் பண்ணலாம், இந்த டேக் இருக்கிற மிஷின்ஸை மட்டும் நீங்கள் வந்து பேட்ச் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். பேட்சிங், மானிட்டரிங், பேக்கப். அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்வீஸ்க்குள்ள ஈவன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து அந்த டேக் பெட்டராக பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுடைய டேகிங் இருக்க டேட்டா மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ கேன் டூ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வெர்ஷனிங் வித் ஆப்ஜெக்ட் லெவல் ஆர் ஆப்ஜெக்ட் டேக்ஸ் வச்சு நீங்க பண்ணலான்றது வந்து நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ டேகிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நீங்க கம்பெனில வந்து நேமிங் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்களா ஒரு காலத்துல ஆன் பிரேம்ல, அதே மாதிரி கிளவுட் வந்துட்டீங்க அப்படின்னா நேமிங் அண்ட் டேகிங் ரெண்டுமே வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பரா டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு இவரோட கொஸ்டினுக்கு வந்தீங்க அப்படின்னா okay, so let me compare. Okay, time 10:33 la. Okay, let's do one thing. We'll come back at 10:50. Okay, 10:35 la கணக்கு வச்சிட்டோம். Okay, 15 minutes. Okay, 10:50 க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருப்பி செஷனை ரெஸ்யூம் பண்ணுவோம். Then we'll have one 1.5 மணி நேரம் செஷன் இருக்கலாம். Okay, so we'll go for a break now. I'll stop the recording. Okay, ஏதாவது questions இருந்தா 2 minutes. This conference will now be recorded. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன் அ வெரி ஹை லெவல், ஆன் அ ஹை லெவல் லைக் மேபி ஆன் அ ப்ரைசிங் பர்ஸ்பெக்டிவ் ஆர் காஸ்டிங் பர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் சே ப்ரைசிங் ஆர் காஸ்டிங் ஆஸ்பெக்ட். ஓகே, இப்போ இது வந்து ஸ்டோரேஜ் கிளாஸஸில் வந்து இஃப் யூ ஆர் ஸ்டோரிங் இட் இன் அ வெரி ஹை டியர் ஆர் வென் யூ ஆர் புட்டிங் இட் இன் டு the frequently accessed tier அப்படின்னா இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஸ்டோரிங் காஸ்ட் will be higher. Okay, but retrieval or accessing will be the same cost or cheaper தான் இருக்கும். Whereas when you are putting it into the Glacier, deep archive இதுக்கெல்லாம் போகும்போது storage cost or storing cost is cheaper, whereas the access tier, access cost வந்து பாத்தீங்கன்னா அதை retrieve பண்ணணும் இல்ல access பண்ணணும் அப்படின்னா will be higher. ஓகே, இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டும் ஆக்சஸ் பண்றது சேம் காஸ்ட் நினைச்சுப்பாங்க. இட் இஸ் டிஃப்ரெண்ட் காஸ்ட் அண்ட் இட் வில் பி லிட்டில் ஹையர். ஓகே, ஸோ ப்ரைசிங் கன்சிடரேஷன் ஆர் காஸ்டிங் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிங்க அப்படின்னா பேக்கப் will be happen on the same patient, right? அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்டாண்டர்டுக்கும் கிளாசியருக்கும்? ஸோ புரியல. ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா இப்போ access for the backup and restore will be in that same manner fashion on the all the classes, right? These 3 classes. அது எப்படி higher than this normalங்கிறது எப்படி அவங்க டிஃபைன் பண்றாங்க கிளாசியர்ல? ஸோ இதுல வந்து டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் நாட் புட்டிங் இட் இன்டு த சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் கேட்டகரி. வேற வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட டேப் மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோரேஜ் மாதிரி தான். இது நியர் ஆன்லைன் தானே தவிர இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆன்லைன் ஸ்டோரேஜ். கிளேஷியர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆஃப்லைன் ஸ்டோரேஜ் மாதிரி தான். இட் இஸ் ஈக்குவலன்ட் டு டேப். ஓகே, இட்ஸ் நாட் லைவா நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. பேக்கப் மாதிரி இது பண்றது அப்போ மாதிரி ஆமா லைக் டேப் ஸ்டோரேஜ் மாதிரி. ஓகே,
இட்ஸ் நாட் லைக் டேப். இப்போ டேப்ல வந்துட்டு நீங்க இன்சர்ட்லாம் ஆன் பண்ணலாம், அதெல்லாம் பிரேம்ல பண்ண தேவையில்ல. ஆன் பிரேம்ல ம். பார்த்தோன்னா we have to request for the backup team to initiate that catalog for that specific backup level, and வந்துட்டு 1 ஆமா. or 2 days it will take. அது மாதிரி சேம் ப்ராசஸ் இல்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ்? இங்க வந்து ஆமா, இங்க ரெட்ரீவல் ரிக்வெஸ்ட் நீங்க வந்து இதர் நீங்க வந்து சில ஃபைல்ஸ் வந்து நீங்க அப்படி ஓபன் பண்ணாலே அது ரெட்ரீவ் ஆகும். சில ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு பிளேஸ் ரெக்வெஸ்ட் வயா உங்களுடைய சர்வீஸ் அமேசானோட AWS சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஆக்சஸ் இட் டிரெக்ட்லி வயா GUI. ஸோ GUI வழியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகே. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதர் AWS கமாண்ட் லைன் வழியாக பண்ணலாம், இல்லை வந்து சில தேர்ட் பார்ட்டி SDK எல்லாம் இருக்கு. I'll show you how to do that. பட் இதுல Okay. ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயங்கள் என்னன்னா, இந்த டேட்டா S3 கிளேஷியர்ல நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் கேரண்டீட் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் இட் ஃபார் 80 டேஸ் 90 டேஸ் மினிமம் அதுல இருந்தே ஆகணும். ஓகே, irrespective ஆஃப் யுவர் யூசேஜ் அண்ட் ஸ்டஃப், இதுல வந்து மினிமம் கேரண்டீட் இது இருக்கு உங்களுக்கு. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் புட் தட் ஹியர். மினிமம் யூ ஹேவ் டு ஸ்டோர் இட் ஃபார் 90 டேஸ் வந்து மினிமம் அதில் ஸ்டோர் பண்ணி ஆகணும். வேற டீப் கிளேஷியர் ஆர்கைவ் போறீங்கன்னா மினிமம் 180 டேஸ் இது ஆகணும். இன்கேஸ் நான் வந்து இது மாதிரி தான் லோன் நீங்க ஏர்லியராக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோரேட்டா சார்ஜஸ் ஆர் whatever earlier charges, early closure or early deletion charges வந்து பார்த்தீங்கன்னா you have to pay for it. Okay, long term, on a very long run it will be cheaper, but if you are deleting the data before the pre-termed condition, அந்த 90 days condition நீங்க மீட் பண்ணாம 60 daysல delete பண்றீங்க அப்படின்னா அந்த 30 daysக்கு they will be putting pro rata charges amount. ஓகே, ஸோ இதுல வந்து மினிமம் guaranteed amount of daysனு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து லாங் டேர்ம்க்கு மட்டும் தான் அதை நீங்க யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் நாட் யூஸ் இட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ்க்குலாம் வந்து யூ ஹேவ் டு யூஸ் இட் ஸ்டாண்டர்ட் ஆர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து ஸ்டோர் பண்றதை நீங்க ஆர்கைவா தான் ஸ்டோர் பண்ண முடியும். கைண்ட் ஆஃப் ஜிப் ஃபைல், ஸ்டார் ஃபைல்ஸ் மாதிரி தான் அதுல ஸ்டோர் ஆகும். யூ கேனாட் ஸ்டோர் த ரெகுலர் ஃபைல்ஸ் அதுல ஸ்டோர் ஆகாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோஸ் அவங்களுக்கு அமேசானுக்கு வந்து பாத்தீங்கன்னா they have to make a lot of benefits இல்ல. ஸோ அவங்க வந்து they cannot just store it just like your regular storage மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அவங்க வந்து பேக் எண்ட்ல வந்து டீடூப்ளிகேஷன், கம்ப்ரெஷன் எல்லாமே பண்ணி தான் வைப்பாங்க. அது அகைன் உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் கிடையாது. ஃபார் த ப்ரொவைடர் they have to earn money இல்ல. So they have to ஒரு சில பெனிஃபிஷியல் ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க பண்ணாதான் தே கேன் ரெவன்யூ ஜென்ரேட் ரெவன்யூ. ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல தே ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு சேஃப் கார்ட் ஆர் டு என்ன சொல்றது, அவங்களுடைய யூசேஜ் பேட்டர்னை வந்து கம்மி பண்றது, இல்லை வந்து சாரி அவங்களுடைய ஸ்டோரேஜ் பேட்டர்னை கம்மி பண்றதுக்கு தே ஆர் எனேபிளிங் ஆல் சச் ஸ்டோரேஜ் ஃபீச்சர்ஸ். பட் நமக்கு ஆஸ் அ கஸ்டமர் வி வில் நாட் பி டிரெக்ட்லி பெனிஃபிஷியல். பட் நிறைய ஸ்டோரேஜ் நம்ம நிறைய சர்வீசஸ் கன்சியூம் பண்றோம், நிறைய பேர் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும். யூ வில் கெட் ஃபார் லெசர் ப்ரைஸ். பட் அகெயின் அது வந்து த மோர் த யூஸ் த லெசர் த ப்ரைஸ், அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ கேளுங்க கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கு கேளுங்க பால். ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு என்னன்னா இந்த ஆர்கேவல் சொல்றோம் இல்லையா, இந்த ஜிப் ஃபைல் வந்து கம்ப்ரஸ்டு பண்ணனா பட் இந்த டேட்டா யூசேஜ் அந்த ஸ்டோரேஜ் வந்துட்டு இட் இஸ் a very minimal, right? இப்போ வந்து 1 TB ஃபைல் இருக்குன்னா if I'm compressing for the 1 TB it will be go for the 500 GB, but it is at the benefit to the customer only, right? Not to this vendor of AWS, right? இந்த மெக்கானிசம்லாம் வந்துட்டு எப்படி நடுவில் கொஞ்சம் லைன் நடக்குமா ஆர்கேவ் கம்ப்ரஷன்? ஆமா, லைன் வந்து கொஞ்சம் எனக்கு பிரேக் ஆகுது. ஐம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் மை சைட் ஆர் யுவர் சைட். எனிவே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ் அ கஸ்டமர் வி ஆர் சார்ஜ்ட் பர் ஜிபி. ஓகே, ஸோ வி ஆர் சார்ஜ் ஃபார் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் இன் கெப்பாசிட்டி இன் ஜிபி. ஓகே, இன் ஜிபியில் நம்ம வந்து பே பண்ண போறோம். ஸோ இட் கேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது பேக் எண்ட்ல வந்து எந்த அளவுக்கு அதை வந்து இது பண்ணி வைக்கிறாங்க, ஆர்கைவ் பண்ணி வைக்கிறாங்க, கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்க, டீடூப் பண்றாங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் ஃபார் அஸ். ஃபார் அஸ் லைக் த காஸ்ட் இஸ் பர் ஜிபி. இந்த அளவுக்கு ஜிபி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா தே வில் சார்ஜ் யூ திஸ் மச். அதே மாதிரி எவ்வளோ ரிட்ரீவல் ரெக்வஸ்ட், அதுக்கு வந்து நீங்க ஆக்சஸ் ரெக்வஸ்ட் எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட் போதோ அதுக்கு தனியா ப்ரைஸ் வரும் உங்களுக்கு பை டிஃபால்ட்டா. ஓகே, அது இட் கேன் பி ஃப்ரம் யுவர் ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் ஆர் இட் கேன் பி ஃப்ரம் யுவர் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ். அதே மாதிரி இது வரும். தென் வந்து ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ப்ரைசிங், உங்களுடைய இன்டெலிஜென்ட் டியரிங், தென் வந்து இந்த கிளவுட் ஃப்ரண்ட் இன்டெகிரேஷன், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாலிசிஸ், IAM பாலிசிஸ், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அடிஷ்னல் ப்ரைசிங்.
ஸோ இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டுக்கு தானே ஆல்ரெடி ப்ரைஸ் வந்துருச்சு. ஓகே, மேபி I'll put it separately because very very important stuff. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டுங்கிறது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இட் இஸ் லைக் ஹைபிரிட் சொல்யூஷன்ல மட்டும் அப்ளிகபிளா, இல்ல when I'm using for that availability zone to another availability zone, data transfer also include for this data transfer increase rate? ஓகே கிராஸ் ரீஜியன் ரெப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி செப்பரேட் ப்ரைஸ். பட் வித்தின் த ரீஜியன் இஃப் யூ ஆர் ஸ்டோரிங் 3 டிஃப்ரெண்ட் காப்பீஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 காப்பி ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு சொன்னால அந்த 3 காப்பி டிஃபால்ட் 3 காப்பீஸ்க்கு வந்து அடிஷ்னலாக பில் வராது, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ரெப்ளிகேஷன்லாம் வராது. டிஃபால்ட் 3 காப்பீஸ் வில் பி ரெப்ளிகேட்டட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் within the same region. Okay, but if you are going for cross region replication, if you need disaster recovery, if you need business continuity between 2 different region அப்படினா that is chargeable because we are using Amazon உடைய backbone network இல்ல ISP உடைய internet channel யூஸ் பண்ணி we are replicating the data. அங்கேயே வந்து உங்களுக்கு data transfer out நடக்குது, so we will be chargeable அதுக்கும். சரி, இன்னொரு இது வந்து என்னன்னா, இப்போ கிராஸ் ரீஜியன் ரெப்ளிகேஷனுக்கு காஸ்ட் வந்துட்டு இட் இஸ் AWS to AWS we are doing it. இதே இது வந்துட்டு when I'm using for the hybrid solution from this public cloud to on-prem, அதுக்கும் சேம் கைண்ட் ஆஃப் காஸ்டா இல்ல அதுக்கு டிஃபரன்ஸ் காஸ்டிங் வருமா? ஆமா, on-prem to public cloud, on-prem to public cloud is free, on-prem to public cloud is free, public cloud to on-prem replication is chargeable. Yeah, அது வந்துட்டு காஸ்டிங் வந்துட்டு the same kind of a casting இல்ல different kind of a casting வருமா? Pricing will be different. If you are using through the VPN, pricing will be different. VPN charges will be different. Okay. ஆனா அங்க என்கிரிப்ஷன் அந்த டனலிங் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால அது will be different. ஓகே, ஸோ ரெகுலரா நீங்க வந்து ஓப்பன் இன்டர்நெட்ல இது பண்றதுக்கும் விபிஎன்ல பண்றதுக்கும், விபிஎன்ல பண்ணும்போது ஈவன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஆல்சோ சார்ஜபிள். ஓகே, ஏன்னா வந்து அங்க நம்ம என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் பண்றதால தே வில் சார்ஜ் இட் ஃபார் ஈவன் த என்கிரிப்டட் டேட்டா. ஓகே, ஸோ ப்ரைசிங் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா யூ கேன் கீப் ஆன் லிஸ்டிங், பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கிளாசிஃபிகேஷன்ஸ் விச் கான்ட்ரிபியூட் டு யுவர் பில்லிங். ஓகே, ஸோ அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் ஸ்டன், இது வந்துட்டு விபிசி டு விபிசி ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏ சர்வருக்கு பி சர்வருக்கு, ஏ சர்வர் இருந்துட்டு 1 விபிசி, அது பி சர்வர் இருந்து அனதர் விபிசி. ஸோ அப்படி காப்பி பண்ணும்போது த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட் வில் பி தேர் ஆர் ஃப்ரீ ஒன்லி, ரைட்? ஓகே, ஆமா ஒரே ரீஜன்ல டிஃபரெண்ட் விபிசிஸ்க்குலாம் ஃப்ரீ தான். ஆமா, ஓகே. ஸோ ஓகே, கம்மிங் டு availability, I think pricing பேசியாச்சு. ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ல வந்து we talked about costing. Okay, maybe I'll just put together something on the availability also. Okay, availability, durability எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it is like very high. Okay, 99.99 வந்துரும் உங்களுக்கு எதுல ஸ்டாண்டர்ட்லாம். Okay, let me do this way. ஓகே, ஸோ ஹையஸ்ட் அவைலபிலிட்டி வந்து 99.99% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் கிடைக்கும், ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் ஆர் இன்டெலிஜென்ட் டியரிங் ஒன் ஜோன்ல வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, 99.5% ஆயிடும் SLA. ஓகே, திஸ் ஒன் வில் பி 99.9% SLA for infrequently accessed, and for whatever like intelligent tiering-க்கும் 99.90 தான். கிளேஷியருக்குலாம் வந்து SLAவே கிடையாது. ஓகே, ஸோ ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா we are talking about archive data, அது நம்ம ரியல் டைமாக லைவாக ஆக்சஸ் பண்ணிட்டு இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி SLA வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யுவர் வாட் டு சே கிளேஷியர் ஆர்கைவ்க்குலாம் கிடையாது. ஸோ மினிமம் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா as I said இதெல்லாம் மினிமம் 3 இருக்கும். ஒன் ஜோன் ஐஏ மட்டும் ஒரே ஒரு காப்பி இருக்கும். ஸோ எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல வந்து இது ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல தான் ஸ்டோர் ஆகும். மற்றதெல்லாம் வந்து 3 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் 3 அவைலபிலிட்டியில ஸ்டோர் ஆகும். அதில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு ஃபைலோட சைஸ் வந்து 5 TB வரைக்கும் போகலாம். ஸோ இதில் மினிமம் சைஸ்லாம் எதுவும் கிடையாது. வேற இந்த கிளேஷியர் இதுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் சைஸ் வந்து மினிமம் வந்து 40 KB இருக்கணும் அதில். ஓகே, எம்டி ஃபைல்ஸ்லாம் கொண்டு போய் அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, 40 KB சைஸ் உள்ள ஃபைல் தான் மினிமம் இருக்கணும் அதில் ஃபார் யுவர் கிளேஷியர் அண்ட் கிளேஷியர் ஆர்கைவ். ஐ திங்க் ஈவன் ஃபார் யுவர் ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸ் வந்து 128 KB இருக்கணும். ஓகே, இதுக்கு வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம், 0 KB ஃபைல்ஸ் கூட ஸ்டோர் பண்ணலாம். பட் இன்ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ் அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக போகிறது இல்லை. இந்த லொக்கேஷனுக்குலாம் கிளேஷியர் அண்ட் இன்ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ்லாம் டிரான்சிஷன் மூலயமா தான் போகுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா
whichever file is contributing to charge price கான்ட்ரிபியூட் பண்றது வந்து ஃபைல்ல ஏதாவது சைஸ் இருந்தால் தான் கண்டென்ட் இருந்தால் தான் ப்ரைஸ் வரப்போகுது. ஸோ அப்போ அந்த ப்ரைஸபிள் கண்டென்ட்ஸை மட்டும்தான் அது வந்து அடுத்த டியருக்கு மூவ் பண்ணும். ஓகே, ஈவன் ஃபார் யுவர் ஒன் ஜோன் ஐஏக்கு கூட 128 GB இருக்கணும்க்கா அப்படி இருந்தால் தான் வந்து இட் கேன் மூவ் தேர். இது கொஞ்சம் நான் வச்சுங்க, ஏன்னா ஒரு சில ஃபைல்ஸ்லாம் மூவ் ஆகாது. ஏன் இந்த ஃபைல்ஸ்லாம் மூவ் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எம்டி ஃபைல்ஸாக இருக்கும், இல்லை கண்டென்ட்ஸ் வந்து இந்த சைஸுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் தேம் மினிமம் பிளாக் சைஸ் வர ஃபைல் வந்து இந்த சைஸ் இருந்தால் தான் அவங்க வந்து தே வில் கன்சிடர். ஓகே, அதே மாதிரி வந்து இன்கேஸ் வந்து பெரிய லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா இந்த 40 KB இன்க்ரிமெண்ட்ல தான் சார்ஜ் வரும் உங்களுக்கு. ஓகே, ஈவன் எக்ஸாம்பிளுக்கு அதை ரவுண்ட் பண்ணுவாங்க, இந்த 40 KB ரவுண்ட் பண்ணுவாங்க, இது வந்து 128 KB ரவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மினிமம் கேரண்டி டேஸ் வந்து சொன்னல 90 days அண்ட் ஓகே, ஸோ மேபி இருங்க. ஸோ லெட் மீ ஜஸ்ட் இதை வந்து லைக் டேப் ஸ்டோரேஜ் அப்படின்றத இங்கே போட்டுடுறேன். இந்த காலமே தேவையில்லை. ஓகே, ஸோ சைஸ் ஆஃப் ஃபைல் மேபி வேறு என்ன சொன்னேன், மினிமம் கேரண்டீட் மினிமம் டியூரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 days மினிமம் வேணும், 30 days மினிமம் வேணும். திஸ் ஒன் வில் பி 90 days. ஸோ அதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிங்கன்னா ப்ரோரேட்டா சார்ஜஸ் வரும், அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இது 180 days. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பர் ஜிபி ரிட்ரீவல் கான்செப்டில் வந்துடும். இது எல்லாமே ப்ரைஸிங் வந்து பர் ஜிபி, ரிட்ரீவ்டு காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஜிபிக்கு தான் வந்து அவங்க பில் போடுவாங்க. ஓகே, ஸோ லேட்டன்சி, price, number of redundancy or HA, purpose, category. Okay, so இந்த ஆஸ்பெக்ட்ல படிச்சாலே ஓரளவுக்கு you will be more comfortable, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. Okay, let me just save this. Okay, so pricing aspectல வந்து you have this many categories. Okay, so any questions, ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பார்ப்போம், அந்த சர்வரில் லாகின் பண்ணுவோம். ஓகே ஸ்டான், ஒரு கொஸ்டின் இருக்கு ஸ்டான். கேளுங்க ஸ்டான், இப்போ மினிமம் 40 KB ஃபைல்ஸ் தான் அதில் நீங்கள் அலோகேட் பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு செட் ஆஃப் 5 GB டேட்டா இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து சம் பிலோ 40 KB ஃபைல்ஸும் இருக்கு. அதனால அக்காமடேட் பண்ண முடியுமா? ஓகே, ஐ திங்க் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் அகைன் ஐ நீட் டு கன்ஃபார்ம் தட். பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 40 KB இப்போ நீங்கள் வந்து 0 KB ஃபைலே நீங்கள் மூவ் பண்ணால் கூட, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி மூவ் பண்ணால் கூட என்ன ஆகும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 40 KB பில் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ irrespective ஆஃப் சைஸ் ஆஃப் த கண்டென்ட், அந்த ஃபைல் வந்து மினிமம் நீங்கள் 12 KB இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு ரவுண்டட் ஃபிகராக பண்ணி நீங்கள் வந்து அது அப்ரூவல் வாங்கலாம். ஐ திங்க் தெர் இஸ் அ வே டு டூ தட். பட் அகைன் அதுக்கு வந்து ஆனால் பில் அதிகமாக வரும் உங்களுக்கு. ஓகே, எம்டி ஃபைலை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறது இட் இஸ் வே unnecessary. பட் ஸ்டில் நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேர் வில் பி மினிமம் சார்ஜஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல். எல்லாமே வந்து ஒரு 40 KB ஃபைலாக வந்து கன்சிடர் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ப்ரைஸ் அதிகமாகிடும் உங்களுக்கு. ஸோ இன்டெரக்டாக சொல்ல போனோம். ஓகே, அதான் பில் வரும், பட் பண்ண முடியும். பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ். பட் கிளேஷியர் எஸ், கிளேஷியர் டீப் ஆர்கைவ்லாம் நான் செக் பண்ணல. ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை திஸ். ஓகே, ஏன்னா வந்து நான் அந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் மூலயமா நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். எம்டி கொஞ்சம் கம்மியான சைஸ் ஃபைல்ஸ் மூவ் ஆச்சு. ஓகே, ஐ வில் ஷோ தட். ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பார்ப்போம். கிரியேட், ஓகே, நாட் கிரியேட், சைன் இன் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட் மீ புட் சம் சாம்பிள் டேட்டா. என்னுடைய லேப்டாப்லேருந்து ஏதாவது சாம்பிள் டேட்டா ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்லோட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது சாம்பிள் இருக்கு அதில். ஓகே, இது வந்து ஜெங்கின்ஸ் சர்வரில் அது சாம்பிள். காப்பி. So let me do this.
Okay, 1 minute. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டியில் வந்து கொஞ்சம் அந்த 2 டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்கு, அதுவும் மறந்துடாதீங்க. சர்வர் சைடு என்கிரிப்ஷன், கிளைண்ட் சைடு என்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இது பண்ணுது எனக்கு தெரியல. இது வந்து டெவாப்ஸ் மெஷின், என்னோட டெவாப்ஸ் வருது. ஸோ மேபி அதனால நிறைய ப்ரோக்ராம் ஜாவா ப்ரோக்ராம்லாம் ரன் ஆகுதுல, மேபி அதனால ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மீன்வைல் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. Let this get copied over. Okay, copy ஆயிடுச்சு. We'll log in and create an S3 bucket. We'll put it in Ohio. Okay, so something. Okay, so இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it is a global service. Okay, S3 IAM இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா it is a global service. நீங்கள் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு you can choose a specific data center or a specific region. பட் தென் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா this service is kind of global service. நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் சர்வீஸ் கிடையாது. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் S3, ஆட்டோமேட்டிக்காக இங்கே குளோபல் மாறிடுச்சு. ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ பக்கெட். ஓகே, ஸோ ஐல் சே லைக் இது எங்கே கிரியேட் பண்ணலாம். I'm going to create it in US East Ohioவில் கிரியேட் பண்ணுறேன். US East to stand. இது வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகே, இட் ஹேஸ் டு பி குளோபலி யூனிக். லாட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது இதில். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா S3ல இருந்து இது வந்து யூனிக்கான, இது வந்து குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி யூனிக். இப்போ வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் பால் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் த்ரோ எரர். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் ஹேவ் பீன் ஆல்ரெடி யூஸ்ட், எங்கேயாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக யூஸ் பண்ணுவாங்க. மேபி லெட் மீ ட்ரை டு கிரியேட் இட். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பை டிஃபால்ட்டாக இது வந்து பப்ளிக் ஆக்சஸை வந்து பிளாக் பண்ணாமல் அலோவ் பண்ணிவிட்டு I'll try and create. முன்னாடிலாம் அங்கேயே எரர் வரும். மேபி இன்னும் யாரும் அதை யூஸ் பண்ணலையான்னு தெரியல. ஓகே, லெட் மீ கிரியேட் த பக்கெட். ஓகே, பால் நேம் வித் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். பார்த்தீங்களா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கிவ் இட் அ யூனிக் நேம். அண்ட் அகைன் அதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இட் ஹேஸ் டு பி தீஸ் மெனி கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கீழே ரூல்ஸ் இருக்குது, பெரிய லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் நாட் ஹேவ் அப்பர் கேஸ். இதில் எதுவுமே அப்பர் கேஸ் கொடுக்கல பாருங்க. இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் சம்திங். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா there are too many different conditions. Okay, lower case, hyphens, அது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுவாங்க. வெரி ஸ்லோ ஆயிடுச்சு இந்த மெஷின் கனெக்ட் பண்ண உடனே. ஸோ பக்கெட் வந்து இட் ஹேஸ் டு பி யூனிக் நேம். குளோபலாக நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிறதால இட் ஹேஸ் டு பி யூனிக் அண்ட் யூனிக் நேம் அக்ராஸ் த குளோப். யாராவது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூ கேன் நாட் ரீயூஸ் தட் சேம் நேம். ஓகே, லெட் மீ கிரியேட் திஸ் நவ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு எனேபிள் டிசேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வெர்ஷனிங்க்கும் இருக்கும், என்கிரிப்ஷனுக்கும் இருக்கும் அந்த இடத்துல. பட் ஆனால் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் நாட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் நாட் டிசேபிள் இட். பட் கிரியேட் பண்ணும்போது யூ கேன் கீப் இட் டிசேபிள். ஆரம்பத்திலே நீங்கள் டிசேபிளே பண்ணி வைக்கணும்னா வச்சிடலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் யூ கோ டு திஸ் பக்கெட், இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வரும். ஓகே, இதுதான் நாங்கள் மீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வெர்ஷனிங்ன்றது யூ ஆர் ஸ்டோரிங் த சேம் வேரியன்ட் ஆஃப் மல்டிபிள் வேரியன்ட் ஆஃப் த சேம் ஃபைல். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் நாட் டிசேபிள் இட், யூ கேன் ஒன்லி சஸ்பெண்ட் இட். அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்க கண்டிஷன். ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் கேன்சல் இட். ஓகே, இந்த இதில் போயிட்டு நம்ம கொஞ்சம் ஃபைல்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஃபைல்ஸும் அப்லோட் பண்ணலாம், ஃபோல்டர்ஸும் அப்லோட் பண்ணலாம்.
Okay, we can add a folder or add a file. Okay, we can just add files now. Maybe on the desktop la irukka sample copy பண்ணோம்ல, ஸோ இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இந்த ஃபோல்டர் 2 ஃபோல்டர் அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஃபோல்டர்ஸ் வந்து ஒன் பை ஒன். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட் அப்லோட்னு இருக்கு. ஓகே, ஸோ மல்டி பார்ட் அப்லோட்னா இஃப் த ஃபைல் சைஸ் இஸ் மோர் தேன் பர்டிகுலர் கெப்பாசிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 TB ஃபைல் அப்லோட் பண்ணுறேன்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 GB வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மல்டி பார்ட் அப்லோட், அதாவது அது ஆப்ஜெக்டை புட் பண்ணோம். பை டிஃபால்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது. ஓகே, ஸோ அது கேன்சல் பண்ணிடலாம். அது வந்து நம்ம தனி ஃபோல்டராகவே போடலாம். கேன்சல் இட். I'll just add folder. Okay, even நீங்க drag and drop பண்ணாலும் பண்ணலாம். Okay, see, you can just select this asset or like the sample web style இருக்குல்ல, இதை அப்படியே drag and drop பண்ணி கூட மூவ் பண்ணலாம். Okay, that is also possible. Okay, சும்மா just sample கொஞ்சம் files upload பண்ணியாச்சு. Okay, so I'm just going to upload it. Okay, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட் அப்லோட் என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 GB வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பார்ட்டாக மாற்றிட்டு 5 TB வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணோம், மல்டிபிள் பார்ட்ஸாக. ஓகே, இங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்கு, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் அப்லோடட், நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி யூனிக் ஃபைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் ஸ்பெசிஃபிக் யூஆர்எல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபைல்ஸ் அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ let me kind of deleted some of them. Okay, first வந்து நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் பேஜே காணுமே. ஓகே, I'll check for the name. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாம்பிள் வெப் சிம்பிள். ஓகே, இந்த இண்டெக்ஸ் பேஜ் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது கன்சோல் இங்கே ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு S3 URI வந்து பார்த்தீங்கன்னா இது யூனிக் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரம் யுவர் AWS சர்வீஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது S3:// கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் இன்டர்நெட்லேருந்து ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த URL வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். யூனிக் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் இது வந்து அமேசான்குள்ளே யூஸ் பண்ணுறது. இது ஃப்ரம் எக்ஸ்டர்னல்லேருந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் காப்பி திஸ். இதை கிளிக் பண்ணாலே காப்பி ஆகிடும். பட் இப்போதைக்கு நம்ம அதை பர்மிஷன்ஸ் எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம். பை டிஃபால்ட் அது எரர் வரணும் அது. ஓகே, இந்த ஆக்சஸ் டினைட் எரர் வருது. ஸோ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ டு தட் ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பக்கெட் ப்ராப்பர்ட்டிஸில் பண்ணலாம். பக்கெட் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா கீழே இருக்கும் பக்கெட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து இப்போ இந்த ஃபைல் ஸ்பெசிஃபிக் ஃபைலுக்கு பெர்மிஷன் போகணும் அப்படின்னா பெர்மிஷன்ஸ் போயிட்டு யூ கேன் கோ அண்ட் எடிட் திஸ். இதில் 2 விஷயம் இருக்கும், ஆப்ஜெக்ட் ACL. இது என்னன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணலாமா ரைட் பண்ணலாமா என்னன்றது கொடுக்குறோம். இது வந்து அந்த பர்மிஷனை யார் மாற்றலாம் மாற்ற முடியாதுன்றதை வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த கெனானிக்கல் ஐடி நான் தான் ஓனர் இந்த அக்கௌண்ட்டுக்கு. ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஆக்சஸ் கொடுக்கறது இல்லை ஆத்தென்டிகேட்டட் யூசர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கறது இப்போ ஃபோல்டர் பர்மிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி தான். ஓகே, ஆனால் இதில் 2 கேட்டகரி இருக்குது. என்னன்னா ஃபைலோடைய பர்மிஷன் ரீட் ரைட் என்ன பண்ணலாம், அந்த ACL யார் வந்து மாடிஃபை பண்ணலாம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கு. இது வந்து செக்யூரிட்டி பர்மிஷன்ஸ் யார் மாடிஃபை பண்ணலாம், இது அந்த ஃபைலை யார் இது பண்ணலாம்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து எல்லாருக்குமே ரீட் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஓப்பன் பப்ளிக்கு வந்து யார் வேணா பண்ணலான்றதை சேவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க கண்டிஷனை. இப்போ நிறைய செக்யூரிட்டி ப்ரீச்சஸ்லாம் நடக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டு கண்டிஷன் அப்ரூவ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து சாம்பிள் பேஜ் வந்து நமக்கு லோட் ஆயிடுச்சு. இது என்னோட இதுதான் ஆக்சுவலாக இங்கே இருக்கு பாருங்க. வெல்கம் டு. இப்போ வந்துட்டு பேக் போங்களேன், அந்த பக்கெட் பெர்மிஷன்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா? ஓகே, ஸோ அதில் வந்துட்டு பெர்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு லாஸ்ட் இது வந்துட்டு AWS அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க. AWS அக்கௌண்ட் IAM யூசர் அக்கௌண்ட் தான் சொல்கிறீங்க இல்லையா? இல்லை, AWS அக்கௌண்ட்னா எனிவன். ஆமாம், கரெக்ட். ஏதாவது ஒரு AWS இப்போ AWSல வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா போதும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய AWS அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணணும் அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும்னா. சரி, இப்போ வந்துட்டு நான் என்ன கேட்குறேன்னா, இஃப் ஐ ஆம் யூசிங் ஃபார் தட் மை கார்பரேட் அக்கௌண்ட், ரைட்? ஸோ கார்பரேட் அக்கௌண்ட் பார்த்துட்டு தெர் வில் பி அ ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர், ரைட்? ரிசோர்ஸஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அண்டர் தட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் we will have that resources, and under the resources we will give you that access permissions for that individual users. Yeah, so அப்போ வந்து கார்பரேட் ஐடி தான் we will use it.
You will not ஓகே. use for this some AWS account use ஆமா பண்ண ஆமா மாட்டோம். கரெக்ட் தான் கரெக்ட் தான். அது AWS வந்து is பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல operating வந்து root account for ஆமா the company, right? டிபெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அஷூர் ஏடி கூட வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்போம், இல்லை வந்து சாரி Correct. அவங்களுடைய ஆன்பிரம் ஏடி கூட இன்டெகிரேட் பண்ணியிருப்போமா, இல்லை இவங்களுடைய நேட்டிவ் ஐஏஎம் யூஸ் பண்ணுவோமான்றது கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் அசியூமிங் தட் வி ஆர் யூசிங் ஐஏஎம் அஸ் ஆப்ஷன். ஐஏஎம்ல யூசர் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதுதான் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் நம்ம மீன் பண்றாங்க. ஓகே, ஐஏஎம் அக்கௌண்ட்ன்றது ஐஏஎம் சாரி ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா then that is considered as an AWS account. ஈவன் நீங்க வந்து ஏடியோடைய ஃபெடரேட்டட் அக்கௌண்ட் கெஸ்ட் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா இது வந்து இது ஆன் பிரேம் உங்களுடைய ரெகுலர் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபெடரேட்டட் ஆர் கெஸ்ட் அக்கௌண்ட். யா, ஸோ அது வந்து இங்கே வந்துட்டு நமக்கு பப்ளிக்ல விசிபிள் இருக்குமா? இப்போ வந்துட்டு மை அக்கௌண்ட் இஸ் தட் சம் XYZ கம்பெனி நேம். ஓகே, ஸோ இதில் அது வந்து வந்து நீங்க இப்ப இது நம்ம டிஃபால்ட்டா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஜஸ்ட் ஆன பேசிக் லெவல். இதுல வந்து ஆக்சஸ் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆக்சஸ் இருக்கு, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் இருக்கு. ரெண்டு மாதிரி ஆக்சஸ் கொடுக்கலாம். ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆக்சஸ் ஆமா ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பேக். ஓகே, பட் ஆர்பேக் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா அது யூசர் பேஸ்ட் கண்டிஷன்ஸ்க்காக அது பண்றது. பட் ரிசோர்ஸ் பேஸ்ட்னு சொல்லும் போது ஓகே 1 minute let me explain that. ஓகே, ஸோ இருங்க அந்த அந்த இப்போ பர்மிஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்றது அதில் அந்த ஏசிஎல் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? அதில் அது டவுட் இருக்கா? அதில் ஓப்பன் உங்களுக்கு வந்துட்டு கார்ப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு how we can do it. அதுதான். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஒன் மினிட். இல்லை இல்லை ஒரு நிமிஷம், எங்கே போச்சு? ஓகே ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் பாலிசிஸ் வச்சு நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்லேயே நீங்கள் பாலிசிஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ பாலிசிஸ்ன்னு சொல்லும் போது நம்ம வந்து எந்தெந்த சர்வீஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், எந்தெந்த பர்டிகுலர் ரிசோர்ஸஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணாங்க. வேற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. என்ன காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இன்ஜினியர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க, டேட்டா இன்ஜினியர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க, சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் எண்ட் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் தென் பிஸ்னஸ் எண்ட் யூசர்ஸ் நான் மீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்டல் டேட்டா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்க டிபார்ட்மெண்ட் டேட்டா ஆக்சஸ் பண்ணுறது, அவங்க ஹோம் டிரைவ் ஆக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் டேட்டா ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கான்ட்ராக்டர்ஸ் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் சப்ளை செயின்லேருந்து வெளியிலேருந்து வராங்க, இல்லை கான்ட்ராக்ட்லேருந்து பண்ணுறாங்க, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஆக்சஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்துருச்சு. இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தே வில் கிரியேட் சம்திங் கால் ஆக்சஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஆக்சஸ் பாயிண்ட்ன்றது ஒரு எண்ட் பாயிண்ட், ஒரு S3 ஓட எண்ட் பாயிண்ட்டுக்கு மல்டிபிள் ஹோஸ்ட் நேம்ஸ் அசைன் பண்றது. பை டிஃபால்ட்டா வந்து சிம்பிளான வெரி ஹை லெவல் ஆக்சஸ் பாயிண்ட்ன்றது ஒரு வெர்ச்சுவல் ஹோஸ்ட் நேம், ஒரு அலையஸ் நேம் கிரியேட் பண்ணுவோம்ல இப்போ டிஎன்எஸ்ல, அந்த மாதிரி திஸ் இஸ் சம்திங் லைக் ஒரு அலையஸ் நேம் கிரியேட் பண்ற மாதிரி தான். இந்த அலையஸ் நேம் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம்னா என்னென்ன பர்டிகுலர் யூசருக்கு என்ன மாதிரி பர்மிஷன் கொடுக்கலான்றது அந்த ஹோஸ்ட் நேம் வச்சு, எந்த ஹோஸ்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்றாங்களோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க, அதாவது லிமிட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெண்டு விதமா பண்ணலாம். பக்கெட் பாலிசிஸ் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஎல் பக்கெட் பர்மிஷன் ஆர் பக்கெட் ஏசிஎல் மூலயமா பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணுவாங்கன்னா ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆக்சஸ்க்காக தான் இது பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து எந்த சர்வீஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை விபிசிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாமா, இல்லை என்ன சர்வீஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலான்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் நீங்க அவர் கேட்ட கொஸ்டின் வந்து யூசர் பேஸ்ட் ஆக்சஸ் கான்செப்ட். யூசர் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம் மூலயமா பண்ணுவாங்க, ஐஏஎம் பாலிசிஸ் மூலயமா, இல்லை தேர்ட் பார்ட்டி டைரக்ட் இன்டெகிரேஷன் மூலயமா. தேர்ட் பார்ட்டின்றது எனிதிங் தட் இஸ் அவுட் சைட் ஆஃப் இப்போ ஏடபிள்யூஎஸ் உடைய இன்பில்ட் நேட்டிவ் இல்லாம எல்டாப் யூஸ் பண்ணி ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்றாங்க, இல்லை வந்து சூசே டைரக்டரி யூஸ் பண்றாங்க, இல்லை தேர்ட் பார்ட்டி நாவல் ஆக்டிவ் டைரக்டரி நாவலுடைய டைரக்டரி சர்வீஸ் யூஸ் பண்றாங்கன்னா அதெல்லாம் அவுட் கேஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ரிசோர்ஸ் பேஸ்ட்,
அண்ட் யூசர் பேஸ்ட். இது நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே, ஐஏஎம் வரும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிய ஆரம்பிக்கும். எப்படி யூசர் கிரியேட் பண்ணி எப்படி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒரு S3 பக்கெட் ஆக்சஸ் கொடுக்கறது அதெல்லாம் வரும். இப்போ நம்ம வந்து ஐஏஎம்குள்ளே போனோம் அப்படின்னா ஐஏஎம் இட் செல்ஃப் இட் இஸ் 2 hours தியரிட்டிக்கல் டாபிக். ஸோ அதனால் அந்த லெவலுக்கு நானும் போல. பட் ஆன் வெரி ஹை லெவல் டு ஆன்சர் இஸ் கொஸ்டின், 2 விதமான கேட்டகரி இருக்கு. ரிசோர்ஸ் பேஸ்ட் ஆக்சஸ் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும், யூசர் பேஸ்ட் ஆக்சஸ் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ யூசர் பேஸ்ட் ஆக்சஸ் வந்து நம்ம யூசர் நம்ம கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்போம். இப்போ நம்ம பர்மிஷன்ஸ்ல பண்ற மாதிரி. வேறஸ் இது எல்லாமே 2 கேட்டகரி இருக்கு. பக்கெட் லெவல்ல ஏசிஎல் கிரியேட் பண்ணலாம். ஈவன் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் லெவல்ல கூட போயிட்டு நீங்க பர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபைல் லெவல் பர்மிஷனும் கொடுக்கலாம், ஃபோல்டர் லெவல் பர்மிஷன் கொடுக்கலாம். பக்கெட்ன்றது ஃபோல்டர், ஆப்ஜெக்ட்ன்றது ஃபைல். ஸோ ஃபைல் லெவல் ஃபோல்டர் லெவல் பர்மிஷனும் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் பாலிசி மூலமா நீங்க டிஃபைன் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான் இது இப்போதைக்கு. டோன்ட் கெட் டூ மச் கன்ஃபியூஸ்ட். ஸோ இது மற்றதெல்லாம் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் யூஆர் க்ளோசர் டு யுவர் சிஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட் இப்போதைக்கு. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் வந்து யூ ஷுட் லேர்ன் மோர். ஓகே, ஸோ செக்யூரிட்டியில வந்து தென் வி ஹேவ் சம்திங் கால் என்கிரிப்ஷன். ஆஸ் ஐ செட், சர்வர் சைடு என்கிரிப்ஷன் இருக்கு, கிளைண்ட் சைடு என்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே, செக்யூரிட்டி கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கீ வால்ட்ல வந்து கீ ஸ்டோர் பண்றது, எப்படி ரெட்ரீவ் பண்றது, அதெல்லாம் ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு அது நம்ம அந்த கீ வால்ட் இன்டகிரேஷன்லாம் இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். என்கிரிப்ஷன் வந்து 2 ஆப்ஷன் இருக்கு பிரைமரியா. ஐ திங்க் தேர் இஸ் ஒன் மோர் இன் ப்ரிவியூ, பட் அதை நான் இப்போதைக்கு ஆட் பண்ணல. பட் இப்போதைக்கு நமக்கு 2 டைப் ஆஃப் சர்வர் சைடு என்கிரிப்ஷன் அண்ட் இந்த கிளைண்ட் சைடு என்கிரிப்ஷன் இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஓகே, அண்ட் கோயிங் பேக் டு திஸ் ஒன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிஎல்ல வந்து ஃபைல் லெவல் ஏசிஎல், அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லெவல் ஏசிஎல் வந்து இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதில் எடிட் பண்ணிட்டு நீங்கள் ஈவன் யூ கேன் கோ ஃபார் மோர் ஆல்சோ. ஓகே, இப்போ இங்கே ஸ்கால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து மற்ற அக்கௌண்ட்லேருந்து கூட இப்போ இவர் கேட்ட மாதிரி பால் கேட்ட மாதிரி வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து கூட நீங்கள் ஆக்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். கான்ட்ராக்டர்ஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸ் டு கன்சியூமர் லெவலில் நீங்கள் வந்து கார்பரேட்டில் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி கெஸ்ட் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அகைன் ஆஸ் ஐ செட் இட் இஸ் ஸ்லைட்லி அட்வான்ஸ். இப்போதைக்கு நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். பட் இப்போதைக்கு பெர்மிஷன் எப்படி ஹேண்டில் பண்றோம் ஜென்ரலா ஓப்பன் பப்ளிக்ல, அதை வந்து ஸ்டார்டிங் லெவல்ல புரிஞ்சுங்க. தென் வி கேன் கோ இன் டு ஆக்சஸ் பாயிண்ட், எப்படி நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள கொண்டு வரலாம், ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் போல ஐஏஎம் குள்ள போல. ஐஏஎம் போனதுக்கு அப்புறம் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு வி கேன் கான்ஃபிகர் two-way ட்ரஸ்ட் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் AWS அக்கௌண்ட், எப்படி அதை ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள கொண்டு வரலாம், எப்படி நம்ம பர்மிஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிரைமரி ஐஏஎம் கான்செப்ட். அதுக்கப்புறம் வி ஹேவ் டு லேர்ன் தோஸ் திங்ஸ். ஓகே, இப்போதைக்கு ஒரு கான்செப்ட் மட்டும் கான்செப்ட்ல புரிஞ்சுக்கங்க. ஆக்சஸ் பாயிண்ட்னு ஒரு முக்கியமான ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இது எதுக்குன்னா ஒரே பர்டிகுலர் S3 வந்து முன்னாடிலாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதை வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர்டா யூஸ் பண்றோம். இதே ஒரே கண்டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் இன்ஜினியர் வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா இன்ஜினியர்ஸ் அனலிஸ்ட் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, பிசினஸ் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரெகுலர் ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டெவாப்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோட் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா தனித்தனியா வந்து ஹோஸ்ட் நேம் வந்து அலோகேட் பண்ணலாம். அலோகேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் பக்கெட் நேம்க்கு வச்சு நீங்க பெர்மிஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஆக்சஸ் பாயிண்ட்ன்றது மல்டிபிள் ஷேர்டு கஸ்டமர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவல் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறோம், அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக பெர்மிஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, இது வந்து இப்போ இது எக்ஸாம்பிள் இப்போதைக்கு கிடையாது, ஏன்னா இப்போ ரீசெண்டாக இன்ட்ரோடியூஸ் பண்ணதால வி ஆர் ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக இப்போதைக்கு பார்ப்போம். பட் என்ன டைம் கிடைச்சா வில் ஐஏஎம் பார்க்கும்போது டைம் கிடைக்கும் போது வில் கிரியேட் மோர் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் டூ இட். பட் வேற முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கெட்ல வந்து யூ கேன் கிரியேட் லாட் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, பட் ஒன் ஆக்சஸ் பாயிண்ட் கேன் பி limited to a specific VPC. ஒரு VPCக்கு தனித்தனியா பண்ணணும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. ஸோ வந்து VPC லெவலில் தான் நீங்கள் வந்து பைண்ட் பண்ண முடியும். யூ கேனாட் பைண்ட் இட் டு கம்ப்ளீட் ஒரு இது ஃபுல்லாக AWS அக்கௌண்ட் ஃபுல்லாக பண்ண முடியாது. ஒரு VPCலேருந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற ஒரு VPCயில் இருக்கிற சர்வீசஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் VPCக்கு வந்து நீங்கள் லிமிட் பண்ணிக்கலாம், அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து பப்ளிக் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதும் பண்ணலாம். யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ஆக்சஸ் யூசிங் ஆக்சஸ் பாயிண்ட். ஓகே,
இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றோம், ஒரு ஹோஸ்ட் நேம் கிரியேட் பண்றோம். ஓகே, ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கும் ஒரு ஸ்பெசிபிக் நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றோம். இப்போ டிஎஃப்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு S3குள்ள ஒரு மல்டிபிள் நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்றோம். உள்ளுக்குள்ள வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு அதை கஸ்டமைசபிளா இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்றோம். ஓகே, வி ஆர் கிரியேட்டிங் மல்டிபிள் நேம் ஸ்பேஸ் அண்டர் த சேம் S3 பக்கெட். ஸோ வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பாயிண்ட்ன்றதை வந்து உங்களுடைய மைண்ட்ல வந்து யூ கேன் கம்பேர் இட் அஸ் செப்பரேட் ஹோஸ்ட் நேம், யூனிக் ஹோஸ்ட் நேம், ஆர் கெனானிக்கல் நேம், ஒரு ஆல்டர்னேட் நேம் மாதிரி யோசிக்கலாம். இல்லாட்டி அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் நேம் ஸ்பேஸாகவும் அதை யோசிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்லைட்லி அட்வான்ஸ் டாபிக் விச் இஸ் எமர்ஜிங். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போதைக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் பண்றீங்க அப்படின்னா ஆக்சஸ் பாயிண்ட் சரியா ஒர்க் ஆகுறது இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட் ஆக்சஸ், இந்த டவுன்லோட் அப்லோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் வழியாக பண்ணும்போது சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. இன்னும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த செக்யூரிட்டி அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து கஸ்டமர்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து தே ஆர் அலோயிங் ஒன்லி த்ரூ HTTPS. ஓகே, நிறைய கார்பரேட் கஸ்டமர்ஸ் வந்து ஆன் ப்ரமைசஸ்லேருந்து VPN வழியாக HTTPல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இது சப்போர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னா அனானிமஸ் ஆக்சஸே சப்போர்ட் ஆகாது. யூ ஷுட் ஹேவ் அ வேலிட் யூசர் நேம், வேலிட் கிரெடென்ஷியல் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆக்சஸ் பாயிண்ட்ன்றது இட் ஹஸ் காட் அ லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் அ வெரி ஹை லெவல். மேபி ஐ கேன் ஜஸ்ட் லிஸ்ட் ஃபியூ ஆஃப் தேம். சப்போர்ட்ஸ் ஒன்லி, ஆனால் ஓகே AWS பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் செக்யூர். ஓகே, அதனால வந்து HTTPS மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டஸ் நாட் சப்போர்ட் அனானிமஸ் ஆக்சஸ். ஏதாவது கிரெடென்ஷியல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் ஆக்சஸ் பாயிண்ட் வழியாக யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இதுல பாத்தீங்கன்னா இப்ப இவர் பால் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நான் அனானிமஸா தான் ஆக்சஸ் பண்ணி காமிச்சேன். அதாவது பாத்தீங்கன்னா ஐ டிட் நாட் ப்ரொவைட் எனி கைண்ட் ஆஃப் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், பட் ஸ்டில் ஐ வாஸ் ஏபிள் டு ஓப்பன் த ஃபைல். அப்ப அதை ஆக்சஸ் பாயிண்ட் வழியா அது பண்ணியிருந்தேன் அப்படின்னா தென் ஐ மைட் நாட் ஹவ் பீன் ஏபிள் டு ஆக்சஸ். அப்போ வந்து நான் யூசர் நேம் கிரெடென்ஷியல் கொடுத்திருந்தா மட்டும்தான் ஐ ஷுட் ஹவ் பீன் ஏபிள் டு ஆக்சஸ் இட். அதே மாதிரி நீங்க இட் இஸ் லைக் ஒன் டு ஒன் மேப்பிங் மாதிரி தான். ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து அது ஒரு பக்கெட்ல மேப் பண்ணுவீங்க, இன்னொரு சைடு வந்து அது ஒரு VPCயோ இல்லை ஒரு பப்ளிக் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுவீங்க. ஆனா வந்து ஒரு பக்கெட்ல யூ கேன் கிரியேட் மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, அது நான் வச்சுங்க ஒன் பக்கெட் கேன் அகாமடேட் மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ். பட் ஒரு எண்ட் பாயிண்ட் ஒன்று, ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் ஒன்று கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த சைட்ல வந்து ஸ்டோரிங் சைட்ல வந்து ஒன் பக்கெட், ரிசீவிங் சைட்ல ஒரு VPC, அந்த மாதிரி ஒன் டு ஒன் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ மேபி இது பேசணும்னா நம்ம ஆக்சுவல் இது முடிஞ்சிடும். இந்த சைட்ல போகலாம். இருங்க, இதுல போய் நம்ம அனானிமஸ் ஆக்சஸ் அப்படின்னா இப்போ அந்த யூசர் நேம் ஆட் பண்ணி வித்தவுட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இல்லாம, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ FTPலாம் நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது வந்து ஜஸ்ட் அனானிமஸ் டைப் பண்ணி என்ன வேணா டைப் பண்ணாலும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க லெஜிட்டிமேட் யூசரா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அது அனானிமஸ் ஆக்சஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிரைவ்லாம் இப்போ வந்து ஒரு சில ஓப்பன் பப்ளிக் டிரைவ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து யார் வேணா ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ யூடியூப்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளோபலா யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம் அங்க இருக்கிற ஃபைல்ஸ். ஸோ தட் மீன்ஸ் அது வந்து அனானிமஸ் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்களுடைய கூகுள் ஐடி கொடுத்து ஆக்சஸ் பண்றது ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் மெத்தட். வேறஸ் கொடுக்காம நீங்க சும்மா ஓப்பனா யார் வேணா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அது எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ், அனானிமஸ் ஆக்சஸ். வேறஸ் அது ஆக்சஸ் பாயிண்ட் வழியா கொடுத்தாங்கன்னா அது பண்ண முடியாது, யார் வேணா ஆக்சஸ் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டிவா செலக்டிவா அந்த கஸ்டமர்ஸ் அந்த பர்டிகுலர் யூசர் நேம் இல்ல அந்த IP செக்மெண்ட்ல இருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் நான் வச்சுங்க. ஓகே, அது பெர்மிஷன் கொடுக்கணுமா? ஆமா, ஆக்சஸ் பாயிண்ட்ன்றது இட் இஸ் a restricted access method to a specific subnet or to a specific set of users. அந்த மாதிரி வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றோம். ஒரு டிபார்ட்மெண்டல் யூசர்ஸ்க்கோ இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட யூசர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா we are restricting the access boundary. ஓகே, ஸோ ஓகே, இதுல பக்கெட் கிரியேட் பண்ணோம், இதுல வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணோம். இப்போ தென் we tried accessing that file. இப்போ வந்து இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பண்ணலாம் அப்படின்னா ஓகே, இதுல போயிட்டு எனேபிள் பண்ணா பிரச்சனை ஆயிடும். ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்துருச்சு இதுல. ஓகே, I'll create one more bucket. ஓகே, US2 stand bucket 2. நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த எக்ஸிஸ்டிங் பக்கெட்ல இருந்து பெர்மிஷன்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பர்மிஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு இது பண்ணியிருக்கேன். அதே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பர்பஸ்க்காக நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பக்கெட்டோடைய ஒரு பக்கெட் சூஸ் பண்ணிட்டு அந்த பக்கெட்ல என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம், பெர்மிஷன்ஸ்லாம். ஓகே, முன்னாடிலாம் வந்து இந்த இது வந்து கேட்க மாட்டாங்க இந்த அக்னாலேஜ் பண்றதெல்லாம். ஏன்னா வந்து இப்போ நீங்க பப்ளிக் S3ன்றதால
they want to have it very specific. நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜோட தான் அது வந்து ஓப்பன் பப்ளிக்ல அலோவ் பண்றோன்றதை கேட்குறாங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து they are raising complaints. ஓகே, கம்ப்ளைண்ட் அவாய்ட் பண்றதுக்காக they are doing that. இப்போ போயிட்டு இதில் ஏதாவது ஒரு சில ஃபைல் அப்லோட் பண்ணலாம். சாம்பிள் ஃபைல் ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது டெக்ஸ்ட் பிளெயின் டெக்ஸ்ட் அப்லோட் ஆகுது. இதில் கூட சில ஆப்ஷன்ஸ் முன்னாடிலாம் வரும் உங்களுக்கு, என்ன மாதிரி கேட்டகரிஸ் என்னன்றதுலாம். ஓகே, anyways let me cancel it. I'll show that. ஸோ இப்போ என்ன பண்ணிடுறேன் நான், இதில் போயிட்டு பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே, பக்கெட் வெர்ஷன் இஸ் எனேபிள். இந்த என்கிரிப்ஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் லாக் எனேபிள் பண்ணல. ஆப்ஜெக்ட் லாக் வந்து அந்த ஆக்சிடென்டல் டெலிஷன் அந்த இதுக்காக கொடுக்கறது. ஓகே, ஆப்ஜெக்ட் லாக்னு ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் லாக்னு வரும்னு நினைக்கிறேன் அஷூரில். ஓகே, இங்கே ஆப்ஜெக்ட் லாக்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஓகே இது நம்ம ஆக்சஸ் கொடுக்கல, இது எரர் தான் வருமா இந்த ஃபைல். ஓகே, பர்மிஷன்ஸ் போயிட்டு ஓகே, நிறைய ஜாப்ஸ் ரன் ஆகுது நினைக்கிறேன் அந்த மெஷினில். லெட் மீ கோ டு பர்மிஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெர்ஷன்ஸில் போய் பார்க்குறேன். இப்போ வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிட்டோம். இப்போதைக்கு வந்து ஒரு வெர்ஷன் தான் இங்கே காமிக்குது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி மாதிரி கொடுத்துரும், கரண்ட் வெர்ஷன் சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபைலை வந்து நான் போயிட்டு மாடிஃபை பண்ணுறேன். சம்திங் லைக் ஜஸ்ட் ஆடிங். ஸோ மொத்து அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஃபைல் நேம்ல எதுவும் மாறல. இப்போ ஆல்ரெடி இந்த பக்கெட்ல வந்து அதே நேம்ல வந்து இன்னொரு ஃபைல் இருக்கு, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் அண்ட் அப்லோடிங் த சேம் ஃபைல் வித் த சேம் நேம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் வந்து வேற, கரெக்டா? கண்டென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ மாடிஃபைட் சம் கண்டென்ட்ஸ். நீங்க அதை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா பண்ணலாம். ஓகே, செலக்டிங் த சேம் ஃபைல், ஓப்பன். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிருக்கேன் இந்த பக்கெட்ல. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இட் வில் ஹேவ் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஃபைல். இப்போ இந்த இடத்துல போயிட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இதில் வந்து வெர்ஷன்ஸில் போனீங்கன்னா யூ கேன் see that லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன, ஓல்டு வெர்ஷன் என்னன்றதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுறது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இது எனேபிள் பண்ணலை, வெர்ஷனிங் எனேபிள் பண்ணலை அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த இன்னொரு பக்கெட்டில் வந்து ஐ ஹேவ் நாட் எனேபிள் வெர்ஷனிங், அதில் போயிட்டு நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் சேம் ஃபைல் அப்படின்னா அது வந்து ஓவர் ரைட் தான் ஆகும், ஒரு காப்பி தான் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்லோட் போயிட்டு sample.txt வந்து அப்டேட் பண்ண ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதில் நம்ம வெர்ஷனிங் எனேபிள் பண்ணலை, இதில் டிசேபிள் ஆகி தான் இருக்குது. ஓகே, அவங்க சொல்கிறாங்க ஓகே ஆல்ரெடி இந்த நேமில் ஒரு ஃபைல் இருக்க மாதிரி இருக்குது, வி ரெக்கமெண்ட் டு எனேபிள் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அகேன் ஐ எம் நாட் கோயிங் டு டூ தேட். ஸோ பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு அந்த ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஹேவ் ஒன்லி ஒன் வெர்ஷன். ஏன்னா இந்த பக்கெட்டில் நம்ம வெர்ஷனிங் எனேபிள் பண்ணல. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷனிங் எனேபிள் பண்ணாதான், அது இங்கே லைவ் ஃபைல் இங்கே இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபைல் தானே இருக்குது. ஸோ ஒரு கண்டென்ட் தான் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். வெர்ஷனிங் எனேபிள் பண்ணும்போது தான் யூ வில் சி மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஃபைல். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எனேபிள்டு வெர்ஷனிங் இந்த இதில் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ இதில் போனீங்க அப்படின்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு see the multiple versions. அது நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண மாறிட்டே இருக்காங்க. டைம் ஸ்டாம்ப் வச்சு நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம், எப்போ லாஸ்ட் மாடிஃபைடு எது ரீசென்ட் ஃபைல் எதுன்றது நீங்கள் டைம் வச்சு பார்த்துக்கலாம். கண்டென்ட்ஸ் அந்த பைட் சைஸை வச்சு நீங்கள் கண்டென்ட்ஸ் அது பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லேட்டஸ்ட் இதில் வந்து சைஸை கண்டென்ட் வந்து சுத்தமாக நான் கம்மி பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து வெல்கம் டு அப்படின்னு சொல்லி அதை மட்டும் வைக்கிறேன். இப்போ பைட் சைஸ் வந்து கம்மியாகிடும், அந்த ஃபைலோட பைட் சைஸு. எனக்கு கண்டென்ட்ஸ் உள்ள எதுவுமே இல்லை, கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்லோட் இட். இதில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் டெலிட் பண்ணால் கூட நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து அந்த வெர்ஷனிங்கில் இன்னும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர். ஓகே, ஐம் ஜஸ்ட் அப்லோடிங் இட். ஓகே செட். இதில் போனீங்க அப்படின்னா யூ வில் see 3 different versions.
ஓகேவா? அதில் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக இருக்கும், 24 பைட்ஸ்க்கு மாறிடுச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி வந்து பை டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் டியரில் தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கைண்ட் ஆஃப் delete this file for now. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது கரண்ட் ஃபைலில் தான் delete பண்ணோம். ஓகே, இதை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா delete கொடுக்குறேன். ஓகே, இது என்ன சொல்கிறாங்க பாருங்க, வெர்ஷனிங் எனேபிள் பண்ணியிருக்கிறதால delete மார்க்கர்ஸ் வந்து ஆட் ஆகுங்க. ஸோ இப்போ இதை வந்து இந்த நம்மகிட்ட வந்து ஆக்சிடென்டல் டெலிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. நான் delete கொடுத்துட்றேன். delete டைப் பண்ணி delete பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் என்ன சொல்கிறாங்க, ஓகே எல்லாமே இது delete ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், கான்ஃபிகரேஷனில் இந்த ஃபைல் இன்னுமே காமிக்குது. இப்போ இதில் போனீங்க அப்படின்னா still you will be able to recover the older versions of the file. ஓகே, இதில் போயிட்டு லிஸ்டிங்கில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேனாட் டிசேபிள் இட். ஓகே, சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ அந்த ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்க ஃபைலை வந்து நம்மளால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது, அது இருக்க தான் செய்யாது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம முத்து கேட்ட மாதிரி யூ கேன் ஜஸ்ட் சஸ்பெண்ட் இட். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இது அப்ளிகபிள். வேற எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், நியூலி ஆடட் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இந்த வெர்ஷனிங் வந்து ஒர்க் ஆகும். வேற வந்து வெர்ஷனிங் வந்து ஒர்க் ஆகாது. பட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸுக்கு வந்து வெர்ஷனிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், டிசேபிள் பண்ண முடியாது. ஸோ எதுக்காக இது கிளியரா சொல்றாங்க அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்ஸ் வந்து அந்த 3 டைம்ஸ் எத்தனை வெர்ஷன் இருக்கோ அத்தனை வந்து அதிகமாக பில் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வெர்ஷனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதில் லெட் மீ செக் ஒன் மோர் திங். லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் நம்ம இவரு கேட்டார்ல, அதை நம்ம பார்த்துருவோம் குயிக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் எழுதுறேன், லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ரூல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டுக்கு தான் அப்லோட் ஆகுது. வேறஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஸ்டாண்டர்ட் டு மேபி இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்க்கு ஒரு ரூல் எழுதுறேன். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து நான் சொன்ன டேகிங் வச்சு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா டேக்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஒரு சஃபிக்ஸ் வச்சு கூட பண்ணலாம், இல்லை டேகை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். ஓகே, ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து டேகிங் வச்சு பண்ணுறது தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிரான்சிஷன் கரண்ட் வெர்ஷனும் பண்ணலாம், ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஃபைலும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா வெர்ஷனிங் எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னா மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஃபைல் இருக்குன்னா அது ரெண்டுத்துமே நீங்கள் டிரான்சிஷனிங் பண்ணலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எங்கே மூவ் பண்ண போகிறேன், இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு மூவ் பண்ணலாம், இன்டெலிஜென்ட் டியரிங் மூவ் பண்ணலாம், ஒன் ஜோனுக்கு பண்ணலாம், கிளேஷியர் டீப் ஆர்கைவ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒன் ஜோன் ஐஏக்கு வந்து ஒரு 30 days ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் ஜோன் ஐஏக்கு மூவ் பண்ணோம். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 days ஆயிடுச்சு அப்படின்னா கிளேஷியருக்கு மூவ் பண்ணோம். ஸோ அதே கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 days ஆயிடுச்சுன்னா டீப் கிளேஷியருக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி பழைய வெர்ஷன்லாம் வந்து பெர்மனண்டாகவும் டெலிட் பண்ண சொன்னால் சில டெலிட் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஃபைல். அதே மாதிரி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கிளீன் அப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் எய்தர் மூவ் இட் ஆர் டெலிட் இட். ஓகே, இப்போ அக்னாலேஜ் பண்ணிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப்டர் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் வெர்ஷன் எதை வந்து பெர்மனண்டாக டெலிட் பண்ணணும்னு கொடுத்துக்கலாம். ஒரு 365 days ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் ஃபைல்ஸை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம், கரண்ட் வெர்ஷன் மட்டும் விட்டுட்டு. ஓகே, அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஸோ டிரான்சிஷனிங் பண்ணலாம், டெலிஷனும் பண்ணலாம். ஓகே, இது பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த டேஸ் இந்த நம்ம 30 கன்சிக்யூட்டிவ் டேஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணல ஒரு ஃபைல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒன் ஜோன் ஐஏக்கு இல்லை இன்டெலிஜென்ட் டியரிங்கு இல்லை ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதில்? இது வந்து நம்ம மேனுவலாக கொடுக்கறது. வேறஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ட் டியரிங்க்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் இட் வில் பி மச் மோர் எஃபிஷியன்ட். இப்போ இப்படி நம்ம பால் நீங்கள் தான் கேட்டீங்க அந்த கொஸ்டின்ஸ், அது ஓகே தானே? அது லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் எப்படி எழுதுறது? இதுதான் கேட்டேன், how you are defining and where you are selecting the. ஓகே, thank you. ஓகே fine. So let me check something here. So ACL அதெல்லாம் நம்ம வந்து IAM கூட பார்த்துக்கலாம். ஓகே, பக்கெட் வெர்ஷனிங் டேகிங். ஓகே, இதுதான் வந்து இன்டெலிஜென்ட் டியரிங் ஆர்கைவிங். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஆக்சஸ் டியரை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எந்தெந்த டைப் ஆஃப் ஃபைல்ஸுக்கு வந்து ஒரு சில டைப் ஆஃப் ஃபைல்ஸ் மட்டும் சில பேர் வந்து ஆர்கைவிங், டீப் ஆர்கைவிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டியரிங் வந்து வேணும்னு நினைப்பாங்க. அது வந்து டேகிங் வச்சு பண்ணுறது. இது வந்து
ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்த கான்செப்ட் இது. ஓகே, இன்டெலிஜென்ட் டியரிங் வந்து நீங்கள் ஒரு சில செட் ஆஃப் ஃபைல்ஸுக்கு மட்டும் பண்ணலாம், இல்லை என்டையர் செட் ஆஃப் ஃபைல்ஸுக்கும் பண்ணலாம். இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா கண்டென்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஒரு சில பிஸ்னஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் நான் வந்து ஆர்கைவ் பண்ணி வைக்கணும், ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோடைய கிரிட்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் ஹேண்டில் சம் ஆஃப் த டேட்டா, இன்டெலிஜென்ட் டியரிங் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி எடுத்து வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எந்தெந்த ஃபைல் யார் ஓன் பண்ணுறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சில பிஸ்னஸ் ஓனர்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ்லாம் வந்து ரிப்போர்ட் கேட்பாங்க. இப்போ ஐடி மேனேஜர்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரீ சைஸ் ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பீங்க, இல்லாட்டி வந்து ஆன் ப்ரமைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது டிஎஃப்எஸ் கூட. நீங்கள் வந்து இந்த எஃப்எஸ்ஆர்எம் சொல்லுவாங்க, ஃபைல் சர்வர் ரிசோர்ஸ் மேனேஜர் சம்திங். அது ஆன் ப்ரமைசஸில் வந்து அந்த ரிப்போர்ட் இன்வென்ட்ரி எடுத்து கொடுக்குற மாதிரி இங்கே வந்து நீங்கள் டீப்பாக வந்து இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், எந்த ஃபைல் எப்போ கிரியேட் பண்ணாங்க, என்ன சைஸு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷனுக்கு எடுக்கலாம், எல்லா வெர்ஷனுக்கு சேர்த்து எடுத்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரியே எடுத்து கொடுத்துடலாம். ஓகே, ரிப்போர்ட் ஆன் 23. இப்போ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டா ரிமூவ் பண்ணலாம், ஏன்னா எங்களுக்கு ஸ்பேஸ் வந்து காஸ்ட் கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தா தான் அவங்க வந்து பிஸ்னஸ் டீம் கூட வந்து இது பண்ணிட்டு நீங்கள் இந்த ஒரு ரிப்போர்ட் ஒரு இதுக்கு எடுக்கலாம், மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கலாம். நீங்கள் அதில் என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அந்த காலம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ காலம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் ரன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த S3 பக்கெட்னு கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம எடுக்கிற ரிப்போர்ட்டை வந்து அதே இதில் ஸ்டோர் பண்ணாதீங்க, வேற ஒரு பக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அந்த வரப்போகிற ரிப்போர்ட்டை. இப்போ கிடைக்கிற ரிப்போர்ட்டை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணோம்ல, அது டேரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷன் எனேபிள் ஆகாது, ஏன்னா அது கொஞ்சம் டைம் ரன் ஆகும். இது பிஸ்னஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4-5 ஃபைல் தான் வச்சிருக்கோம், அதனால குயிக்காக கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. வேற ரியல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாப் மாதிரி எனேபிள் ஆகிட்டு ரன் ஆகும், உங்களுக்கு ரன் ஆகிட்டு ரிப்போர்ட் மாதிரி CSV ஃபார்மேட்டில் கிரியேட் ஆகும். இது எங்கே கிரியேட் ஆகும்னா பக்கெட் 2ல கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்வென்ட்ரி ரிப்போர்ட் கிடைச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை அப்ளிகேஷன் ஓனர் பிஸ்னஸ் ஓனர் யாருக்கு அனுப்பணுமோ உங்களுடைய அந்த என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன சைஸ் இருக்குது, எவ்வளோ கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து டீட்டெயில்டாக ரிப்போர்ட் கிடைச்சிரும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே காமிக்கல, நமக்கு பழைய வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பழைய ஃபைல்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஓகே, அந்த பழைய நம்ம 3 வெர்ஷன் போட்டோம்ல, ஸோ அந்த 3 வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக டெலிட் பண்ணது கூட டெலிட் மார்க்கர் இருக்குது. ஓகே, இது நம்ம இந்த வெர்ஷனை தான் டெலிட் பண்ணிட்டோம், வேற மீதி 3 வெர்ஷன் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நம்ம இது வேணா செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட் வித் தட். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேணாம், ஈவன் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் த சைஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ அதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட் சைஸ் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ சைஸ் இருக்குது, என்ன டோட்டல் அக்குமுலேஷன், என்னென்ன ஃபைல் எப்படின்றது வந்து இங்கே காமிச்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஓகே let me do one thing. ஓகே, ஸோ இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த வெர்ஷன் ஃபைல் வேணுன்றது. இது வந்து எம்டி ஃபைல், இது வந்து ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் திஸ் ஒன். ஸோ இது சூஸ் பண்ணி வேணும்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லாட்டி இது கிளிக் பண்ணால் கூட ஓகே தான், உங்களுக்கு ஓப்பன் ஆகும் தனியாகவே. இதில் போயிட்டு அந்த URL வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். இது வந்து வெர்ஷனிங் அண்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காது வரைக்கும். ஸோ இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கனாலே பழைய வெர்ஷன் பார்க்க முடியும். இது பை டிஃபால்ட்டாக அன்செக் ஆகி தான் இருக்கும். ஒரு கொஸ்டின். ஓகே, கேளுங்க. இப்போ இந்த URL யாருக்காவது ஷேர் பண்றா அப்படின்னா, பட் அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்கணும்ல உள்ள. URL ஷேர் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உள்ள பெர்மிஷன் இருக்கணும்ல, நான் பெர்மிஷன் கொடுக்கணும்ல அந்த ஐடிக்கு. அதுதான், அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் கொடுக்கலாம். IAM வச்சு நீங்கள் கொடுக்கலாம். நம்ம இன்னும் IAM பார்க்கல, அதனால IAM மூலயமா நான் காமிக்கல. IAM எடுக்கும்போது நான் காமிக்கிறேன் எப்படி நம்ம யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். இப்போ நம்ம அனானிமஸ் ஆக்சஸ், பப்ளிக் ஆக்சஸ் வச்சு தான் நம்ம லேப் பார்த்துட்டு இருக்கோம். ஓப்பன் ஆக்சஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா பர்மிஷன்ஸில் ஒரு ஆப்ஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா யாருமே வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் வந்து ACL மட்டும் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வச்சு மட்டும் கொடுக்கணும், இல்லை வந்து பாலிசிஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இது பண்ணலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே மட்டும் பண்ணலாம், கிராஸ் அக்கௌண்ட் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் எல்லாமே இது பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஃபைலையும் யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது வெளியிலேருந்து, அன்லெஸ் நீங்கள் போய்ட்டு எக்ஸ்பிளிசிட்டாக பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, இல்லாட்டி செலக்டிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அக்கௌண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக்லேருந்து மற்ற அக்கௌண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா இதை மட்டும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுடைய கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் வித் ப்ராப்பர் பர்மிஷன்ஸ் மட்டும்தான் பண்ணலான்றதெல்லாம் இருக்குது. ஓகே, இது நம்ம அந்த IAM பார்க்கும்போது பார்ப்போம்.
ஓகே. Okay. ஸோ ஆமாம், மெட்ரிக்ஸ் வந்து லைவ் மானிட்டரிங். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் சைஸ் என்ன, இது வந்து இன்டெகிரேட் பண்ணோம் நம்ம கிளவுட் வாட்ச் கூட. ஓகே, கிளவுட் வாட்ச்ன்றது மானிட்டரிங். நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம கிளவுட் வாட்ச் இந்த மானிட்டரிங் இதை பற்றிலாம் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லைவ் ரியல் டைம் மானிட்டரிங் மெட்ரிக்ஸ்ன்றது. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ டேட்டா யூஸ் ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ பக்கெட் சைஸ் என்ன, கரண்ட் ஆக்குபன்சி எல்லாமே இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி ரெப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ கண்டென்ட்ஸ் ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்குது லைவா, எல்லாமே இதில் பார்க்க முடியும் ரெப்ளிகேஷன்ஸ்க்கு. ஓகே, ஸோ ரெப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ரெப்ளிகேஷன் என்ன பண்ணலான்னா, ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு வந்து ஒரு சோர்ஸ் பக்கெட்டு டெஸ்டினேஷன் பக்கெட் கொடுத்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல வந்துட்டு கோட்டா பண்றேன். மாதிரி ஸ்பெசிஃபை பண்ண முடியுமா? லிமிட் செட் பண்ணலாம். ஆமா. ஓகே ஓகே. ஓகே, ஸோ ஈஸ்ட் யூஎஸ் இப்போ அந்த மல்டிபிள் அக்சஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு சம்திங் கோட்டா வி கேன் செட் இட், ரைட்? ஓகே, ஆமா, பண்ணலாம். ஆமா. ஸோ ஃப்ரம் யூஎஸ் ஈஸ்ட் டு சாரி 1 செகண்ட், நம்ம வந்து மும்பைக்கு பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 2 பக்கெட் அதில் பார்த்தேன். ஒன்றும் சாரி சிங்கப்பூர் ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் போயிட்டு சோர்ஸ் வந்து எந்த பக்கெட்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து யூஎஸ் ஈஸ்ட் பக்கெட் 2. அதே மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணலாம், டேக் வச்சு மூவ் பண்ணலாம், ரெப்ளிகேட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரிஃபிக்ஸ், ஒரு சில ஸ்பெசிஃபிக் ப்ரிஃபிக்ஸ் வச்ச மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் நேமில் ஆரம்பிக்கிற ஃபைல்ஸ் மட்டும் பண்ணால் அப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ சூஸ் அ பக்கெட். இதில் போயிட்டு டெஸ்டினேஷன் வந்து நான் சிங்கப்பூர் பக்கெட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரே ஆர்கனைசேஷனுக்குள்ள மல்டிபிள் அக்கௌண்ட் இருந்தால் அப்படியே நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம் ரூல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு புது ரோல் கிரியேட் பண்ணலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ரோல் கூட கிரியேட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் கேட்குறாங்க சோர்ஸில் வந்து வெர்ஷனிங் எனேபிள் ஆயிருக்கு, டெஸ்டினேஷன்லேயும் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வந்து நமக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனும் வந்து அதில் ரெப்ளிகேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரெப்ளிகேட் ஆகிறத வந்து நீங்கள் அந்த டெஸ்டினேஷன்லேருந்து காசு கம்மி பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ நீடட் டு பி 1 zone ஐஏ இல்லை ஸ்டாண்டர்ட் ஐஏவாக இருக்கணும் இன்னொரு லொக்கேஷனில். எனக்கு வந்து இன்னொரு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் ரெடியூஸ் ரிட்டன்டன்சி வேணும்னா அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே, ரெப்ளிகேஷனில் இப்படியும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. யூ கேன் வென் யூ ஆர் ரெப்ளிகேட்டிங் டேட்டா டு அ டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர், டிஃப்ரெண்ட் ரீஜியன், நீங்கள் வந்து யூ கேன் சேஞ்ச் த ஸ்டோரேஜ் கிளாஸ் ஆல்சோ. அதே மாதிரி நீங்கள் வந்து மெட்ரிக்ஸு, டெலிட் மார்க்கர் வச்சிருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் சும்மா சேவ் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகே, இதில் கண்டிப்பாக வந்து அந்த வெர்ஷனிங் எனேபிள் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏன்னா சோர்ஸில் எனேபிள் பண்ணியிருக்கிறதால. ஓகே, லெட் மீ சேவ் இட். என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்டார்ட் ரெப்ளிகேட்டிங். நீங்கள் ஸ்கெடியூலும் பண்ணணும்னா பண்ணலாம், அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது டிஎஃப்எஸ் மாதிரி தான், ஒரு பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் இன்னொரு எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து போயிட்டு எப்போ வேணால் ரூல் மாற்றிக்கலாம். ஓகே, இது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வேணும்னா நம்ம போயிட்டு பாலிசி மாற்றிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு பர்டிகுலர் இதுக்கு மூவ் ஆகணும், ஸ்டாண்டர்டுக்கு பதிலாக ஐ நீட் அ டிஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இன்னொன்று முக்கியமானது என்னென்னா நிறைய ஏபிஐஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் காமிக்கிறாருங்க. ஏபிஐயில் எஸ்டிகே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தேர்ட் பார்ட்டியோடது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ S3யோடைய எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபார் விண்டோஸ். நிறைய கிளவுட்பெரி எக்ஸ்ப்ளோரர், S3 எக்ஸ்ப்ளோரர், நிறைய இந்த மாதிரி ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு. ஓகே, மைக்ரோசாஃப்டோடைய இதுவும் கூட இருக்கு. ஓகே, பட் நம்ம வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் இதை ட்ரை பண்ணுவோம் ஒன்று. அதே மாதிரி கிளேஷியர் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீவேர் தான்ல. ஓகே, இது வந்து எல்லாம் ஏபிஐ, இது நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கிளேஷியர் ஃப்ரீ டவுன்லோட் ஒன்று இருக்கு. இந்த ஃபாஸ்ட் கிளேஷியரோடைய அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் இங்கே டேரெக்டாகவே வந்து கிளேஷியர் ஆர்கைவ் டூல் கூட வந்து உங்களால் டேரெக்டாக நம்மளால அப்லோட் டவுன்லோட்லாம் பண்ண முடியும். வேறஸ் நீங்கள் வந்து இவங்களுடைய டேரெக்ட் இதில் போயிட்டு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸோட மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்ணி அவங்க டேரெக்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கமாண்ட் லைனில் பண்ண முடியும். கமாண்ட் லைனில் யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் த ஆர்கைவ், பட் கிராஃபிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் ஹேவ் ஆப்ஷன். ஓகே, பட் இந்த மாதிரி ஃபாஸ்ட் கிளேஷியர் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் ஆக்சஸ். எதுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்னா எல்லா யூசருக்கும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் கரண்ட் யூசருக்கு மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் இந்த மெஷினில் சொல்கிறேன். ஓகே, கரண்ட் யூசர்னா இப்போ நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் இந்த ஐகான் காமிக்கும். இது சும்மா ஜஸ்ட் பேசிக் திங்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி இப்போ ஏபிஐ எஸ்டிகே இதெல்லாம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா டைம் என்ன ஆகுது? ஓகே 11:54. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஆக்சஸ் இட் பப்ளிக் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் an ஆக்சஸ் கீ ஆர் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஓகே, இது ஏபிஐ மூலயமா நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஸோ கண்டிப்பாக போயிட்டு நம்ம ஐஏஎம்ல வந்து ஒரு ஆக்சஸ் கீ கிரியேட் பண்ணியே ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல்ஸு கமாண்ட் லைன் அது மூலியமா ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் கிரியேட் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. அது எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணலான்றதை காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் போயிட்டு அதுக்கு இந்த இதில் வந்து ஒரே ஒரு யூசர் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, கிரெடென்ஷியல்ஸ் ரிப்போர்ட்டில் போய் பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணியிருக்கலான்ட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் யாரும் எதுவுமே கிரியேட் பண்ணல. ரோல் ஒன்று கிரியேட் பண்ணோம்ல. ஓகே, இதில் எம்டியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆக்சஸ் கீ சீக்ரெட் ஆக்சஸ் கீ கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து S3 ஆக்சஸ் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன், இல்லை வந்து ஸ்டோரேஜ் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ப்ரோக்ராமேட்டிக்காக தேர்ட் பார்ட்டி ஏபிஐ இல்லை தேர்ட் பார்ட்டி எஸ்டிகே இல்லை கமாண்ட் லைன் மூலயமா ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 3 மெத்தடில் பண்ணும்போது யூ நீட் டு செலக்ட் ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ். ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகாது, இன்ஸ்டெட் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் உங்களுக்கு கிரியேட் ஆகும்போது. ஸோ பெர்மிஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துங்க. நான் இப்போதைக்கு எதுவும் பெர்மிஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஓகே, மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் சே ஓகே, அது கிளவுட் என்டியூருக்கு கிரியேட் பண்ணது. இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், S3க்கு ஏதாவது ஆக்சஸ் ஃபுல் ஆக்சஸ் இருக்குன்னா அது கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அமேசான் S3க்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். கிரியேட் நியூ யூசர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கீ சீக்ரெட் ஆக்சஸ் கீ. இது நீங்கள் சேஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் CSV ஃபைலாக, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டோர் இட் இன் சேஃபர் லொக்கேஷன். இது வந்து திருப்பி புதுசாக தான் ஜென்ரேட் பண்ணோம், இல்லாட்டி அப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து டவுன் டைம் வாங்கி தான் அதை வந்து மாற்ற முடியும். ஓகே, இது வந்து சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆக்சஸ் கீ ஐடி. இது வந்து 2 இது யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி தான், ஆக்சஸ் கீ ஐடி, தென் திஸ் இஸ் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம அங்கே ஆக்சஸ் பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகே, இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் தட் ஆக்சஸ் கீ ஐடி. நெக்ஸ்ட் வந்து சீக்ரெட் ஆக்சஸ் கீ. போயிட்டு ஓகே கொடுத்துட்டு ஆட் நியூ அக்கௌண்ட். இதை நீங்கள் வந்து SSL தான் பண்ணணும்னா SSL பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் இது கொடுப்போம். இந்த இடத்துல காமிச்சிச்சு பாருங்க, 3 பக்கெட் காமிச்சிச்சு பாருங்க. ஸ்டாண்ட் பக்கெட் 1 2 3 4 5 எல்லாமே குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா irrespective ஆஃப் த லொகேஷன்ஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல் போகும்போது மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக அதில் ஹேண்டில் பண்ணலாம். கம்ப்ரஷன் எனேபிள் பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ கெட் a lot ஆஃப் சிங்க்ரனைசேஷன் பண்ணுறது, அன்கம்ப்ளீட்டட் மல்டி பார்ட் அப்லோட் பண்ணுறது. இங்கே உங்களுக்கு ஸ்டேட்டஸ்லாம் தெரியும் உங்களுக்கு கிளியராக, எந்தெந்த ஃபைல்ஸ் எப்போ போச்சு, யாருக்கு என்ன பர்மிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டூல்ஸ்லாம் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு கிளியராக வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து இங்கே குயிக்காக நீங்களே எடுத்துக்கலாம், வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகே, இங்கேருந்து நீங்கள் எத்தனை வருஷன் இருக்குது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஓகே, இங்கே பழைய வெர்ஷன் இப்போ இதில் போனீங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் வெர்ஷன் ரிவிஷன் காமிக்குது பாருங்கள். எந்த ரிவிஷன் என்ன மாதிரி இருக்குது, என்ன வெர்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக இங்கே நிறைய பார்க்க முடியும். ஓகே, ஸோ நல்ல டூல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. வேற வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்மிஷன்ஸ் வந்து இன்னும் எஃபிஷியண்டாக காமிக்கும் உங்களுக்கு. யார் வந்து ஓனர், என்னோட நேம் என்ன, என்ன யூசர் கொடுக்குறோம், டீட்டெயிலாக அழகாக காமிக்கும். அங்கே S3 நம்ம AWSோட போர்ட்டலில் பார்க்குறதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் மச் பெட்டர் வியூ அண்ட் மச் பெட்டர் ஆப்ஷன்ஸ் டு பிளே அரவுண்ட். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க கம்பெனிஸில். ஓகே, திஸ் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். நான் வந்து நான் கமர்ஷியல் ஃப்ரீ வெர்ஷன் போட்டிருக்கேன், அது கமர்ஷியல் வெர்ஷன் இருக்கு. ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளவுடோடைய பக்கெட்ஸை வந்து ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டூல்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஒன் டிரைவ், கூகுள் டிரைவ், அமேசான் S3, அஷூர் பிளாப், அந்த 4-5 டிஃப்ரெண்ட் கிளவுட் டிரைவையும் ஒரே இடத்துல இருந்து மேப் பண்ணுற மாதிரி டூல்ஸ் கூட நிறைய வந்துருச்சு இப்பெல்லாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ சேம் அந்த ஃபாஸ்ட் கிளேஷியர் அதே மாதிரி தான். ஓகே, சேம் அந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் ஆக்சஸ் கீ வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அதே மாதிரி இப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சேம் அதே க்ரெடென்ஷியல்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இன்னும் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஓகே, வி ஹேவ் நாட் கிரியேட்டட் எனி கிளேஷியர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஜனல் வைஸ் உங்களுக்கு காமிச்சிருச்சு எந்தெந்த ரீஜனில் என்ன இருக்குன்றது. இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல பக்கெட் இருக்குது, சாரி எந்த இடத்துல கிளேஷியர் பக்கெட் இருக்கோ, வால்ட் இருக்கோ, அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷன் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு ஒரு கிளேஷியர் இது கிரியேட் பண்ணுறேன். S3 முன்னாடி வந்து வெறும் கிளேஷியர் தான் இருந்துச்சு, இப்போ வந்து S3 கிளேஷியர்னு பேர் மாற்றிட்டாங்க. ஓகே, வால்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்னு சொல்ல மாட்டாங்க, இது வால்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டூ இட் இன் ஓகே யூஎஸ் ஈஸ்ட் ஒஹையோலேயே பண்ணுறேன். கிளேஷியர் வால்ட் இது வந்து யூனிக்காலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 1 ஓகே, இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆர்கைவாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, டார் ஃபைல் இல்லை ஜிப் ஃபைலாக கொண்டு போயிட்டு இதில் டேட்டா ஸ்டோர் ஆகிறது எல்லாமே இட் வில் கெட் இன் டு ஆர்கைவ். இதில் பக்கெட்டுக்கு பதிலாக வால்ட்னு சொல்லுவோம் இங்கே கிளேஷியரில். ஓகே, அதுவும் வந்து S3யோட ஒரு கேட்டகரி தான். ஓகே, பட் அகெயின் இது வந்து பர்பஸ் வந்து ஆர்கைவிங்க்கு, பேக்கப் அண்ட் ஆர்கைவிங்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இதில் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபைலாக ஸ்டோர் ஆகாமல் மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிப் ஃபைல் டார் ஃபைலாக வந்து ஸ்டோர் ஆகும், உங்களுக்கு ஆர்கைவாக ஸ்டோர் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனால் சிங்கிள் ஆர்கைவ் ஃபைல், ஒரு சிங்கிள் ஃபைல் கேன் பி 40 டெராபைட். ஓகே, ஹியூஜ் சைஸ் தான். இதுவும் விர்ச்சுவல் அன்லிமிட்டட் தான், பட் 40 TB வரைக்கும் இருக்கலாம். வேற S3ல வந்து ஒரு சிங்கிள் ஃபைல் வந்து 5 TB வரைக்கும் இருக்கலாம், அங்கேயே வர்ச்சுவலி அன்லிமிட்டட் தான். ஸோ இது வந்து நம்ம வால்ட்னு சொல்லுவோம். ஓகே, லெட் மீ கிரியேட் அ வால்ட் ஹியர். ஸோ இப்போதைக்கு எதுவும் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இதில் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போதைக்கு கவனிச்சிங்கன்னா இந்த யூஎஸ் ஈஸ்ட் ஒஹாயோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷன் வரும். மற்ற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக வரும். இப்போ மற்றெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இருக்காது. இதில் எம்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டினைடு தான் வந்துட்டு இருக்கு, இன்னும் எதுவுமே இல்லைங்க. வேறஸ் இப்போ யூஎஸ் ஈஸ்ட் ஒஹாயோ பண்ணுறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, சும்மா நான் இங்கேருந்து ஒரு வால்ட் கிரியேட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, டெஸ்ட் வால்ட் 2 பர்மிஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஓ சாரி, ஏன் ஒர்க் ஆகலை கண்டுபிடிங்க. பசி எடுத்துச்சோ ஏன் ஒர்க் ஆகலை? நம்ம வந்து S3க்கு மட்டும் தான் ஆக்சஸ் கொடுத்தோம் ஐஏஎம் பாலிசியில். பாலிசிஸ் நம்ம ஆட் பண்ணும்போது கவனிச்சிங்களா, அதில் வந்து நான் வந்து ஐஏஎம் ரோல் ஆட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் செலக்டட் ஒன்லி S3 அலோன். ஆமாம், கிளேஷியருக்கு நம்ம கொடுக்கல. ஓகே, ஸோ சிம்பிள் தான். ஓகே, என்ன ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, யாரும் பண்ணுறதில்ல அந்த அளவுக்கு. ஓகே, ஸோ பிஸி பீப்புள் எல்லாருமே. ஓகே, ஸோ அதனால தான் இப்போ இங்கே எரர் வருது. பட் யூ ஷுட் ஃபைண்ட் அ வே டு ப்ளே அரவுண்ட். ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு இதெல்லாம் மைண்டில் வராது. யூ கேனாட். ஓகே, டைம் எடுக்கும், கொஞ்சம் இதாகும். நம்ம மேபி ரீலாகின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுத்துக்குமே ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டேன். S3க்கும் கொடுத்துட்டேன், கிளேஷியருக்கும் கொடுத்துட்டேன். இப்போ வி ஷுட் பி ஏபிள் டு ப்ளே அரவுண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எதுக்காக அந்த தேர்ட் பார்ட்டி டூல் போகணும் அப்படின்னா, இப்போ இந்த கிளேஷியரில் போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ் எதுவுமே பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் எதுவுமே இங்கே இருக்காது. ஒரே மெத்தட் வந்து AWS கமாண்ட் லைன் யூஸ் பண்ணணும் ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் அப்லோட் டவுன்லோட் எல்லா ஆப்ஷனும் பார்க்க முடியும். அது மாதிரி ஆர்கைவும் அங்கே பார்க்க முடியும், இங்கே ஆர்கைவ்லாம் பார்க்க முடியாது. ஸோ ஃபாஸ்ட் கிளேஷியரில் போனீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் ஆர்கைவ் ஆயிருக்கு எல்லாமே இப்போ பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க. ஸோ கிளேஷியர் வால்ட்டு, இப்போ இதுக்குள்ளே ஏதாவது ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் இங்கே ஏதாவது ஆர்கைவ்ஸ் இருந்ததுன்னா இங்கே டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் நிறைய யூஸ்ஃபுல் டூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனால மற்ற இடம் எல்லாம் எம்டியாக காமிக்குது. ஓ, இதில் கூட ஏதாவது இருக்கா என் அக்கௌண்ட்டில்? இருக்காதே, வாய்ப்பு இல்லையே. ஓகே, அது லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, அதனால மேபி இட் இஸ் ஷோயிங் எக்ஸ்பான்ஷன் ஆப்ஷன். அங்கெல்லாம் நான் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணதே இல்லை. பட் எனிவேஸ், உங்களுக்கு இது புரியுதா? இப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் வால்ட் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் திஸ் அண்ட் கிரியேட் அ ஸ்டாண்ட் வால்ட் 2. ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இது நீங்கள் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டாண்ட் வால்ட் 2 கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி டூல்ஸு கொஞ்சம் இன்னும்
இப்போ அது ஐஏஎம் நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன்னா பர்மிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா S3 உடைய அந்த பேசிக் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம யூஸ் கேசஸ் நிறைய அந்த அட்வான்ஸ் செஷன் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், என்னென்ன எப்படி இன்டெகிரேட் ஆகுது மற்ற டூல்ஸ் கூட என்னன்றதெல்லாம். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு மெயினாக வந்து வி ஃபோக்கஸ்ட் ஆன் S3 ஒன்லி. ஓகே, S3ல என்ன, அது ஸ்டோரேஜ்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, S3ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அட்வான்டேஜஸ் இருக்கு, தென் வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இன்டெலிஜென்ட் தியரிங்னா என்ன, வெர்ஷனிங்னா என்ன, தென் வாட் எல்ஸ், ஸ்டோரேஜ் கிளாஸஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கு, இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரைசிங் அண்ட் காஸ்டிங் வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட்ல ப்ரைசிங் நடக்கும் உங்களுக்கு. தென் வந்து S3 ஸ்டோரேஜை என்னென்ன யூஸ் கேசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூஸ் கேசஸ்க்கு வந்து பேக்கப் யூஸ் பண்ணுவாங்க, டிசாஸ்டர் ரெக்கவரி யூஸ் பண்ணுவாங்க. நான் மேபி வெப் ஹோஸ்டிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எனக்குன்னா இந்த ரவுட் 53 வரும்போது எப்படி நம்ம வந்து ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து நம்மளுடைய ஓன் ஹோஸ்ட் நேம், நம்மளுடைய ஓன் டொமைன் வச்சு நான் வந்து வெப் ஹோஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன் எக்ஸாம்பிள். ஓகே, தென் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிலரேஷன், இது வந்து நம்ம கிளவுட் ஃப்ரெண்ட் கூட இன்டெகிரேட் பண்ணுறது கேச்சிங்காக, ஜஸ்ட் அது இன்டெகிரேஷன் மட்டும்தான் அது. தென் வந்து கிளேஷியரோடைய பர்பஸ் என்ன, பேக்கப் அண்ட் ஆர்கைவிங். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஓரளவுக்கு நல்ல S3 ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸாமுக்கு, ஈவன் ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அண்ட் அகெயின் ஃபார் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனலுக்கு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த சொல்யூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா S3ன்றது இருக்கும். அப்போ யூ ஹேவ் டு பி டெஃபினெட்லி தரோ அபவுட் S3 சொல்யூஷன். ஓகே, EC2 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க நிறைய சொல்யூஷன்ல, பட் S3 வந்து நிறைய சொல்யூஷன்ல அட்லீஸ்ட் லாக் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் பி ஃபார் சம் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு எங்கேயாவது உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ்? Okay, so let me stop recording.